அதை பத்தி கேட்டு சரி, ஓகே, நத்திங் டு வரி. இப்போ நம்ம கொண்டு போயிடலாம், ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. இப்போ புதுசா ஃப்ரெஷ்ஷா இந்த கிளாஸ்ல, அதாவது இந்த செஷன்ல ஜாயின் பண்ணனால திரும்ப அந்த போல் நம்ம கண்டக்ட் பண்ணிடலாம். ஓகே, என்ன போல் அப்படிங்கிறது போன தடவை அட்டன் பண்ணவங்களுக்கு தெரியும். நீங்க கொஞ்சம் சலிச்சுக்க வேண்டாம், திரும்ப அதுக்கான ஒரு ரெஸ்பாண்ட் நீங்க கொடுங்க. அதாவது எல்லாரும் சொல்றத கவனமா கேட்டுக்கோங்க. அதாவது இப்போ நீங்க வந்து 3 நம்பர்ல எந்த நம்பர் நீங்க கொடுக்க போறீங்கிறது நீங்க பார்க்கணும். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து நான் வந்து ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு ரொம்ப புதுசு, நான் எல்கேஜி ஸ்டூடெண்ட், நான் ஜீரோல இருந்து ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறவங்க ஜீரோ ப்ரெஸ் பண்ணுங்க. முழுசா கேட்டுக்கிட்டு ப்ரெஸ் பண்ணுங்க. ஜீரோ இருந்தாலும் சார் ஆரம்பிக்கணும், எனக்கு இதை பத்தி எந்த ஐடியாவும் கிடையாது, இப்போ நீங்க இதுதான் எனக்கு ஃபர்ஸ்ட் செஷன், நான் வந்து இதை பத்தி எனக்கு பெரிய நாலேஜ் இல்லைங்கிறவங்க ஜீரோ ப்ரெஸ் பண்ணுங்க. இல்லை சார், நான் கேள்விப்பட்டிருக்கேன், நான் வந்து எனக்கு செபி தெரியும், என்எஸ்சி பிஎஸ்சி தெரியும், ஸ்டாக் மார்க்கெட்னு தெரியும், ஆனா நான் ட்ரேட் பண்ணது இல்லை அப்படிங்கிறவங்க ஒன் ப்ரெஸ் பண்ணுங்க. ஓகே சார், நான் ட்ரேட் பண்ணிட்டு இருக்கேன், ஆனா நான் முறையா எங்கேயும் கத்துக்கல, நான் முறையா கத்துக்காம நான் சும்மா யூடியூப்ல வர்றது, ஃப்ரெண்ட்ஸ் சொல்றது, அவங்க சொல்றது, இவங்க சொல்றது மாதிரி நான் கேட்டு நான் பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கிறவங்க டூ ப்ரெஸ் பண்ணுங்க. எனக்கு எதுவுமே தெரியல, நான் எல்கேஜிங்கிறவங்க ஜீரோ, எனக்கு தெரியும் ஆனா நான் ட்ரேட் பண்ணது இல்லை அப்படிங்கிறவங்க ஒன், நான் ட்ரேட் பண்ணேன் சார் ஆனா முறையா எங்கேயும் கத்துக்கிட்டது இல்லை அப்படிங்கிறவங்க டூ. கொஞ்சம் ரெஸ்பாண்ட் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும் சீக்கிரம் எல்லாரும். டோட்டல் 25 ப்ளஸ் இருக்கீங்க, அவங்க எல்லாரும் ரெஸ்பாண்ட் பண்ணீங்கன்னா தான் நம்ம எப்படி கொண்டு போக முடியும், என்ன சொல்லணுங்கிறது நமக்கு தெரியும். எல்லாரும் ரெஸ்பாண்ட் பண்ணிட்டீங்களா? 000021210001. சரி, ஓகே. ஓகே, அதாவது இப்ப பெரும்பாலும் பாக்குறவங்க, அதாவது ரெஸ்பாண்ட் பண்ணவங்கள பெரும்பாலானவங்க ஜீரோன்னு தான் ரெஸ்பாண்ட் பண்ணியிருக்காங்க. இட் மீன்ஸ் நான் ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு புதுசு. யோசிச்சு பாருங்க, நம்ம 2025ல இருக்கும். ஓகே, 2025ல நம்ம இருக்கோம். நமக்கு இப்பதான் இதை பத்தியான சின்னதா ஒரு அவேர்னஸ் கிரியேட் ஆகுது அப்படின்னா நம்ம எவ்வளோ வந்து பின்தங்கி இருப்போம் அப்படிங்கிறது தெரியும். ஏன்னா இதெல்லாம் 1980s 1990ஸ்ல செஞ்சவங்க இருக்காங்க. யோசிச்சு பாருங்க, இந்த 1980s 90s எல்லாம் பார்த்தீங்கன்னா பெருசா இன்டர்நெட் கிடையாது, ஓகே, கம்ப்யூட்டர் கிடையாது, மொபைல் ஃபோன் கிடையாது, ஃபோன் கூட யாராவது ஒருத்தங்க 2 பேர் வீட்டில் தான் இருக்குதும். அந்த மாதிரி நேரங்கள்ல 1980ஸ்ல பண்ணவங்க இன்னைக்கு வந்து என்னன்னு சொன்னா பல மடங்கு எங்கேயோ போயிருக்காங்க. ஓகே, நமக்கு 25ல நம்ம இன்னும் வந்து தெரியாம இருக்கும் அப்படின்னா இது சம்பந்தமான ஒரு மிஸ்கன்செப்ஷன். பிற சார் அவங்க ஆரம்பத்துல சொன்ன மாதிரி நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க, ஸ்டாக் மார்க்கெட்டுங்கிறது ஒரு சூதாட்டம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா இன் ரியாலிட்டி சூதாட்டமும் இருக்கு, அதுல எந்த மாத்து கருத்தும் கிடையாது. இதுல சூதாட்டமும் இருக்கு, மார்க்கம் தடை செஞ்ச விஷயங்களும் ஸ்டாக் மார்க்கெட்ல இருக்கு. நம்ம என்ன செய்ய போறோம்னா, சூதாட்டம் இல்லாம நார்மலா வியாபாரம் அப்படிங்கிற டெஃபினிஷன்ல எது எது வருமோ அதை செய்ய போறோம். ஏன்னா சுருக்கமா சொல்லணும்னா 100% ஸ்டாக் மார்க்கெட்ல 50% நம்ம செய்ய போறது இல்லை, மீதி 50% எது பெர்மிசபிளோ அதை மட்டும் நம்ம செய்ய போறோம். சரிங்களா? இப்போ 50% பெர்மிசபிள் இருக்குது, அந்த 50% பெர்மிசபிள் லிமிட்டுங்கிறது என்ன, அதான் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒன்று. ஓகே, சரி, இப்போ நம்ம இந்த கிளாஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி என்ன பத்தியான ஒரு சின்ன ஒரு அறிமுகம். மைசெல்ஃப் முகமது உமர். ஓகே, கரூர் டிஸ்ட்ரிக்ட்ல மதரசால இருந்து நம்ம படிச்சு வந்தோம். அதுக்கப்புறம் வந்து படிக்கிற ஆர்வம் இருந்தனால மதரசா முடிச்சுட்டு எம்பிஏ வந்து மியாஸ் இன்ஸ்டியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் சென்னையில் நியூ காலேஜோட எம்பிஏ டிபார்ட்மெண்ட், அங்கே எம்பிஏ ஜாயின் பண்ணோம். ஜாயின் பண்ணிட்டு யூபிஎஸ்சிக்கு கோச்சிங் எடுத்துட்டு சென்னை மக்காப்பள்ளியில் இருக்கக்கூடிய இக்லாஸ் ஐஏஎஸ் அகாடமி அதோடைய ஃபேக்கல்ட்டியா நான் திருநெல்வேலியில ஒரு 2 இயர்ஸ் இருந்தேன். அங்கே அட்மினாவும் இருந்தேன், ப்ளஸ் எக்கனாமிக்ஸ் ஃபேக்கல்ட்டியாகவும் இருந்தேன். இன்னும் சில இன்ஸ்டியூட்க்கு நான் நடத்தி கொடுத்துட்டு இருந்தேன். இப்போ கொரோனா வந்ததுக்கு அப்புறம் ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்றதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிங்கிறது நமக்கு முக்கியத்துவம் பெற ஆரம்பிச்சது. ஏன்னா எல்லாமே லாக்டவுன், பெரும்பாலான விஷயங்கள் எதுவும் செயல்படல. இப்போ ஸ்டாக் மார்க்கெட் மட்டும் ரன் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி இருந்துச்சு. அப்போல இருந்து என்ன பண்ணோம்னா ரொம்ப வேகமா உள்ள இறங்க ஆரம்பிச்சிட்டோம். ஓகே, பட் வந்து நான் 2014 15லேயே இதை பத்தியான ட்ரேடிங்லாம் நான் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் விட்டுட்டேன். அப்புறம் இந்த 2020ல இருந்து நம்ம வந்து ஃபுல் டைமா ஸ்டாக் மார்க்கெட்ல பண்ண ஆரம்பிச்சோம். அதுக்கப்புறம்
அப்புறம் ஒரு யோசனை வந்துச்சு, ஏன் மத்தவங்களுக்கு இது சொல்லிக் கொடுக்க கூடாது? அப்போ ஒரு யோசனை வந்தப்போ ஒரு சின்ன நெருடல் இருந்துச்சு மனசுல. அதாவது நம்ம சொல்லி கொடுத்து ஏதாவது தப்பா போனா என்ன பண்றது? ஆனா அந்த பாவங்கள்லாம் நம்மள தானே வந்து சேரும் அப்படிங்கிற இருக்க சமயத்துல என்னுடைய கைடு, என்னுடைய முஃப்தி சாப் அவங்க தான் சொன்னாங்க, இல்ல நீங்க சொல்லிக் கொடுங்க அப்படின்ட்டு. அவங்க திண்டுக்கல்ல அங்க ஒரு ஃபேமஸான மதரசா இருக்கு, யூசுஃபியா அப்படின்ட்டு. அந்த மதரசால வந்து திண்டுக்கல் பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு, திண்டுக்கல் மதுரை பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு அதை பத்தி தெரிஞ்சிருக்கும். இப்போ அங்க அவங்க அனுமதி கொடுத்ததுக்கு அப்புறம் தான் நான் வெளியே சொல்லிக் கொடுக்கவே ஆரம்பிச்சேன். வெளியே சொல்லிக் கொடுக்க ஆரம்பிக்கும் போது நான் இண்டிவிஜுவலா கிளாஸஸ் நடத்திட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் சைஃபாவோட டைப் பண்ணி கிளாஸஸ் நடத்திட்டோம். ஓகே, இப்போ நானே ஒரு 4-5 பேட்ச் இண்டிவிஜுவலா எடுத்திருக்கேன். சைஃபாவோட 4 பேட்ச் கம்ப்ளீட் ஆயிருச்சு. இது ஃபிஃப்த் பேட்ச். ஓகே, இப்போ இந்த ஃபிஃப்த் பேட்ச் நம்ம வரக்கூடிய டைம்ல ஸ்டார்ட் பண்ண இருக்கோம். இந்த பேட்சஸ்ல சார் முன்னாடி ஆரம்பத்தில் சொன்னாங்க, கம்ப்ளீட்டா வந்து உங்களுக்கு ஒரு நாலேஜ்ங்கிறது கெயின் ஆயிரும். ஓகே, சரி, அப்ப இந்த கிளாஸை நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு தெரிய வேண்டியது, ஸ்டாக் மார்க்கெட் அப்படிங்கிறது சேஃப் பிளேஸா? ஏன்னா சேஃபா இருந்தால் தான் நம்ம எதையும் கொண்டு போய் முதலீடு செய்ய முடியும். இப்போ நமக்கு லாபம் வர்றது ரெண்டாவது பட்சம், முதல்ல நம்முடைய அசல் பாதுகாப்பா இருக்கா? இப்போ நம்ம வந்து பணத்தை சேஃபா வைக்கிறோம்னா எங்க போடுறோம்? பேங்க்ல போடுறோம். ஏன்னா நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு, பேங்க் அப்படிங்கிறது சேஃப் பிளேஸ், எப்போ வேணா போடலாம், எப்போ வேணா எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு. எந்த பணம் எங்கேயும் தொலைஞ்சு போகாது. இப்போ பேங்க் மேல வந்து நம்பிக்கை இல்லைன்னா மக்கள் போடுவாங்களா? போட மாட்டாங்க. அப்போ பேங்க்குங்கிறது ஒரு சேஃப் பிளேஸுங்கிறது நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. அதே மாதிரி ஸ்டாக் மார்க்கெட் அப்படிங்கிறது இன்வெஸ்ட்மெண்ட்கான ஒரு சேஃப் பிளேஸா? ஏன்னா நிறைய பேர் நீங்க சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க, அது ஒரு சூதாட்டம், அங்க பணம் போட்டா காணாம போயிடும், தொலைஞ்சு போயிடும்ட்டு. அதுவும் நடந்திருக்கு. ஓகே, அதுவும் நடந்திருக்கு, இல்லைன்னா மறுக்கிறதுக்கு இல்லை, அதுவும் உண்மையில நடந்திருக்கு. பட் ரியாலிட்டி என்னன்னா, அந்த மாதிரியான ரிஸ்கான இடங்கள் பக்கம் நம்ம போக மாட்டோம். ஓகே, இப்போ ஸ்டாக் மார்க்கெட்ல நீங்க 1 லேக் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி மாசம் 1 லேக் எடுக்கிற மாதிரி ஆப்ஷனும் இருக்குது. 1 லேக் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஒரு 3000 4000 மந்த்லி எடுக்கிற மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்குது. இப்போ 1 லேக் இன்வெஸ்ட் பண்ணி 1 லேக் எடுக்கணும் அப்படின்னா அது எப்படி இருக்கணும், எவ்வளவு ரிஸ்கியா இருக்கும் யோசிச்சு பாருங்க. அதுதான் வந்து அங்க போனவங்க தான் பணத்தை விட்டுட்டு வந்திருக்கான். ஓகே, 10ல் 9 பேர் பணத்தை விடுவாங்க, ஒருத்தர் சம்பாதிப்பாங்க. ஆனா இன்வெஸ்ட்மெண்ட், அதே மாதிரி லாங் டேர்ம் ட்ரேடிங், இந்த மாதிரி பண்ணக்கூடியவங்களுக்கு, சின்ன சின்ன லாபத்தை எதிர்பார்க்கறவங்களுக்கு பெரிய ரிஸ்க் எதுவும் இருக்காது. ஓகே, சின்ன சின்ன ரிஸ்க்ங்கிறது இருக்க தான் செய்யும், அது எல்லா இடங்களையும் அது இருக்கும். Okay. அதனால வந்து நமக்கு சேஃப்டி இருக்கா இங்க. ரெண்டாவது என்னன்னு சொன்னா, நமக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எப்படி இருக்கு? நான் முன்னாடியே சொன்னேன், 1980s 90sல எல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. ஒரு கம்யூனிட்டி இருக்காங்க, பேர் சொல்றது தப்பு இல்லைன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அவங்கள பத்தி நல்ல விதமா தான் சொல்ல போறோம். செட்டியார் கம்யூனிட்டி. ஓகே, இன்னைக்கு தமிழ்நாட்டில் வந்து ஒரு ஃபார்வர்ட் கம்யூனிட்டினா அவங்க அவங்க இருக்காங்க. அவங்க வந்து பிசியும் கிடையாது, எம்பிசியும் கிடையாது, அவங்க ஓசியில் வருவாங்க. ஓகே, ஏன் இவ்வளோ ஃபார்வர்டா இருக்காங்க? ஏன்னா அவங்க வந்து மணி இன்வெஸ்ட்மெண்ட் உடைய விஷயத்துல ரொம்ப ஃபார்வர்ட் திங்கிங்கா இருப்பாங்க. நாங்க என் கூடயே வந்து எம்பிஏ படிச்ச போது என்னுடைய கிளாஸ்மேட் காரைக்குடி, அவர் சொந்த ஊர், சென்னையில் செட்டில் ஆயிட்டாங்க. இப்போ நாங்க காலேஜுடைய அசைன்மெண்ட், காலேஜுடைய தியரி இது சம்பந்தமா பேசிட்டு இருக்க நேரத்துல, பிளேஸ்மெண்ட் இதெல்லாம் சம்பந்தமா பேசும்போது அவர் அப்பவே என்ன பண்ணுவாங்க சொன்னா, கோல்டுடைய இன்வெஸ்ட்மெண்ட், ஸ்டாக்ஸ் உடைய இன்வெஸ்ட்மெண்ட், இந்த மாதிரி விஷயங்கள்ல அவர் பண்ணிட்டு இருந்தார். நாங்க அதை பத்தி அப்ப எங்களுக்கு ஒரு அவேர்னஸ் கூட இல்லை. ஆனா அவரு கோல்டுல இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருந்தாரு, அதே மாதிரி வந்து பாண்டில் இன்வெஸ்ட் பண்ணாரு, ஸ்டாக்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணாரு. அப்போ அவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு மென்டாலிட்டி உருவாயிருச்சு. இன்னைக்கு காரைக்குடி செட்டியார் அப்படின்னாலே எல்லாத்துக்கும் தெரியும். இப்போ அண்ணா நகரே கிட்டத்தட்ட அவங்களுடைய கண்ட்ரோல் தான். இப்போ அவ்வளோ ஃபார்வர்ட் திங்கிங்கா இருக்காங்க. ஓகே, அப்போ அவங்க அப்போ யோசிச்சதுனால தான் இன்னைக்கு அவங்க ரொம்ப ரொம்ப ஃபார்வர்டா இருக்காங்க. ஓகே, ஒரு பேங்க்குக்கே என்னன்னு சொன்னா அவங்களுடைய பில்டிங்ல வந்து இடம் கொடுத்துருந்தாங்க. அந்த அளவுக்கு ஒரு வெல்தி பீப்புள் அவங்க இருக்காங்க. மெஜாரிட்டி ஆஃப் த கம்யூனிட்டி வெல்தி பீப்புளா இருக்காங்க. ஏன்னா அவங்க வந்து ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. இப்ப நம்ம என்ன பண்றோம்னா, இன்னமும் வந்து இது கூடுமா, இது கூடாதா, இது செய்யலாமா, வேணாமா அப்படின்ட்டு நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், யோசிச்சுட்டு உட்காந்துரும். ஓகே, சரி, அந்த ஒரு சந்தேகமும் நம்முடைய மனசுல இருந்து போகணும். நான் ஸ்டாக் மார்க்கெட் ஆரம்பிச்ச நேரத்துல நான் ரெண்டு செட் ஆஃப் பீப்புளை டார்கெட் பண்ணேன். ஒன்னு யார் அப்படின்னு சொன்னா, உலமாக்கள். உலமாக்கல் அப்படின்னா, நான் ஒரு மதரசால படிச்சிருக்கேன், அதனால உலமாக்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்ற எண்ணத்துல இல்லை. அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு இன்கம் தேவைப்படுது, ஒரு பாசிவ் இன்கம் தேவைப்படுது. இப்போ நமக்கு 24 மணி நேரம் இருக்குன்னு சொன்னா 8 மணி நேரம் உழைக்கிறோம், 8 மணி நேரம் ரெஸ்ட் எடுக்கிறோம், 8 மணி நேரம் நம்முடைய ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸுக்காக டைம் கொடுக்குறோம். ஆனா நம்மளால 16 மணி நேரங்கள் உழைக்க முடியாது. கரெக்ட்டுங்களா? அப்ப அந்த 8 மணி நேரம் உழைக்கிறது அதோட சேர்த்து நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணாம, பெருசா ஸ்பெண்ட் பண்ணாம, ஒரு இன்கம் ஜென்ரேட் பண்றதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இது நமக்கு கிரியேட் பண்ணி கொடுக்குது. ஸ்டாக் மார்க்கெட் நமக்கு கிரியேட் பண்ணி கொடுக்குது. ஓகே, இப்போ அந்த வகையில பாத்தீங்கன்னா சொன்னா, உலமாக்களுக்கு 8 மணி நேரம் தான் வந்து ஒர்க் பண்ண முடியும், அதுக்கு மேல ஒர்க் பண்ண முடியாது.
அப்போ அவங்களுக்கு வந்து ஒரு பாசிவ் இன்கம் வந்துச்சுன்னு சொன்னா அவங்களுடைய எக்கனாமிக் பேக்வர்ட்னஸ்ங்கிறது இல்லாம போயிடும். அவங்க பொருளாதார விஷயத்துல கொஞ்சம் முன்னேறி வருவாங்க அப்படிங்கிறது ஒரு நோக்கம். ரெண்டாவது யாரை டார்கெட் பண்ணேன்னு சொன்னா முஸ்லிம் படித்த பெண்கள். ஏன்னா நிறைய பெண்கள் இன்னைக்கு படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா பெரும்பாலானவங்க ஒர்க்குக்கு போறதில்லை அப்படிதானே. ஏன்னா அதுக்கு காரணமும் இருக்குது. அவங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி, மேரேஜ் ஆயிருது, அதுக்கப்புறம் வந்து சில்ட்ரன்ஸ் வந்துடுறாங்க, அதுக்கப்புறம் ஃபேமிலியை கவனிக்க வேண்டியது இருக்குது, வெளியே போனா சேஃப்டி இஷ்யூஸ் இருக்கு, இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்கனால வீட்டை விட்டு வெளியே போகும்போது அவங்களுக்கு பெரிய ரிஸ்க் இருக்கு. அதனால யாரும் பெருசா போறதில்ல. 100ல 90% போறதில்லை. ஒரு 10% வேணா ஒர்க்குக்கு போகலாம். அதுவும் ஏதாவது ஒரு கட்டாயம் இருக்கும் அப்படிங்கிற அடிப்படையில். இப்போ இந்த 90% வீட்ல சும்மா இருக்காங்களே, அவங்களுக்கு இந்த மாதிரி சொல்லிக் கொடுக்கும்போது அவங்க வீட்ல இருந்தே ஒரு ஏர்ன் பண்றதுக்கான வாய்ப்பு இங்க உருவாகுது. இப்போ நார்மலி மார்க்கெட்டுடைய டைம் வந்து மார்னிங் 9:15ல இருந்து ஈவினிங் 3:30. இப்போ 9:15 அப்படின்னா இப்போ 9 மணிக்குள்ள எல்லாரும் பெரும்பாலும் என்ன பண்ணிடுறாங்க, ஹஸ்பண்ட் ஒர்க்குக்கு போயிடுறாங்க, குழந்தைங்க ஸ்கூலுக்கு போயிடுறாங்க. அப்போ 9 o'clock நீங்க மார்க்கெட்ல உட்காரலாம். இது வரைக்கும் உங்களுக்கு மார்க்கெட் இருக்கும், 3:30 வரைக்கும் இருக்கும். அப்போ 3:30 வரைக்கும் நீங்க மார்க்கெட் பார்த்துட்டீங்க, க்ளோஸ் ஆயிருச்சு. அதுக்கப்புறம் வந்து குழந்தைங்க ஸ்கூல்ல இருந்து வந்துருவாங்க, ஹஸ்பண்ட் வீட்டுக்கு வந்துருவாங்க, வீட்டுடைய விஷயங்களை கவனிக்கலாம். இப்போ நமக்கு ஒரு ஆப்டிமம் டைம் ஸ்பேஸ் வந்து ஸ்டாக் மார்க்கெட் வந்து வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு கிரியேட் பண்ணி கொடுக்குது. அதனால பெண்கள், இஸ்லாமிய பெண்களுக்கும் இது சொல்லிக் கொடுக்கணும். அதுவும் நாம நம்ம சொல்லிக் கொடுக்கும் போதும் பரதாவுடைய அடிப்படையில் தான் சொல்லிக் கொடுக்கும். ஓகே. இப்போ என்னுடைய முகத்தை நீங்க பார்க்கறது இல்லை. அதே மாதிரி அட்டெண்டிஸ் நீங்க 30 பேர் சம்திங் இங்க இருக்கீங்கன்னா உங்களுடைய முகம் எனக்கு தெரியாது. அப்போ பரதாவுடைய அடிப்படையில நடக்குது. மெயினா ரெண்டு டார்கெட். அதுக்காக மத்தவங்களுக்கு இதை சொல்லிக் கொடுக்க கூடாதா அப்படின்ட்டு என்ன கிடையாது. நோ ஆடியோவா, வாய்ஸ் கேக்குதா, மத்தவங்க ரெஸ்பாண்ட் பண்ணுங்க கொஞ்சம். ஏன்னா சில சமயம் உங்க சைடுல ஏதாவது பிரச்சனைகள் இருக்கும். மத்தவங்களுக்கு ஆடியோ கேக்குதா, வாய்ஸ் கேக்குதா, எஸ்ன்னு கொஞ்சம் டைப் பண்ணுங்க. கிளியர், மத்தவங்களுக்கு எல்லாம் கிளியரா இருக்கு. பிரதர் உங்க சைடுல ஹுசேன் நினைக்கிறேன் உங்க நேம். நீங்க உங்க சைடுல கொஞ்சம் செக் பண்ணுங்க, எல்லாத்துக்கும் கேக்குதுன்னு தான் சொல்றாங்க. அப்ப என்ன ஆகுதுன்னு சொன்னா இந்த ரெண்டு செட் ஆஃப் பீப்புள் நான் டார்கெட் பண்ணேன். இப்ப மத்தவங்களுக்கு சொல்லிக் கொடுக்க கூடாதான்ட்டுனா அப்படி கிடையாது. மத்தவங்களும் படிக்கணும். இப்போ வந்து ஒரு ஜாப் சீக்கிரம் இருக்காரு, இல்லைன்னு சொன்னா ஒரு ஜாபுக்கே போயிட்டு இருக்காரு, அவங்களுக்கு இதுல ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கானா இருக்கு. சரி எப்படி சார், நான் தான் ஆஃபீஸ்ல இருப்பேனே, நான் தான் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருப்பேனே, எனக்கு எப்படி வந்து இதுல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு அப்படின்னா இருக்கு. இப்போ நீங்க வந்து ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு ஒரு நான் 9:15 9 o'clockலேருந்து 3:30 சொன்னேன். அந்த ஃபுல் டைம் கூட உட்கார வேண்டிய தேவையில்லை. நம்மளுடைய ட்ரேடிங் ஆப்ஷன்ஸ்க்கு, நம்முடைய ட்ரேடிங் உடைய மெத்தடாலஜிக்கு ஒரு நாளைக்கு 1 ல இருந்து 1.5 மணி நேரம் நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணாலே இப்போ மற்றதெல்லாம் என்ன பண்ணிக்கலாம், அப்பப்போ செக் பண்ணிக்கலாம். எப்படி வந்து நம்ம வாட்ஸ்அப் செக் பண்றோம், எப்படி வந்து மற்றவுடைய மெயில் செக் பண்றோமோ அந்த மாதிரி அப்பப்போ செக் பண்ணிட்டா போதும். மேக்ஸிமம் நீங்க 1 ல இருந்து 1.5 மணி நேரம் வரைக்கும் கொடுத்தா போதும். உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஆக ஆக இந்த டைம் இன்னும் குறைஞ்சிட்டு வரும். சரி, இது நம்மளால செய்ய முடியுமா? ஏன்னா நம்ம கிட்ட இருக்கிற ஒரு பெரிய மைனஸ் என்னன்னா அந்த இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ். மற்றவங்க இத்தனை பேர் சம்பாதிக்கிறாங்க, என்னால இதுல சம்பாதிக்க முடியுமா, என்னால செய்ய முடியுமா அப்படிங்கிற ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இருக்கு. ஓகே. அந்த போக்குறதுக்காக சில விஷயங்கள் நார்மலி பாத்தீங்க சொன்னா நான் வந்து ஒரு டெக்னிக்கல் டூல் சொல்லி தருவேன். ஆனா அந்த டெக்னிக்கல் டூலை விட பவர்ஃபுல்லான ஒரு விஷயத்தை நீங்க நான் உங்களுக்கு சொல்லி தரேன். ஓகே. சரி. இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பாத்தீங்கன்னா இந்த மூணு விஷயங்கள் தான் நம்ம பார்க்க போறோம். நம்முடைய இன்வெஸ்ட்மெண்ட் இங்க சேஃபா இருக்கா, நமக்கு இங்க growth பொட்டன்ஷியல் அப்படிங்கிறது இருக்குதா, அதே மாதிரி நம்மளால பண்ண முடியுமா. இப்போ ஆன்லைன் பிசினஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டனால இன்னைக்கு ஏகப்பட்ட ஆன்லைன் பிசினஸ் வருது. டெய்லி ஒரு ஆன்லைன் பிசினஸ் வந்துட்டு இருக்கு. இப்போ மேஜரானது பாத்தீங்க சொன்னா கிரிப்டோ கரன்சி. இப்போ கிரிப்டோ கரன்சி அப்படிங்கிறது ஒண்ணு நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. ஓகே. இப்போ பிட்காயின் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதே மாதிரி வந்து ஈத்திரியம், டிஜி காயின், லக்ஷ்மி காயின் அப்படின்ட்டு ஏகப்பட்ட பிட்காயின்ஸ், அதாவது கிரிப்டோ கரன்சிஸ் பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்க. கிரிப்டோ கரன்சி அப்படிங்கிறது ஒரு மெய்நிகர் நாணயம். மெய்நிகர் நாணயம்னா என்ன அர்த்தம்? மெய்க்கு நிகராக இருக்கக்கூடிய நாணயம், ஆனா வந்து மெய் நாணயம் கிடையாது. சொல்றது புரியுதுங்களா? காயின் மாதிரி ஒண்ணு, ஆனா காயின் கிடையாது. பணம் மாதிரி ஒண்ணு, ஆனா பணம் கிடையாது. இது டிஜிட்டலுடைய ஃபார்மேட்ல உங்களுக்கு வரும். பட் அது யார் கிரியேட் பண்றா, எங்க கிரியேட் பண்றாங்க அப்படிங்கிறது யாருக்கும் தெரியாது. உதாரணமா பிட்காயின் எடுத்துக்கோங்க. பிட்காயினுடைய வேல்யூ இன்னைக்கு கிட்டத்தட்ட 1 லட்சத்துக்கு மேல போயிடுச்சு. அதாவது ஒரு பிட்காயினுடைய வேல்யூ $1 lakh தாண்டி போயிட்டு இப்ப திரும்ப $80,000 சம்திங் இருக்கு. இப்போ நீங்க என்ன பண்றீங்க, ஒரு $80,000 கொடுத்து ஒரு பிட்காயின் வாங்குறீங்க. இப்ப நாளைக்கு அதை யாருமே வாங்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க, அப்ப என்ன ஆகும்? அந்த பிட்காயினுக்கு ஏதாவது வேல்யூ இருக்கா? இப்ப நீங்க கேட்கலாம், சார் நம்ம கையில பணம் கூட இருக்குது, அது நாளைக்கு யாரும் வாங்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்கன்னா என்ன பண்றது? யாரும் வாங்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்கன்னா அது கவர்மெண்ட் கிட்ட கொண்டு போய் கொடுக்க முடியும். கரெக்டுங்களா? கவர்மெண்ட் அதுக்கு பேக்கப்ல இருக்குது.
அல்லது கவர்மெண்டால் உருவாக்கப்பட்ட நிறுவனம் அதோடைய பேக்கப்ல இருக்கு. இப்ப இந்தியன் ருப்பின்னு சொன்னா இந்தியன் ருப்பி யாரு இஷ்யூ பண்ணியிருக்கா? கவர்மெண்ட் இஷ்யூ பண்ணியிருக்கு. அல்லது கவர்மெண்டால் உருவாக்கப்பட்ட நிறுவனம் யாரு? ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா இஷ்யூ பண்ணியிருக்காங்க. ஆனா இந்த பிட்காயின்ஸ் மாதிரியான கிரிப்டோ கரன்சிஸ் அரசாங்கங்கள் வெளியிடுறது கிடையாது. அது தனிப்பட்ட நபர்கள், சில சமயங்கள்ல வந்து அனானிமஸ் பர்சன், யாருன்னே தெரியாதவர்கள் வெளியிடுறாங்க. அதனால அதுல ரிஸ்க் ரொம்ப ரொம்ப அதிகம். ஓகே. ஒரு கிரிப்டோ கரன்சிஸ் பொறுத்த வரைக்கும் என்னுடைய முஃப்தி சாப் எனக்கு சொன்னது, ஷரியாவுடைய பிரின்சிபலுக்கு கீழே கிரிப்டோ கரன்சிஸ் வராது அப்படின்ட்டு. ஆனா சில ஸ்டூடெண்ட்ஸ் எனக்கு வந்து சில பிடிஎஃப் எனக்கு அனுப்பிச்சுடுறாங்க. சார் பாருங்க, இவங்க வந்து கிரிப்டோ கரன்சி கூடும்னு சொல்லியிருக்காங்க. நான் கிளியரா சொல்ல வர்றது ஒண்ணுதான். அவர் என்னுடைய முஃப்தி எனக்கு என்ன கைட் பண்றாரோ அதுதான் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். ஓகே. அவர் சொன்ன ரீசன் என்ன? கிரிப்டோ கரன்சி வந்து ஷரியாவுடைய பிரின்சிபலுக்கு கீழே வராதுன்னு சொல்றதுக்கு அப்படின்னா, இது அரசாங்கம் வெளியிடுறது இல்லை. இதுல எந்த விதமான பாதுகாப்பு அம்சங்களும் இல்லை. அதனால நாணயங்கள் எப்பவும் அரசாங்கத்தால் வெளியிடப்படணும். அப்படி வெளியிடப்படாதனால இது கூடாது அப்படிங்கிறது அவருடைய சிம்பிளான வாதம். சில பேர் வந்து இது வந்து ஒரு அசெட் சார், இது வந்து ஒரு சொத்து அப்படின்னு சொல்றாங்க. எனிஹோ ரெண்டு ஒப்பீனியனும் இருக்கு. ஆனா நான் என்ன அவர்கிட்ட கேட்கிறோம் அதை தான் உங்களுக்கு சொல்ல போறேன். ரெண்டாவது, ரிஸ்க் இதுல இருக்கு, அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. கவர்மெண்ட்டே பல சமயங்கள்ல இதுல ரிஸ்கை வந்து சொல்லி இதை தடை செய்ய பார்த்தாங்க. ஆனா சுப்ரீம் கோர்ட்ல போயிட்டு அந்த தடை எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டாங்க, பிட்காயின்ல இருக்கக்கூடியவங்க அதை நீக்கிட்டாங்க. இருந்தாலும் சில அரசாங்கம் வேற வழி இல்லாம ஒரு 30% டேக்ஸ் அப்படின்னு மட்டும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. பட் எனிஹோ அது ரிஸ்கி. ப்ளஸ் வந்து ரெண்டு ஒப்பீனியனும் இருக்கு. ஓகே சரி. இது ஃபர்ஸ்ட் ஒரு ஆன்லைன் இன்வெஸ்ட்மெண்ட்கான ஆப்ஷன். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா கமாடிட்டி ட்ரேடிங். இப்போ கமாடிட்டி ட்ரேடிங்ன்றது என்ன? அதை பத்தி நம்ம ஒரு சந்தர்ப்பத்தில் நம்ம கிளாஸ்ல டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். கமாடிட்டி ட்ரேடிங் அப்படிங்கிறது க்ரூட் ஆயில் உங்களால் வாங்க முடியும், கோல்டு சில்வர் வாங்க முடியும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னா வந்து வீட்டு ரைஸ் இந்த மாதிரியான பொருளும் உங்களால் வாங்க முடியும். சார் வீட் ரைஸ் தான் நம்ம வந்து செட்டியார் கடையில வாங்கலாமே அப்படின்னா, அந்த பிசிக்கலா நீங்க போய் வாங்குறது கிடையாது. இங்க வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இது வந்து கமாடிட்டிக்காக சில எக்ஸ்சேஞ்ச் இருக்கு. ஓகே, எம்சிஎக்ஸ் அந்த மாதிரியான எக்ஸ்சேஞ்சில் அந்த கமாடிட்டியை பேக்கப்ல வச்சுக்கிட்டு சில ரிசிப்ட் மட்டும் டிரான்ஸ்ஃபர் ஆகும். அதை உங்களால வாங்க முடியும். பட் இங்கே என்ன இருக்குன்னு சொன்னா ரிஸ்க் இருக்குது. ஓகே, கமாடிட்டி மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் நீங்க கச்சா எண்ணெய் வாங்குறீங்க, க்ரூட் ஆயில் வாங்குறீங்கன்னா ஒரு 4 நாள் கழிச்சு உங்க வீட்டில் வந்து இந்தாங்க சார் க்ரூட் ஆயில் வந்திருக்கு அப்படின்னு இறக்கி விட்டுலாம் போக மாட்டாங்க. ஓகே, ஜஸ்ட் டிஃபரன்சஸை ரியலைஸ் பண்ணுவீங்க. க்ரூட் ஆயில் வாங்குறீங்க, உங்களுக்கு தெரியுது ஒரு நாட்டில் போர் வரப்போகுது, அப்போ க்ரூட் ஆயிலுடைய ரேட் ஏறப்போகுதுன்ட்டு. அப்போ நீங்க என்ன பண்ணுவீங்க? $1 50 இருக்கக்கூடிய நேரத்தில் வாங்கிட்டீங்க. அப்போ என்ன ஆகுது? அடுத்த ஒரு வாரத்திலேயே வந்து $55 ஆகுது ஒரு ஒரு பேரல் க்ரூட் ஆயில். இப்போ நீங்க என்ன பண்ணுவீங்க? $50 வாங்கியிருக்கீங்க, 55 போயிருக்கா, உங்களுக்கு $5 உங்களுக்கு ப்ராஃபிட். இப்போ உங்களுக்கு வந்து ரியல் கமாடிட்டிஸ் இங்க நீங்க வாங்குறது இல்ல. பட் அந்த டிஃபரன்சஸ் மட்டும் ரியலைஸ் பண்ணுவாங்க கமாடிட்டி ட்ரேடிங் பண்ணக்கூடியவங்க. இதுக்கு ஷரியாவுடைய பிரின்சிபல் கீழே என்ன வருது? அது ஷரியாவுடைய கிளாஸ்னு சொல்லி நம்ம தனியா வச்சிருப்போம். அதுல நம்ம அதெல்லாம் டீட்டெயிலாக பார்ப்போம். ஓகே. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபாரெக்ஸ் ட்ரேடிங். ஃபாரெக்ஸ் ட்ரேடிங்னா என்ன? கரன்சிக்கு இருக்கக்கூடிய டிஃபரன்சஸ். உதாரணமா நீங்க டாலர் கொடுத்துட்டு யூரோ வாங்குறது, இல்ல யூரோ கொடுத்துட்டு என் வாங்குறது, அல்லது என் கொடுத்துட்டு ரென்மின்பி வாங்குறது. இந்த மாதிரி $1 வாங்கி அதை வித்து இன்னொரு டாலர், அதாவது ஒரு கரன்சியை கொடுத்து இன்னொரு கரன்சியை வாங்கி அதுல வரக்கூடிய டிஃபரன்சஸ். இப்ப மேஜரா இந்த கிரிப்டோ கரன்சி, இந்த கமாடிட்டி, இந்த ஃபாரெக்ஸ், இந்த மூணுக்கு இருக்கக்கூடிய ஒற்றுமை என்ன தெரியுங்களா? அந்த டெக்னிக்கல் சார்ட்ஸ் மட்டும்தான். ஓகே, நீங்க வந்து டெக்னிக்கல் சார்ட்ஸ்ல கண்டுபிடிப்பீங்க, கீழே இறங்கும் போது வாங்குவீங்க, மேலே ஏறும்போது விற்பீங்க. இந்த டிஃபரன்சஸ் தான் உங்களுடைய லாபம். ஓகே, இந்த டிஃபரன்சஸ் தான் லாபம். ஆனா ஆக்சுவல் ப்ராடக்ட் உங்க கைக்கு வர்றது கிடையாது. அதனால நிறைய ரிஸ்க் இங்க இருக்குது. ஆனா ஸ்டாக் மார்க்கெட்ல பாத்தீங்கன்னா அப்படி உங்களுக்கு வந்து இங்க டெக்னிக்கல் சார்ட்ஸ் மட்டும் இல்ல, உங்களுக்கு வந்து ஃபண்டமெண்டல்ஸ் அப்படிங்கிறதும் ஒன்று இருக்கு. ஓகே, ஃபண்டமெண்டல்ஸ் அப்படின்னா என்ன? ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ்னு சொல்லுவாங்க. அதாவது அந்த கம்பெனி நல்ல கம்பெனியா அப்படிங்கறத நம்மளால உள்ள போய் பார்க்க முடியும். அவங்க எவ்வளவு சம்பாதிக்கிறாங்க, அவங்களுக்கு எவ்வளவு லாபம் வந்திருக்கு, அவங்களுக்கு எவ்வளவு கடன் இருக்குது, அவங்க வந்து எவ்வளவு அடமானம் வச்சிருக்காங்க, அப்படிங்கிற வரைக்கும் என்ன பண்ண முடியும்? நம்மளால உள்ள போய் அலசி ஆராய முடியும். டெக்னிக்கல்ஸுங்கிறது என்ன? அவங்களுடைய சேட் ஒன்று இருக்கும். அந்த சேட்டை நம்ம பார்த்து அதை நம்ம டெக்னிக்கல் அனாலிசிஸ்னு சொல்லி தனியாக ஒரு கிளாஸஸ் எடுப்போம். அதில் சொல்லிக் கொடுப்போம் என்னென்ன பார்க்கணும் அப்படின்னு. இப்போ ஸ்டாக் மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் மற்ற ஆன்லைன் ட்ரேடிங்ல இல்லாத ஒரு சேஃப்டி மெஷர் இங்கே இருக்குது. இன்னொன்று பார்த்தீங்கன்னு சொன்னால் கவர்மெண்ட் உடைய நேரடி கட்டுப்பாட்டு கீழே இருக்குது. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நம்ம பேங்க்ல பணம் போடுறோம். ஏன் போடுறோம்? ஏன்னா பேங்க்ல வந்து நம்பிக்கை இருக்கு, பணம் போட்டா பாதுகாப்பா இருக்கும். ஏன் பாதுகாப்பா இருக்கும்? ஏன்னா அவங்களுக்கு மேல ஒரு ரெகுலேட்டர் இருக்காரு. யாரு? ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. இன்னைக்கு இந்தியால இயங்கக்கூடிய எல்லா வங்கிகளும்
ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவுடைய இன்ஸ்ட்ரக்ஷனுக்கு கீழே தான் இயங்கணும். அது வந்து பப்ளிக் செக்டர் பேங்காக இருந்தாலும் சரி, ஓகே, பப்ளிக் செக்டர் பேங்காக இருந்தாலும் சரி, அல்லது பிரைவேட் செக்டர் பேங்காக இருந்தாலும் சரி, எல்லாருமே வந்து செபியுடைய ரெகுலேஷனுக்கு கட்டுப்பட்டு தான் நடக்கணும். அப்படி கட்டுப்படலாம் என்ன ஆகும்? செபி வந்து பெனால்வாங்க, அவங்களுக்கு நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வைப்பாங்க. ஒரு கட்டத்துல நீங்க வந்து உங்க பேங்கை க்ளோஸ் பண்ணிருங்குவாங்க. உதாரணமா அந்த மாதிரி தான் என்னாச்சு இப்போ லக்ஷ்மி விலாஸ் பேங்க். அவங்க வந்து நிறைய பிரச்சனைகள் இருந்து செபியுடைய ரெகுலேஷன்ஸ்லாம் கேட்காம இருந்தாங்க. அவங்க சொல்லிட்டாங்க நீங்க வந்து இந்த சிங்கப்பூருடைய ஒரு பேங்க் இருக்கு, ஓகே, டிஎஸ்பியூ சம்திங் வரும், அந்த பேங்க்ல மெர்ஜ் ஆயிருங்க அப்படின்னு சொல்லிட்டான். இப்போ செபியுடைய, சாரி, ஆர்பியுடைய ரெகுலேஷனுக்கு கட்டுப்பட்டு தான் எல்லா பேங்க்கும் இருக்கணும். ஆர்பிஐ என்ன சொல்லுவாங்க, அவங்களுடைய நோக்கம் என்ன? ப்ரொடெக்ஷன் ஆஃப் டெபாசிட்டர்ஸ், அதாவது பணத்தை போடக்கூடியவங்களுக்கு பாதுகாப்பு தரதுக்காக இவங்க என்ன ஸ்டெப்ஸ் வேணாலும் எடுப்பாங்க. யாரு? ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. அதனால நம்முடைய பணம் பேங்க்ல சேஃபா இருக்கு. சரி, அதே மாதிரி ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சை பொறுத்த வரைக்கும் யார் வரா அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஒரு ரெகுலேட்டர் இருக்காரு, அவர் பேர் செபி. ஓகே, இந்த செபியுடைய வேலை என்ன? எப்படி ஆர்பிஐ வேலை வந்து ப்ரொடெக்ஷன் ஆஃப் டெபாசிட்டரும், அதே மாதிரி செபியுடைய வேலை ப்ரொடெக்ஷன் ஆஃப் இன்வெஸ்டர்ஸ், முதலீட்டாளர்களை பாதுகாக்கிறது தான் செபியுடைய தலையாய வேலை. அதுக்காக என்ன பண்றாங்கன்னு சொன்னா காலத்துக்கு ஏத்த மாதிரி பல மாறுதல்களை அவங்க கொண்டு வந்துட்டு இருக்காங்க. ஹவு டு கெட் கம்பெனிஸ் டீடைல் அதை சொல்றேன். அதை நான் சொல்றேன். இப்போ இந்த ஃப்ளோல நம்ம போவோம். ஓகே, சேஃப்டிங்கிறதுக்கு நமக்கு ஒரு இது வேணுமா இல்லையா, ஒரு நமக்கு நம்பிக்கை பிறக்கணுமா இல்லையா, இங்க சேஃப் தான் அப்படிங்கிறது, அதுக்காக தான் இப்போ நம்ம இது சொல்லிட்டு இருக்கோம். உங்களுக்கு டவுட்ஸ் இருந்ததுன்னா லாஸ்ட் 10-15 மினிட்ஸ் உங்களுக்கு நம்ம டைம் தருவோம், அதுல கூட நீங்க எழுதி வச்சுட்டு கூட டவுட் கேட்கலாம். இப்போ நம்ம வந்து ஸ்டாக் மார்க்கெட்ல வந்து சேஃப்டி இருக்கு. காரணம் என்ன? செபி அதை கண்காணிக்குது. இன்வெஸ்டர்ஸ்க்கு எந்த விதமான, ஏன்னா யோசிச்சு பாருங்க, முதலீட்டாளர்களுக்கு நம்பிக்கை போயிருச்சுன்னு வைங்களேன், இப்ப யாராவது இதுக்குள்ள வருவாங்களா? வரமாட்டாங்க. இப்ப யாரும் வந்து ட்ரேட் பண்ணவே வரலன்னு சொன்னா இப்ப கவர்மெண்ட்க்கு வந்து டாக்ஸ் வருமானம் குறையும். இன்னும் இந்த ரியாலிட்டி சொல்ல போனா ஸ்டாக் மார்க்கெட் வந்து எவ்வளவு வந்து வெல்த்தின்னு சொன்னா இந்தியாவுடைய ஜிடிபியில 25%, இந்தியாவுடைய ஜிடிபியில 25% வந்து ஸ்டாக் மார்க்கெட்ல தான் புழங்குது. அப்ப யோசிச்சு பாருங்க, ஒரே ஒரு இடத்துல 25% ஆஃப் இந்தியாவுடைய வெல்த் புழங்கிட்டு இருக்கு அப்படின்னா இப்ப எவ்வளவு இது பவர்ஃபுல்லா இருக்கணும், இப்ப எவ்வளவு சேஃப்டி மெஷர்ஸ்ங்கிறது அங்க இருக்கணும். இல்லைன்னா என்ன ஆயிரும்? எல்லாரும் போயிடுவான். இப்ப கவர்மெண்ட்க்கு வந்து ஏன் ரெகுலேட் பண்ணும் சார் அப்படின்னா இன்வெஸ்டர்ஸுடைய ப்ரொடெக்ஷன், அரசாங்கத்துடைய வேலை வந்து முதலீட்டாளர்களை பாதுகாக்கணும், மக்களை பாதுகாக்கணும். ரெண்டாவது, நிறைய டாக்ஸஸ் இங்க வருது. இப்போ கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த இடத்துல இருந்து கேபிட்டல் கெயின் டாக்ஸ்னு ஒன்று வாங்குறாங்க, ஜிஎஸ்டி வாங்குறாங்க, ஸ்டாம்ப் டியூட்டி இருக்குது, எஸ்டிடி இருக்குது. இது மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டாக்ஸஸ்ங்கிறது கவர்மெண்ட் வாங்குறதுனால இந்த இடத்துல மக்களுக்கு பாதுகாப்பு இருக்குன்னு நம்பிக்கை இருந்தால் தான் வருவாங்க. வந்தால் தான் நமக்கு டாக்ஸ் கிடைக்கும். அந்த விஷயத்துல மக்களுக்கு நம்பிக்கை போயிடக்கூடாது. அதனால வந்து நம்ம ப்ராப்பரா ரெகுலேட் பண்ணணும் ஸ்டாக் மார்க்கெட். கவர்மெண்ட் அதை சரி கரெக்டாக பண்ணிட்டு இருக்காங்க. பட் அங்க ஒண்ணு இங்க ஒண்ணு நடக்க தான் செய்யும். ஓகே, என்ன சார் அப்படி நடந்திருக்கு இப்படி நடந்திருக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பா நடக்கும். ஏன்னா வந்து எல்லாரும் வந்து உத்தமர்கள் கிடையாது. ஏதாவது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிச்சு சொன்னா என்ன பண்ணுவாங்க? கோல்மால் பண்ணி பணம் சம்பாதிக்க கூட பார்ப்பாங்க. ஆனா அப்பப்போ கவர்மெண்ட் அதை நிப்பாட்டிட்டு தான் இருக்கு. எந்த அளவுக்குன்னு சொன்னா நான் முன்னாடியே சொன்னேன், நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா சூதாட்டம் மாதிரி இருக்கக்கூடிய சில வடிவங்கள், அந்த வடிவங்கள்ல போய் நிறைய பேர் லாஸ் பண்றாங்க அப்படிங்கிறதுக்காக. அது என்ன மாதிரியான ட்ரேடிங் மெத்தடாலஜி அப்படின்னா, இப்போ உங்களுக்கு பெரும்பாலானவங்க புதுசா இருக்கறனால அது உங்களுக்கு தெரியுமா இல்லையாங்கிறது தெரியல. ஏற்கனவே ட்ரேட் பண்றவங்க இந்த வார்த்தையை கேள்விப்பட்டிருப்பாங்க. என்ன வார்த்தை அது? ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ், எஃப் அண்ட் டோன்னு சொல்லுவாங்க. எஃப் அண்ட் டோ பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட அது சூதாட்டம் மாதிரி தான். எஃப் அண்ட் டோல ட்ரேட் பண்ணி தான் நிறைய பேர் வந்து காசை விடுறாங்க. அப்படிங்கிறதுக்காக எஃப் அண்ட் டோல நிறைய ரெகுலேஷன்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. உதாரணமா வந்து நீங்க இந்த மாதிரி ஒரு சில கோர்சஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணாதான் நீங்க எஃப் அண்ட் பண்ண முடியும். உங்க பேங்க் அக்கௌண்ட்ல இவ்வளவு டிரான்சாக்ஷன் நடந்தாதான் நீங்க எஃப் அண்ட் இந்த மாதிரி நிறைய ரெகுலேஷன்ஸ் வந்துட்டு. ஓகே, அதே மாதிரி ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா ரெஃபரல் போனஸ்னு ஒன்று இருந்துச்சு. ரெஃபரல் போனஸ் என்ன? இப்ப நான் வந்து உங்களுக்கு என்னுடைய டிமேட் அக்கௌண்ட்ல இருந்து உங்களுக்கு ஒரு ரெஃபரல் லிங்க் கொடுப்பேன். இப்ப என்னுடைய ரெஃபரல் லிங்கை யூஸ் பண்ணி நீங்க அக்கௌண்ட் ஓபன் பண்ணீங்கன்னா எனக்கு வந்து ஒரு 300 ரூபாய் கிடைக்கும். இந்த மாதிரி ஆரம்பத்துல இருந்துச்சு. இப்ப நிறைய பேர் என்ன பண்றாங்க? மிஸ்யூஸ் பண்றாங்க. பணம் கிடைக்குங்கிற ஆர்வத்துல, ஆசையில சம்மந்தம் இல்லாதவங்க இல்ல வந்து ஸ்டாக் மார்க்கெட் பத்தி பெருசா தெரியாதவங்கள அக்கௌண்ட் ஓபன் பண்ண சொல்லி அவங்களுக்கு வந்து விஷயமே தெரியாம இன்வெஸ்ட் பண்ண சொல்லி அவங்க லாஸ் ஆகிறதுனால இனிமேல் ரெஃபரல் போனஸ் யாருக்கும் கிடையாது. இனிமேல் யாரும் ரெஃபரல் போனஸே கொடுக்க கூடாது. என்னுடைய ரெஃபரல் லிங்க் நீங்க யூஸ் பண்ணி நீங்க அக்கௌண்ட் ஓபன் பண்ணா கூட எனக்கு எந்த காசும் கிடைக்காது. இதெல்லாம் பாத்தீங்கன்னா யாரும் வந்து இங்க காசை தெரியாம வந்து தொலைச்சிடக்கூடாதுங்கிறதுக்காக செபி எடுக்கக்கூடிய சில ரெகுலேஷன்ஸ். ஓகேங்களா? அதுக்கு ஒரு உதாரணம் யாரு? அனில் அம்பானி. இந்தியாவில் இருக்கக்கூடிய காங்குளோமெரேட்ஸ், ஓகே, பெரிய
ஒரு சாம்ராஜ்யங்கள்ல அம்பானி குடும்பமும் ஒண்ணு. அதுல சின்ன பெரியவர் வந்து முகேஷ் அம்பானி, சின்னவர் வந்து அனில் அம்பானி. இவர் என்ன பண்ணாருன்னா, ஒண்ணும் தப்பு பண்ணல. தன்னுடைய ஒரு கம்பெனிக்கு வாங்கின அமௌண்ட்டை வேற கம்பெனிக்கு யூஸ் பண்ணாரு. இதை கண்டுபிடிச்சிட்டாங்க செபி. கண்டுபிடிச்சு என்ன பண்ணாங்க? அனில் அம்பானி அண்ட் 24 others banned from security market by SEBI for மார்க்கெட் பக்கமே வர முடியாது. செக்யூரிட்டி மார்க்கெட்னா இன்க்ளூடிங் ஸ்டாக் மார்க்கெட். அப்பா இவ்வளவு இது முடியும் இவங்க அக்ஷயா என்ன பண்ணாங்க? செபி, நீ எவ்வளவு பெரிய ஆளா வேணா இருந்துட்டு போ, ஆனா என்னுடைய ரெகுலேஷன் மீறி நீ ஏதாவது செயல்பட்டேன்னா உன் மேல நான் ஆக்ஷன் எடுப்பேன். அப்படிங்கிறதுக்கான உதாரணம் தான். செகண்ட் ஒரு உதாரணம் யாரு? இந்த லேடி. இந்த லேடி வந்து சித்ரா ராமகிருஷ்ணன் சொல்லுவாங்க. ஒரு 3 இயர்ஸ்க்கு முன்னாடி இவங்க வந்து என்எஸ்சி. என்எஸ்சின்னா என்ன? உங்களுக்கு வந்து கிளாஸஸ் இந்த டீட்டெயில் எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் சொல்லுவாங்க. அந்த என்எஸ்சியில வந்து சீஃபா இருந்த ஒரு லேடி சில கான்ஃபிடென்ஷியலான டீட்டெயில்ஸ், அதாவது சில ரகசியமான தகவல்களை வெளியே விட்டுட்டாங்க. அது வந்து ஆரம்பத்துல தெரியல. எப்படி கண்டுபிடிச்சாங்கன்னா, இந்த லேடி தன்னுடைய பதவி காலம் முடியறதுக்கு முன்னாடியே ரிசைன் பண்ணிட்டு போயிட்டாங்க. என்ன காரணம் சொன்னாங்க? இல்ல, என்னுடைய பர்சனல் ரீசன், என்னுடைய தனிப்பட்ட காரணங்களுக்காக நான் ரிசைன் பண்ணிக்கிறேன்னாங்க. ஆனா கவர்மெண்ட் கூட இல்ல, என்ன ஏன் இந்த மாதிரி இந்த லேடி வந்து தனிப்பட்ட காரணம் சொல்லிட்டு போறாங்க? அப்ப ஏதோ ஒரு இது இருக்குன்னு சொல்லிட்டு இவங்க ரிசைன் பண்ணி போய் கிட்டத்தட்ட 16 மாசம் கழிச்சு கண்டுபிடிச்சாங்க இவங்க என்ன தப்பு பண்ணிருக்காங்க அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் இவங்க மேல ஆக்ஷன் எடுத்தாங்க. அப்ப தப்பு பண்ணிட்டு போயிட்டா விட்டுருவாங்க அப்படிங்கறதும் இங்க கிடையாது. தப்பு பண்ணா, தப்பு பண்ணிட்டு போனாலும் உங்களுக்கு நீங்க வந்து செபி உங்களுக்கு ரெகுலேட் பண்ணும், செபி உங்களை விசாரிக்கும். ஏதோ ஒரு வகையில கண்டுபிடிச்சாங்க சொன்னா அப்பயும் உங்க மேல ஆக்ஷன் எடுப்பாங்க. ஏன்? மக்களுக்கு நம்பிக்கை வருமா இல்லையா? சரி, போயிட்டாங்க, சரி விட்டுருங்க, போனவங்களை பத்தி நம்ம எதுக்கு பேசிக்கிட்டுன்னு அவங்க எடுக்க என்ன பண்ணல. அவங்க வந்து நினைக்கல. ஏன் போனாங்க, எதுக்காக போனாங்க, என்ன இவங்களுக்கு பேக்ரவுண்ட் எல்லாத்தையும் செக் பண்ணி கடைசியில கண்டுபிடிச்சு அதுக்கப்புறம் இவங்களை பிடிச்சு பனிஷ் பண்ணாங்க. ஓகே. இப்போ இதெல்லாம் என்னன்னு சொன்னா மக்களுக்கு நம்பிக்கை வரும். இல்லைன்னு சொன்னா மக்களுக்கு நம்பிக்கை இல்லாம போச்சுன்னா இன்வெஸ்ட் பண்றது சிரமமாயிரும். இப்போ டாக்ஸ் கலெக்ஷன் இருக்காதுங்கிறதுக்காக செபி எடுத்திருக்கக்கூடிய சில சேஃப்டி மெஷர்ஸ். இப்போ வந்து சேஃப்டி மெஷர்ஸ் பார்த்துட்டோம். இப்போ வந்து பாதுகாப்பு இருக்கு. பணத்துக்கு பாதுகாப்பு வேணும்னு சொன்னா பீரோக்குள்ள கூட பூட்டி வைக்கலாம். பீரோக்குள்ள பூட்டி வச்சா கூட பாதுகாப்பு இல்லை இந்த காலத்துல. மண்ணுக்குள்ள கூட புதைச்சு வைக்கலாம். ஆனா அது வளருமானா வளராது. ஓகே, தண்ணி ஊற்றி வளர்த்த முடியுமா? மரம் வளர்த்துற மாதிரி. அப்ப அடுத்த ஆப்பர்ச்சுனிட்டி, அடுத்து என்ன நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு? எனக்கு இங்க ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கா? நான் 1 லட்சம் ரூபாய் பண்றேன், இன்வெஸ்ட் பண்றேன். ஒரு குறிப்பிட்ட காலம் கழிச்சு என்னால 2 லட்சம் ரூபாய் எடுக்க முடியுமா? என்னால 1,50,000 ரூபாய் எடுக்க முடியுமா? அப்படிங்கிறது ஆப்பர்ச்சுனிட்டி. அந்த ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு இங்க இருக்குதா? அதுல ஃபர்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னு சொன்னா, இந்த டிமேட் அக்கௌண்ட்டே நமக்கு இங்க இருக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டியை காமிக்குது. டிமேட் அக்கௌண்ட்னா என்ன? நீங்க எப்படி வந்து பேங்க்ல வந்து பணத்தை போடணும் எடுக்கிறதுக்கு பேங்க் அக்கௌண்ட் இருக்கோ, அதே மாதிரி ஸ்டாக்ஸை வாங்குறதுக்கு விற்கிறதுக்கும் டிமேட் அக்கௌண்ட்னு ஒன்று ஓப்பன் பண்ணணும். ஓகே, உங்களுக்கு சிலருக்கு தெரிஞ்சிருக்கும், சிலருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. இப்போ டிமேட் அக்கௌண்ட்டை பொறுத்த வரைக்கும் பாருங்க, கொரோனாக்கு முன்னாடி வரைக்கும் 2020 வரைக்கும் 41 மில்லியன், 41 மில்லியன் எவ்வளோ? 4 கோடி பேர் கிட்ட தான் டிமேட் அக்கௌண்ட் இருந்துச்சு. அதாவது இந்தியாவுடைய ஜனத்தொகை 2020 கிட்டத்தட்ட 130 கோடி வந்துருச்சு. ஓகே. அந்த 130 கோடியில வெறும் 4 கோடி பேர் தான் அக்கௌண்ட் ஓபன் பண்ணியிருந்தாங்க, டிமேட் அக்கௌண்ட். ஆனா வெறும் 4 வருஷத்துல பாருங்க, 23 டேட்டாஸ் படி 114 மில்லியன், கிட்டத்தட்ட 11.5 கோடி ஜனங்க டிமேட் அக்கௌண்ட் ஓபன் பண்ணிட்டாங்க. இது 2023 ஃபினான்ஷியல். இப்போ 24 25 எடுத்தீங்கன்னு சொன்னா தாராளமா 15 கோடி பேர் டிமேட் அக்கௌண்ட் ஓபன் பண்ணியிருப்பாங்க. அப்ப ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு வரணும்னா டிமேட் அக்கௌண்ட் வேணும். அப்ப எல்லாத்துக்கும் நம்பிக்கை வருது, இங்க போனா நம்மளால சம்பாதிக்க முடியும், இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியும் அப்படின்ற நம்பிக்கை வரனால என்ன பண்றாங்க ஜனங்க இங்க வந்து இன்வெஸ்ட் பண்றதுக்கு ரெடியா இருக்காங்க. ஓகே. அடுத்தது பாத்தீங்கன்னா சொன்னா கவர்மெண்ட்டும் நிறைய பூஸ்ட் கொடுக்கலாம். பூஸ்ட் கொடுக்குறாங்கன்னா என்ன அர்த்தம்? நிறைய ப்ரொமோட் பண்றாங்க ஸ்டாக் மார்க்கெட் விஷயத்துல, மக்கள் பயப்படாம வாங்க. அதே மாதிரி வந்து உங்க கையில காசு இருந்தாதான் உங்களால உள்ள வர முடியும். அப்படிங்கிறதுக்காக நிறைய டாக்ஸஸ் நாங்க ரிலாக்ஸேஷன் கொடுக்குறோம். அதே மாதிரி பாத்தீங்கன்னு சொன்னா சில இண்டஸ்ட்ரீஸ், இப்போ இண்டஸ்ட்ரீஸ்ல நீங்க போய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னா அந்த இண்டஸ்ட்ரி வந்து உங்களுக்கு ஒரு growth காமிக்கணும். ஓகே, உங்களுக்கு வந்து ஒரு growth இங்க வந்து வளர்ச்சி இருக்குங்கிறத காமிக்கணும். அப்போ வளர்ச்சி எப்ப கிடைக்கும்? அரசாங்கத்துடைய ஆதரவும் ஒரு பக்கம் கிடைக்கும். அப்போ அரசாங்கத்துடைய ஆதரவு கிடைக்கிறதுக்கு அப்ப என்னென்ன விஷயங்கள், அதாவது முடிவுகள், என்னென்ன விதமான ஆதரவுகள் அரசாங்கம் நிறுவனங்களுக்கு தரப்போகுதுன்னு சொல்லிட்டு அரசாங்கமும் அதுக்கேற்ற மாதிரியான, இப்போ யூபிஏ கவர்மெண்ட் இருந்தாலும் சரி, என்டிஏ கவர்மெண்ட் இருந்தாலும் சரி, எல்லாரும் என்ன பண்றாங்க? அவங்க வந்து அந்த ஸ்டெப்ஸ் எடுக்கலாம்.
இப்ப இந்தியாவை பொறுத்த வரைக்கும் என்ன, நம்ம ஆரம்பத்திலே சொல்லியிருந்தோம் இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்ல இருக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி என்ன, அதுதான் நம்ம பார்த்தோம். பாருங்க, இது வேர்ல்டுடைய டாப் 5 எக்கானமி, அது எவ்வளவு வேகத்துல வளருது. இப்போ யுனைடெட் ஸ்டேட்ஸ் அமெரிக்காவுடைய எக்கனாமி தான் உலகத்துல பெரிய எக்கனாமிங்கிறது நமக்கு தெரியும். ஆனா அவங்களுடைய வளர்ச்சி விகிதம் 2%. சைனாவுடைய வளர்ச்சி விகிதம் 3, ஜப்பானோடது 1.1, ஜெர்மனி 1.9. ஆனா இந்தியாவோட வளர்ச்சி வேகம் பாருங்க, 7.2. ஏன்னா என்ன சொல்ல வராங்க, 2035க்கு உள்ள இந்தியா உலகத்துல 3வது பெரிய எக்கானமியா வளர்ந்துரும். யார, ஜெர்மனி ஜப்பான் எல்லாத்தையும் பின்னாடி தள்ளிட்டு இந்தியா வந்து 3வது இடத்துக்கு வந்துடும். ஃபர்ஸ்ட் அமெரிக்கா, 2வது சைனா, 3வது இந்தியா வந்துரும்னு என்ன பண்றாங்க, ப்ரெடிக்ட் பண்ணாங்க. இப்போ இந்தியா என்ன ஆயிட்டு இருக்கு, க்ரோ ஆயிட்டு தான் இருக்குது. அதனால தான் பல வெளிநாட்டு நிறுவனங்கள் இந்தியாவுக்குள்ள வராங்க. பாருங்க, மற்ற வளரக்கூடிய நாடுகள் கூட பாருங்க, சவுத் ஆப்பிரிக்கா, யுஏ, அதாவது பிரான்ஸ், பிரேசில், மெக்சிகோ, இவங்களை கம்பேர் பண்ணும்போது கூட இந்தியாவுடைய ஜிடிபி ரேட்டுங்கிறது ரொம்ப ஃபாஸ்டா இருக்கு. ஓகே, டாக்டர் மன்மோகன் சிங் காலத்துல எல்லாம் வந்து 10% வரைக்கும் இருந்துச்சு வளர்ச்சி. ஆனா இப்போ 10% வளர்ச்சிங்கிறது இல்ல, ஒரு 6 அல்லது 7 இந்த ரேஞ்சில் இருக்குது. இது வந்து ரொம்ப டூ பேடும் இல்லை, டூ குட் இல்லை, பட் கம்பேர்ட் வித் அதர் கண்ட்ரிஸ், மற்ற நாடுகளோட கம்பேர் பண்ணும்போது நம்ம வேகமா வளர்ந்துட்டு இருக்கோம் அப்படிங்கிறது இன்னைக்கு இருக்கக்கூடிய டேட்டா. சரி, இப்போ வந்து தனிப்பட்ட நபர்கள் மட்டும்தான் ஸ்டாக் மார்க்கெட்ல வர முடியுமா, நிறுவனங்கள் வராதா? இப்போ நிறுவனங்கள்லாம் எதை மீன் பண்றேன், இப்போ இபிஎஃப்ஓ, எல்ஐசி, ஓகே, இஎஸ்ஐ, இதெல்லாம் பாத்தீங்கன்னா அரசாங்கத்துடைய நிறுவனம், கரெக்டுங்களா? இப்போ நீங்க அட்டென்ட் பண்ற யாராவது ஒருத்தர் கவர்மெண்ட் எம்ப்ளாயா கூட இருக்கலாம், அல்லது உங்க வீட்ல யாராவது ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயி இருக்கலாம். இப்போ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா பிடித்தம் அப்படின்னு ஒண்ணு இருக்கும், கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்போ 30,000 சம்பளம்னா 30,000 கையில கொடுக்க மாட்டாங்க, ஒரு பிடித்தம் 3,000 மட்டும் என்ன பண்ணிக்குவாங்க, பிடிச்சிட்டு 27,000 கையில இருக்கும். அப்ப 3,000 அரசாங்கம் பிடிக்கிறதுல அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க அந்த இபிஎஃப்ஓ இஎஸ்ஐசில வந்து கொடுத்துருவாங்க. சரி, இவங்க என்ன பண்ணுவாங்க, ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா அரசாங்கத்தினுடைய கடன் பத்திரங்களை மட்டும் முதலீடு செஞ்சுட்டு இருந்தவங்க, இப்ப அரசாங்கம் உங்களுக்கு என்ன அனுமதி கொடுத்திருக்கனா, நீங்க ஸ்டாக் மார்க்கெட்லயும் நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் டைம் உங்களுக்கு பர்மிஷன் கிடைச்சது. இல்ல இதுக்கு முன்னாடி பாத்தீங்க சொன்னா வெறும் அரசாங்கத்துடைய நிறுவனங்கள்ல மட்டும்தான் முதலீடு செய்யணும். ஆனா இப்ப என்ன இருக்கு, ஸ்டாக் மார்க்கெட்லயும் நீங்க முதலீடு செய்யுங்க அப்படின்ட்டு உங்களுக்கு பர்மிஷன் கிடைச்சிருக்கு. சரிங்களா? அப்ப நிறைய பேர் என்ன பண்றாங்க, உள்ள வராங்க. அப்படிங்கிற போது அதுக்கான growth ஆப்பர்ச்சுனிட்டிங்கிறது அதிகமா இருக்கு. உதாரணமா ஒரு கம்பெனி இருக்குன்னு வைங்களேன், ஒரு கம்பெனில எத்தனை விதமான இன்வெஸ்டர்ஸ் இருப்பாங்க அப்படின்னா, அந்த கம்பெனியை ஆரம்பித்தவங்க முதலீடு செஞ்சிருப்பாங்க, அதே மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனிஸ் முதலீடு செஞ்சிருக்கும், உங்களை என்ன மாதிரியான ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் முதலீடு செஞ்சிருப்பாங்க, கவர்மெண்ட் முதலீடு செய்யும், இன்சூரன்ஸ் கம்பெனி, எல்ஐசி, இது மாதிரி பல பேர் முதலீடு செய்யலாம். இப்ப பல பேர் முதலீடு செய்றாங்க அப்படிங்கிற போது எதுக்காக முதலீடு செய்றாங்க, பணம் அதிகமா இருக்குட்டா இல்ல, நமக்கு வந்து நாளைக்கு லாபம் கிடைக்கணும், இங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சா நமக்கு வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உண்டாகும் அப்படின்ட்டு என்ன பண்றாங்க, இங்க முதலீடு செய்ய வராங்க. அதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் தான் பாருங்க, ஐபிஓ. ஐபிஓனா என்ன, இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங். இதுக்கு நம்ம தனியா ஒரு கிளாஸஸே நம்ம நடத்துவோம், ஐபிஓன்னு என்னன்ட்டு. பாத்தீங்க சொன்னா போன வருஷம் ஆகஸ்ட் 27ஆம் தேதி ஒரு பைக் ஷோரூம் கம்பெனி, ஓகே, மும்பைல வந்து 2 ஷோரூம் ஓபன் பண்றதுக்கு அவங்க ஐபிஓ வந்திருந்தாங்க, மக்கள் கிட்ட முதலீடு கேட்டு வந்திருந்தாங்க. அவங்க கேட்ட தொகை எவ்வளவு தெரியுங்களா, வெறும் 12 கோடி தான். 12 கோடி எங்களுக்கு 2 ஷோரூம் ஓபன் பண்ணதுக்கு வேணும். கிட்டத்தட்ட 15ல இருந்து 20 எம்ப்ளாயிஸ் தான் அந்த ஷோரூம்ல. ஆனா அவங்களுக்கு எவ்வளவு ஃபண்ட் கிடைச்சது தெரியுங்களா, கிட்டத்தட்ட 4,800 கோடி ரூபாய் கிடைச்சது. ஓகே சார், 15 20 எம்ப்ளாயும் கூட இல்லை, 8 எம்ப்ளாய் தான் இங்க சொல்லியிருக்காங்க பாருங்க. கேட்டது வெறும் 12 கோடி, ஆனா கிடைச்சது 4,800 கோடி. இப்ப யோசிச்சு பாருங்க, அப்போ எவ்வளவு கிரேசியா இருக்காங்க. ஐபிஓ பொறுத்த வரைக்கும் இந்த நேரங்கள்ல என்ன ஒரு தாட் இருந்துச்சு அப்படின்னா, ஐபிஓல போட்டாலே பணம் சல்லன்னு ஏறிடும், போட்டாலே ஏறிடும், அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இருந்துச்சு. உதாரணமா வந்து நீங்க ஐபிஓல ஒரு ஸ்டாக் வந்து 150 ரூபாய்க்கு அலாட் பண்றாங்கன்னு வைங்க, வாங்கிட்டீங்க, அது ஓபன் ஆகக்கூடிய ஃபர்ஸ்ட் டேட்டே போய் 300 ரூபாய் நிற்கும், இல்ல 250 ரூபாய் நிற்கும். இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் இருந்துச்சு எப்போ, ஆகஸ்ட்ல. அதுக்கப்புறம் என்ன சார் ஆச்சு, அதுக்கப்புறம் சில பிரச்சனைகள் ஆச்சு. அது வந்து உங்களுக்கு நீங்க ஸ்டாக் மார்க்கெட்ல கிளாஸ் ஜாயின் பண்ணீங்கன்னா அதை பத்தி டீட்டெயிலா நம்ம பேசுவோம். அப்போ வாங்கி ஒரே நாள்ல அல்லது ஒரு வாரத்திலேயே 150 ரூபால இருந்து 200 ரூபா 300 ரூபா போகுதுன்னா, அப்ப நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் என்ன ஆகுது, அப்படியே டபுள் ஆகுது. இப்ப டபுள் ஆகக்கூடிய பட்சத்துல நமக்கு என்ன கிடைக்குது,
லாபங்கள் வந்து டக்கு டக்குன்னு கிடைக்குதுங்கிறதுனால இவ்வளவு பெரிய ஒரு கிரேசி இருந்துச்சு ஸ்டாக் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும். ஓகேங்களா? So, அப்போ இன்னொரு பக்கம் பாருங்க, இந்தியன் ரினியூவபிள் எனர்ஜி லிமிட், ஐஆர்இடின்னு சொல்லி ஒரு கம்பெனி. ஓகே, ஐஆர்இடிஏ. இவங்க எப்போ ஐபிஓக்கு வராங்க அப்படின்னா 2023 நவம்பர்ல இவங்க ஐபிஓக்கு வராங்க. ஓகே, 2023 நவம்பர்ல இவங்க ஐபிஓக்கு வராங்க. ஐபிஓக்கு வரும்போது இவங்களுடைய ஸ்டாக் பிரைஸ் பாருங்க, வெறும் 50 ரூபா தான். இத்தனைக்கும் உங்களுடைய ஐபிஓல அலாட் பண்ணது வெறும் 35 ரூபா. ஆனா ஓபன் ஆகும்போது 50 ரூபா. 2023 50 ரூபாய்க்கு ஓபன் ஆகி எவ்வளவு தூரம் போயிருக்கு பாருங்க, கிட்டத்தட்ட 300 ரூபா வரைக்கும். எப்போ? நெக்ஸ்ட் இயர் ஆகஸ்ட்ல, கிட்டத்தட்ட 1 இயர் கூட கம்ப்ளீட் ஆகல. அந்த 1 இயர் கூட கம்ப்ளீட் ஆகாத அந்த நேரத்துல கூட 6 மடங்கு, 50 ரூபால இருந்து 600 300 ரூபா. 1 லட்ச ரூபா போட்டிருந்தீங்கன்னா வித்தின் 1 இயர்ல 1 லட்சங்கிறது 6 லேக்கா ஆயிரும். Okay? இப்ப இதெல்லாம் பாத்தீங்கன்னு சொன்னா இதெல்லாம் நமக்கு இருக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி, கண்ணுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி. ஒரே வருஷத்துல ஒரு 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 இன்வெஸ்ட்மெண்ட் 6 மடங்கு ஏறதுங்கிறது ரொம்ப ரேர். இப்போ நம்ம வந்து கோல்டு பார்க்கணும். இப்போ கோல்டு பார்த்தீங்கன்னா நேற்று கூட பேசிட்டு இருந்தோம். இப்போ கோல்டு வந்து 8600. ஓகே, 8600 சம்திங் இருக்குது ஒரு கிராம். இப்போ என்னுடைய கல்யாண நேரத்துலலாம் மகர் வாங்கும்போது பார்த்தீங்கன்னா 2833 ஒரு கிராம். எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. இப்போ 8600. சரி, இது வந்து தோராயமா 3000 வைங்களேன். இது தோராயமா ஒரு 9000 வைங்க. அப்ப எவ்வளவு வளர்ந்துருக்கு? 2 மடங்கு வளர்ந்துருக்கு. கரெக்ட்டுங்களா? இப்போ 3000 ரூபாய் இருந்தது 9000 ரூபானா, ஒரு மடங்கு இருக்கிறது 3 மடங்கு இருக்குன்னா என்ன அர்த்தம்? 2 மடங்கு வளர்ந்துருக்குன்னு அர்த்தம். ஆனா என்னுடைய கல்யாணம் 2017 நடந்துச்சு. இப்போ 2025. கிட்டத்தட்ட எவ்வளவு ஆச்சு? 8 வருஷம் ஆகுது. 8 வருஷத்துல கோல்டு என்ன இருக்கு? ஒரு 2 மடங்கு ஏறி இருக்கு. ஆனா இங்க ஸ்டாக்ல பாருங்க, வித்தின் 1 இயர், வித்தின் 1 இயர் என்ன இருக்குன்னு சொன்னா அந்த ஸ்டாக் உடைய பிரைஸ் கிட்டத்தட்ட 6 டைம்ஸ் ஏறி இருக்கு. ஓகே, அப்ப 5 டைம்ஸ் லாபம். உங்களுக்கு 1 லட்ச ரூபா போட்டுதீங்கன்னா 6 லட்ச ரூபா. இப்ப இந்த மாதிரியான ஆப்பர்ச்சுனிட்டிஸ்ங்கிறது ஸ்டாக் மார்க்கெட்ல பெரும்பாலும் கிடைக்கும். இப்போ ஒரு வருஷம் அப்படிங்கிறது என்னன்னு சொன்னா ஒரு லாங் டைம். ஓகே, இப்போ இன்வெஸ்ட்மெண்ட் உடைய டியூரேஷன் என்ன பண்ணுவாங்கன்னா, அதாவது லாங் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் எது, ஷார்ட் டைம் எதுன்னு சொல்லி பிரிப்பாங்க. ஒரு வருஷத்துக்கு மேல இருந்தா அது லாங். ஓகேங்களா? அப்போ ஒரு வருஷத்துக்கு மேல போட்டவங்க, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி 1980ஸ்லாம் சில பேர் விப்ரோடைய ஷேர்ஸ் எல்லாம் வெறும் 30 ஷேர் வாங்கியிருந்தாங்கன்னு வைங்களேன். வெறும் 30 ஷேர் வந்து விப்ரோடைய ஷேர் 1980s 90s எல்லாம் வாங்கியிருந்தாங்கன்னா அப்போ அதோடைய வேல்யூ வளர்ந்துருக்கும், அதிகபட்சமா வந்து 500 ரூபாய் இருந்திருக்கும். ஓகே, இன்னைக்கு அவர்கள் என்ன இருப்பாங்க சொன்னா கோடீஸ்வரர்கள், குரோர்பதி. ஓகே, அப்ப என்ன ஆகுதுன்னா லாங் டர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஆப்பர்ச்சுனிட்டிங்கிறது நிறைய இருக்குது. அதை பத்தி டீட்டெயிலாக நம்ம கிளாஸஸ்ல படிப்போம். ஷார்ட் டேர்ம்க்கு என்ன ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு? சார் நான் வந்து 1 லட்ச ரூபா போறேன் சார், எனக்கு ஒரு மாசத்துல கொஞ்சம் லாபம் வேணும். எவ்வளவு எடுக்க முடியும்? இனிஷியலா பிகினர்ஸா நீங்க 3 to 5% வரைக்கும் எடுக்க முடியும். அதாவது 1 லட்ச ரூபா போட்டு நீங்க 4000 வரைக்கும் ஒரு மாசத்துக்கு ரிஸ்க் இல்லாம ப்ராஃபிட் எடுக்க முடியும். ரிஸ்க் இல்லாம நான் சொல்றேன். இப்ப நாளைக்கு உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் அதிகமாக அதிகமாக என்ன ஆகும்? 4ங்கிறது 5 ஆகும், 5ங்கிறது 6 ஆகும், 6ங்கிறது 7 ஆகும். உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் அதிகமாக அதிகமாக உங்களுடைய லாபம் கூடிட்டு இருக்கும் ஒரு பக்கம். அப்ப ஷார்ட் டேர்ம்லயும் நம்மளால, நான் சொல்றது பிசினஸ் அப்படிங்கிற ஆப்பர்ச்சுனிட்டி, அந்த அந்த ஆப்ஷன்ல நான் சொல்றேன். 1 லட்ச ரூபா போட்டு 1 லட்ச ரூபா எடுக்கிறாங்க, அது எஃப்எண்டோ இருக்குது, அதெல்லாம் பாத்தீங்கன்னா அது தனி. அந்த பக்கம் நம்ம போக போறது இல்லை. ஏன்னா அது ஷரியாவுடைய பிரின்சிபலுக்கு கிணியும் வராது. அந்த சூதாட்டங்கிறதுனால நிறைய பேர் இழக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகம். சார் சூதாட்டம் தெரியுது, நிறைய பேர் காசை விடுறாங்கன்னு, அப்பயும் ஏன் சார் அங்க போறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி உங்களுக்கு வரலாம். ஏன் அப்படி போறாங்க அப்படிங்கறத நம்ம டீட்டெயிலா கிளாஸ் படிக்கும் போது தான் நம்ம அதை பார்க்க முடியும். சரிங்களா? அப்போ என்ன ஆகுதுன்னு சொன்னா லாங் டர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்லயும் நமக்கு இங்க ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு, ஷார்ட் டர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்லயும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. அடுத்தது ஒரு கொஸ்டின் நமக்கு என்ன, ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ். சரி சார் இருக்கு, நம்மளால சம்பாதிக்க முடியுமா, என்னால அது முடியுமா அப்படின்ட்டு ஒரு எண்ணம் நமக்கு வரலாம். இப்ப ரெண்டாவது ஒரு சந்தேகம் உங்களுக்கு என்ன வரலாம்னா, எத்தனையோ பேர் ஸ்டாக் மார்க்கெட் சொல்லி கொடுக்குறாங்க, நான் ஏன் உங்க கிட்ட படிக்கணும்? 2 காரணம். ஒண்ணு என்னன்னு சொன்னா, இஸ்லாமிக் வே ஆஃப் ட்ரேடிங் அப்படிங்கிறது தமிழ்நாட்டுல நம்ம மட்டும் தான் சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம். வேற நீங்க எங்க போனாலும் படிக்க முடியாது. திருநெல்வேலியில் ஒரு இன்ஸ்டியூட் இருக்கு, ஆனா அங்கேயும் நான் தான் கிளாஸ் எடுக்கிறேன். ஓகேங்களா? இஸ்லாமிக் வே ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது நம்ம மட்டும் தான் சொல்லிக் கொடுக்குறோம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னு சொன்னா குளோபல்
குளோபல் இஷ்யூஸ். இது பொதுவா ஸ்டாக் மார்க்கெட்ல இதை சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க. ஏன் அப்படின்னா இது ஸ்டாக் மார்க்கெட்டுடைய டாபிக்கே கிடையாது. இது வந்து யூபிஎஸ்சி உடைய டாபிக். யூபிஎஸ்சியில் பார்த்தீங்கன்னா எக்கனாமிக்ஸ்ல தான் என்ன பண்ணுவாங்க, உலகத்துல இந்தியாவில் நடக்கக்கூடிய பொருளாதார நிகழ்வுகளை அலசி ஆராயறதுக்காக என்னென்ன நடக்குதுங்கிறத சொல்லி கொடுப்பாங்க. நான் படிச்சும் இருக்கேன், படிச்சு கொடுத்தும் இருக்கேன். இப்போ குளோபல் இஷ்யூஸ் வந்து என்னென்ன மாதிரியான தாக்கங்களும் உண்டாக்குது, இது வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான விஷயம். ஓகே. இப்போ நம்ம குளோபல் இஷ்யூஸ்ல என்னென்ன சொல்லி கொடுப்போம் அப்படின்னா, எஃப்ஐடிஐ இவங்களுடைய தாக்கம் என்ன, ஜிடிபி growth இதோடைய தாக்கம் என்ன, இன்ஃப்ளேஷன் ரேட் எப்படி பார்க்கிறது, மானிட்டரி பாலிசினா என்ன, ஃபிஸ்கல் பாலிசினா என்ன, கார்ப்பரேட் பெர்ஃபார்மன்ஸ் என்ன, பொலிட்டிக்கல் ஸ்டெபிலிட்டி அண்ட் ஜியோ பொலிட்டிக்கல் ஃபேக்டர்ஸ் அண்ட் ஈவெண்ட்ஸ். உதாரணமா பார்த்தோம்னா இப்போ ஜியோ பொலிட்டிக்கல் ஃபேக்டர்ஸ், இப்போ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நேஷனல் அண்ட் இன்டர்நேஷனல் ஃபேக்டர்ஸ், காரணிகள், ஸ்டாக் மார்க்கெட்டை பாதிக்கக்கூடிய காரணிகள். சரி, இதெல்லாம் நம்ம கன்சிடர் பண்ணி பண்ணணுமா சார்னா ஆமா. அதுக்கான பெஸ்ட் எக்ஸாம்பிள் தான் ரீசெண்டா நடந்த டாரிஃப் வார். ட்ரம்ப் என்ன பண்ணாரு, எல்லா நாடுகள் மேலேயும் வந்து தாறுமாறா வந்து டாரிஃப், ஓகே, வரிகளை விதிக்க ஆரம்பிச்சார். ஓகே. இப்போ வரிகளை விதிக்க ஆரம்பிக்கும் போது என்ன ஆகுது சொன்னா, உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய மார்க்கெட் வந்து தாறுமாற விழ ஆரம்பிச்சிச்சு. இப்போ நம்ம வந்து ஆரம்பத்தை ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அலர்ட் பண்ணியிருந்தோம், இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்க இருக்குது, நீங்க கொஞ்சம் பார்த்து ஜாக்கிரதையா இருங்க. நம்ம கிளாஸ்லயே நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தோம் எந்தெந்த மாதிரியான உலக உலக நிகழ்வுகளுக்கு நீங்க முக்கியத்துவம் கொடுக்கணும், அது என்னென்ன மாதிரியான பாதிப்புகளும் உண்டாகும். ஓகே. ஜஸ்ட் ஒரு 4 டேஸ்க்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா ஸ்டாக் மார்க்கெட் வந்து ரத்த கலரியா இருந்துச்சு. அதாவது கிட்டத்தட்ட நிஃப்டியுடைய வேல்யூ பாயிண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1000 பாயிண்ட்ஸுக்கு மேலே கீழே இறங்குச்சு. 1000 பாயிண்ட்ஸ்லாம் கீழே இறங்குறது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது, அப்நார்மலா நடக்கக்கூடிய விஷயம். இதுக்கு முன்னாடி எப்போ 1000 பாயிண்ட் விழுந்துச்சு, எலெக்ஷன் நேரத்தில் என்ன சொல்லியிருந்தாங்க, என்டிஏ கவர்மெண்ட் வரும்னு சொன்னாங்க. கடைசியில் கவுண்டிங் நேரத்தில் பார்த்தீங்கன்னா சொன்னா யூபிஏ வர மாதிரி ரெண்டு பேரும் ஈக்குவல் ஆன்ட்டாங்க. இவங்க 240, அவங்க 240. அதுக்கப்புறம் தான் என்னாச்சு, இவங்க 230, அவங்க 270 சம்திங் எடுத்து வின் பண்ணாங்க. ஓகேங்களா. அப்ப என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா, உலக அளவுல நடக்கக்கூடிய விஷயங்கள், அதே மாதிரி பாத்தீங்கன்னா நம்மளுடைய நாட்டில் நடக்கக்கூடிய எந்தெந்த விஷயங்கள் ஸ்டாக் மார்க்கெட்ல பாதிப்புகளை உண்டாக்குது அதை பத்தி நம்ம சொல்லுவோம். உலக அளவுகளுடைய விஷயத்துல டாரிஃப், டொனால்ட் ட்ரம்ப் கொண்டு வந்த அந்த வரி விதிப்புகள் வந்து பெரிய பாதிப்புகள் உண்டாச்சு. அதுக்கப்புறம் என்னாச்சு, மத்த மத்த நாட்டுடைய மார்க்கெட்டை விட அமெரிக்கன் மார்க்கெட் தான் ரொம்ப வேகமா கீழே விழ ஆரம்பிச்சிச்சு. ஓகே. இப்ப ட்ரம்ப் என்ன பண்ணாரு, ஓகே நான் 90 நாளைக்கு இந்த டாரிஃப் உடைய இந்த பிரச்சனைகளை நிறுத்தி வைக்கிறேன். இந்த 90 நாளைக்குள்ள யாராவது எங்க கிட்ட வந்து பேசுனீங்கன்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம், சில கன்செஷன்ஸ், இன்னும் சில கன்செஷன்ஸ், அந்த சலுகைகள் கொடுக்க ரெடியா இருக்கும் அப்படின்னு நிப்பாட்டி வச்சும்போது திரும்ப அந்த இறங்கின 1000 பாயிண்ட்ஸ் வந்து திரும்ப ஏறிடுச்சு. ஓகே. அப்போ உலக அளவில் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் அப்படிங்கிறது பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படும். அதே மாதிரி யாரு, எஃப்ஐஏ டிஐ. எஃப்ஐஏனா யாரு, ஃபாரின்ல இருந்து இந்தியாவில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. இவங்களுடைய ஆக்டிவிட்டியை நம்ம ரெகுலரா மானிட்டர் பண்ணணும். ஓகே. இவங்களுடைய ஆக்டிவிட்டியை ரெகுலரா யார் பண்ணணும், மானிட்டர் என்ன பண்ணணும், நம்ம தான் பண்ணணும். என்ன பண்றாங்க, இவங்க எப்போ வராங்க, எப்போ போறாங்க, எவ்வளவு வராங்க, எவ்வளவு போறாங்கங்கிறத மானிட்டர் பண்ணணும். இது எங்க சார் நம்ம மானிட்டர் பண்றது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இதுக்கு தான் மணி கண்ட்ரோல் அப்படிங்கிற ஒரு ஆப் ஒன்று இருக்கு. ஓகே. மணி கண்ட்ரோல் ஆப்ல நீங்க பாத்தீங்க அப்படின்னா இவங்களை பத்தியான டேட்டா கொடுத்துருப்பாங்க, இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க. இப்ப ஏப்ரல் மாசத்துல இவங்க இருக்காங்க, எவ்வளவு போயிருக்காங்க. உதாரணம் பார்த்தா இப்ப எஃப்ஐஐ வந்து வெளிநாட்டுல இருந்து வந்து முதலீடு செய்யக்கூடியவங்க, இந்த ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் ரெண்டா பிரிக்கலாம். ஒன்னு வந்து எஃபிஐ, இன்னொன்னு வந்து எஃப்டிஐ. ஓகே. எஃப்டிஐனா யாரு, ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அல்லது இன்வெஸ்டர்ஸ் சொல்லுவாங்க. இவங்க இந்தியால வந்து ஒரு பிசினஸ் ஆரம்பிப்பாங்க, அதுல வந்து போர்டுல உட்காந்து அந்த பிசினஸ் வளர்க்கறதுக்காக இருப்பாங்க. உதாரணமா பாத்தீங்க அப்படின்னா அமெரிக்காவுடைய வால்மார்ட் நிறுவனம் என்ன பண்ணாங்க, இந்தியாவுடைய பிளிப்கார்ட்டை வாங்கிட்டாங்க. ஓகே. பிளிப்கார்ட்டுடைய கிட்டத்தட்ட 67% பங்குகளை வாங்கிட்டாங்க. இவங்க 67% பங்குகளை வாங்கி என்ன பண்ணுவாங்க, பிளிப்கார்ட்ல வந்து டெவலப் பண்ணுவாங்க, பிளிப்கார்ட்டுடைய பிசினஸை இம்ப்ரூவ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி மேனேஜ்மெண்ட்ல உட்காருவாங்க. இவங்க வந்து எஃப்டிஐ, இவங்களுக்கு ஸ்டாக் மார்க்கெட்டுக்கும் பெருசா சம்மந்தம் இருக்காது. அடுத்தது இன்னொரு கேட்டகரி யாருன்னா எஃபிஐ, ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்ட்மெண்ட் அல்லது இன்வெஸ்டர்ஸ். இவங்க என்ன பண்ணுவாங்க, அமெரிக்கால இருந்து இந்தியால வந்து பணத்தை கொண்டு வந்து போடுவாங்க.
ஓகேங்களா? பணத்தை கொண்டு வந்து போட்டு லாபம் சம்பாதிக்கணும்ட்டு பார்ப்பாங்க. ஆனா இந்தியால என்ன ஆயிடுச்சு? இந்தியாவை விட சைனால அதிகமா லாபம் கிடைக்குதுன்னா இங்க இருந்து பணத்தை தூக்கிட்டு அந்த சைனாக்கு போயிடுவாங்க. இப்ப சைனாவை விட தாய்லாந்துல அதிகமா லாபம் கிடைக்குதுன்னா சைனால இருந்து பணத்தை எடுத்துக்கிட்டு தாய்லாந்து போயிடுவாங்க. இப்ப தாய்லாண்டை விட மலேசியால நல்ல ரிட்டர்ன்ஸ் கிடைக்குதுன்னா தாய்லாந்துல இருந்து மலேசியாவுக்கு போயிடுவாங்க. இந்த மாதிரி என்ன பண்ணுவாங்கன்னா இங்க இருந்து அப்படியே மாறிக்கிட்டே இருப்பாங்க. இவங்க தான் எஃபிஐ. எஃபிஐ உடைய டேட்டாஸ் நமக்கு ரொம்ப முக்கியம். எஃபிஐ உடைய டேட்டாஸ் அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப முக்கியம். இப்ப இங்க எங்க பாக்குறது சார்? இங்க பாருங்க, லாஸ்ட் 6 மாசமா ஸ்டாக் மார்க்கெட் கொஞ்சம் டல்லா இருந்துச்சு. அந்த 6 மாசம் டல்லா இருக்கிறதுக்கு காரணமே இவங்க தான். இது நம்ம ஆரம்பத்திலே கணிக்கணும். நான் போன பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட நான் சொன்னது என்ன? இந்த எஃபிஐஸ் வந்து உள்ள வர்றது தான் நமக்கு முக்கியமான சிக்னல். இவங்க உள்ள வந்தாங்கன்னு சொன்னா நம்ம என்ன பண்ணலாம்? நம்ம கொஞ்சம் தைரியமா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். அவங்க வர வரைக்கும் நமக்கு ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். இப்ப பாருங்க, இப்ப திரும்ப என்ன ஆகுது? இந்த ஏப்ரல் மாசம் 1ஆம் தேதியில இருந்து 5,900 கோடி ரூபாய் இங்க வெளியே எடுத்துட்டு போயிருக்காங்க. 2ஆம் தேதி 1,500, 3ஆம் தேதி 2,800, அப்புறம் 3,400, அப்புறம் 9,000, பிறகு கிட்டத்தட்ட 5,000, 4,300. உங்க பணத்தை வெளியே எடுத்துட்டு போனாங்கன்னா மார்க்கெட் கீழே இறங்கும். அப்போ நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லா ட்ரேட் பண்ணுவோம். அங்க அப்ப இந்த மாதிரியான ட்ரேட் நம்ம பண்ணணும். அதை நான் உங்களுக்கு கிளாஸ்ல எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். இப்ப இவங்க ஏற்படுத்தக்கூடிய தாக்கங்கள் அப்படிங்கிறது டெக்னிக்கல் அனாலிசிஸை விட ரொம்ப பவர்ஃபுல்லானது. ஏன்னா இவங்க வெளியே ஒரு பொருளை வாங்க ஆள் இருந்தா தானே அதுக்கான வேல்யூ கூடும். இல்லைன்னா என்ன ஆகும்? வேல்யூ இறங்கி தானே செய்யும். உதாரணத்துக்கு நம்ம சிம்பிளா பார்த்தோம்னா, ஒரு பூ நார்மலா வந்து ஒரு மல்லிகைப்பூ வாங்குறாங்க அப்படின்னா ஒரு 100 கிராம் 30 ரூபா 40 ரூபா. ஆனா முகூர்த்த நேரத்துல பாத்தீங்கன்னா 150 ரூபா. ஏன்? ஏன்னா முகூர்த்த நேரத்துல வாங்குறவங்க நிறைய பேர் வந்துடுறாங்க. நிறைய பேர் முகூர்த்த நேரத்துல வாங்குறாங்க. இப்போ டிமாண்ட் அதிகமாகறனால பிரைஸ் அதிகமாயிருது. இப்போ மற்ற நாட்கள்ல சில பேர் தான் வாங்குவாங்க. இப்போ டிமாண்ட் குறைஞ்சிருது, அதோடைய மதிப்பும் குறைஞ்சிருது. அதே மாதிரி தான் ஸ்டாக்ஸும். ஸ்டாக்ஸ் வாங்குறதுக்கு ஃபாரின்ல இருந்து நிறைய பேர் வந்தாங்கன்னா அதோட வேல்யூ கூடும். இல்ல அவங்களாம் வெளியே போயிட்டாங்கன்னா அதோட வேல்யூ கீழே இறங்கும். இப்போ இதெல்லாம் நம்ம பார்த்து ட்ரேட் பண்ணும்போது தான் நம்ம நட்டத்தை குறைச்சு நம்மளால லாபத்தை சம்பாதிக்க முடியும். இப்ப இதெல்லாம் எப்படி பார்க்கிறது, எங்க பார்க்கிறது, இன்னும் என்னென்ன பார்க்கிறதுங்கிறது தான் நான் உங்களுக்கு என்ன பண்ணுவேன், கிளாஸஸ்ல நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். இது மட்டும் இல்லாம என்னென்ன விஷயங்கள் இருக்குது அது வந்து இப்படி புரிஞ்சுக்கணும் முதல்ல. ஏன்னா வந்து எக்கனாமிக்ஸ்ல நாங்க யூபிஎஸ்சிக்கு நடத்துன டாபிக்ஸ் அதுங்கிறனால டீட்டெயில ஒன் பை இப்போ மானிட்டரி பாலிசினா என்ன, பிசிக்கல் பாலிசினா இதெல்லாம் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணாதான் புரியும். சார் நான் ஏன் சார் இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்? எனக்கு வந்து அமெரிக்காவில் என்ன நடந்தா எனக்கு என்ன? நான் ஏன் அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்? நான் ஏன் அவ்வளவு ரிஸ்க் எடுக்கணும்? நான் பாட்டுக்கு மற்ற பிசினஸ் பார்த்துட்டு போயிடுவேன். எதுக்கு அதெல்லாம் நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இப்ப ரிஸ்க்குங்கிறது எல்லா இடத்துலயும் இருக்கு. ஓகேங்களா? இப்ப நீங்க சொல்றீங்க சார் அமெரிக்கால ட்ரம்ப் என்ன பண்ணா எனக்கு என்ன சார்? நான் பாட்டுக்கு என்னுடைய ஒரு மெடிக்கல் ஷாப்போ அல்லது வந்து ஒரு கிராசரி ஷாப்போ நான் வச்சுக்கிட்டு நான் பாட்டுக்கு வேலை பார்த்துட்டு இருப்பேன் அப்படின்னா, இப்ப நீங்க அடுத்து கம்பேர் பண்ணுங்க. ஒரு கிராசரி ஷாப்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணதுக்கும் ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணதுக்கும் என்ன வித்தியாசங்கள் இருக்கு? இப்போ நீங்க ஒரு மெடிக்கல் ஷாப் வைக்கிறீங்கன்னா உங்களுக்கு என்ன வேணும்? மினிமம் 5 lakhs இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறது வேணும். அட்வான்ஸ் கொடுக்கறதுக்கு, இன்டீரியர் ரெடி பண்றதுக்கு, அங்க வந்து மருந்து வாங்குறதுக்கு அப்படின்ட்டு உங்களுக்கு 5 lakh இன்வெஸ்ட்மெண்ட் வேணும். ஆனா ஸ்டாக் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி எந்த ஒரு லிமிடேஷனும் கிடையாது. மேக்ஸிமம் இவ்வளோ இருக்கணும், மினிமம் இவ்வளோ இருக்கணும் கிடையாது. நீங்க எவ்வளவு போட்டாலும் அதுக்கே பர்சன்டேஜ் தான். நீங்க 1 லட்ச ரூபா போட்டீங்களா ஒரு 5% 5,000 ரூபா வரும். 10 லட்ச ரூபா போட்டீங்களா 5% 50,000 வரும். இல்ல வெறும் 50,000 போட்டீங்களா அதுல 5% உங்களுக்கு 2,500 லாபம் வரும். இப்போ நீங்க வந்து ஒரு கடை வைக்கிறதுக்கு ஒரு மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் வேணுங்கிற மாதிரி ஸ்டாக் மார்க்கெட்ல இவ்வளவுலாம் கிடையாது. நீங்க எவ்வளவு போட்டாலும் என்ன பண்ணலாம்? அந்த ஸ்டாக் மார்க்கெட் இன்வெஸ்ட் பண்ணுங்க. சார் இல்ல சார் நான் வந்து ஒரு 8 ஹவர் நான் வந்து ஜாபுக்கு போற ஆளு. எனக்கு வந்து இந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணுங்கிற கடைக்கு போகணும் வைக்கணுங்கிற நிர்பந்தமே இல்லை. நான் ஐடில ஒர்க் பண்றேன். எனக்கு மாசம் 1 லட்சம் ரூபா சம்பளம் வருது. அதை வச்சு நான் ஜாலியா இருக்க போறேன். இப்போ ஐடில ஒர்க் பண்றவங்களா இருந்தாலும் வேற எங்க ஒர்க் பண்றவங்க யோசிச்சு பாருங்க. மினிமம் 8 ஹவர்ஸ்ங்கிறது அவங்க ஒர்க்குக்கு அலாட் பண்ணி ஆகணும். கரெக்டுங்களா? எக்ஸ்க்ளூடிங் டிராவலிங் டைம். இப்போ சென்னையில இருக்கீங்க. இப்போ சென்னையில வந்து உதாரணமா நீங்க வந்து ஒரு அடையார்ல இருக்கீங்க. இப்போ சிறுசேரி அல்லது வந்து நாவலூர் போகணும். காலையில மார்னிங் பீக் ஹவர்லாம் போனீங்கன்னா 1 ஹவருக்கு கம்மி இல்லாம மாலை காலையில போறதுக்கு 1 ஹவர், சாயந்தரம் திரும்பி வர்றதுக்கு 1 ஹவர். அப்ப 10 ஹவர்ஸ் நீங்க ஒர்க்குக்காக கொடுக்குறீங்க. ஆனா நான் ஆரம்பத்திலே சொன்னேன் ஸ்டாக் மார்க்கெட்டுங்கிறது அப்படி கிடையாது. நமக்கு 1 ஹவர்ல இருந்து 1.5 ஹவர் அதிகபட்சமா இருந்தாலே போதும், நம்மளால இங்க ட்ரேட் பண்ண முடியும். சார் எல்லாரும் வந்து கோல்ட பத்தி சில்வரை பத்தி ரொம்ப ஓன்னு சொல்றாங்க சார். நான் அதுல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம்னு நினைக்கிறேன். எதுக்கு நான் போய் ஸ்டாக் மார்க்கெட்ல பண்ணணும் அப்படின்னா
கோல்டும் நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி தான். ஆனா அங்க இருக்கக்கூடிய growth-அ விட உங்களுக்கு ஸ்டாக் மார்க்கெட்ல growth அதிகம். அதுல இருக்கக்கூடிய ப்ரொடெக்ஷனை விட உங்களுக்கு ஸ்டாக் மார்க்கெட்ல ப்ரொடெக்ஷன் அதிகம். உதாரணமா நீங்க ஒரு 10 கிராம் கோல்டு காயினை வாங்கி வைக்கிறீங்கன்னு வைங்களேன், அதுக்கு எவ்வளவு சேஃப்டி இஷ்யூஸ் இருக்கு. ஆனா ஸ்டாக்ஸை வந்து உங்களுக்கு டிமேட் அக்கௌண்ட்ல வரும். நீங்க பாட்டுக்கு போனை அங்க பக்கம் எரிஞ்சிட்டு போனா கூட யாருக்கும் தெரியாது. இல்ல உங்க போனை தொலைஞ்சே போயிட்டா கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை. வேற போன் வாங்கி உங்களுடைய சிம் கார்டை வேற வாங்கி நீங்க திரும்ப அந்த அப்ளிகேஷன் உள்ள ஏத்துனீங்கன்னா திரும்ப உங்களுடைய திரும்ப உங்களுடைய ஸ்டாக்ஸ் எல்லாம் திரும்ப உங்க அக்கௌண்ட்டுக்கு வந்துடும். அப்ப சேஃப்டி பிரச்சனையே இல்லை சார். அப்போ கோல்ட வந்து நீங்க ஸ்லோ growth-ஆ இருக்குங்கிறீங்க, அதே மாதிரி தொலைஞ்சிருங்கிறீங்க. ஆனா நான் லேண்ட் வாங்கிட்டேன்னா லேண்ட் தான் யாரும் தூக்கிட்டு போக முடியாது. லேண்ட் தான் பயப்படும் இல்லையே. பகல் நேரம் இரவு நேரத்துல நம்ம ஃபென்சிங் போட்டு வச்சாலே போதுமே, அது பாட்டுக்கு இருக்க போகுது. ஆமா. அதாவது ஸ்டாக் ரியல் எஸ்டேட்டும் நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் தான். இப்ப நான் இங்க சொன்ன எல்லாமே என்னன்னு சொன்னா நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் தான். நீ ஒரு கடையை ஆரம்பிச்சாலும் ஒர்க்கு போனாலும் கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட் ரியல் எஸ்டேட்டோ எல்லாமே நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் தான். ஆனா ஸ்டாக் மார்க்கெட்ல அங்க இல்லாத ஒரு சில பிளஸிங் இருக்குது, அவ்வளவுதான் விஷயம். அங்க இல்லாத இப்ப நீங்க ரியல் எஸ்டேட்ல நீங்க போடுறீங்க, 10 லட்ச ரூபாய்க்கு இடம் வாங்குறீங்க. திடீர்னு உங்களுக்கு ஒரு 50,000 ரூபாய் தேவை வருது, என்ன பண்ணுவீங்க? ஒண்ணு அந்த 10 லட்ச ரூபாய் இடத்த நீங்க அப்படியே விற்கணும். கரெக்ட்டுங்களா? இல்லைன்னு சொன்னா அது கொண்டு போய் அடமானம் வைக்கணும். அடமானம் வச்சீங்கன்னா அடமானம் வச்சு காசு வாங்கும்போது அதுக்கு நீங்க வட்டி கட்டணும். இல்ல மொத்தமா விற்கும் போது உங்களுடைய ஸ்- தேவைக்கு ஏத்த மாதிரி உடனே ஆள் கிடைக்கணும். ரியல் எஸ்டேட்ல அதெல்லாம் சொல்ல முடியாது கேரண்டியா. நம்ம விற்கணும்னு நினைச்சு உடனே ஆள் கிடைக்கும் சொல்ல முடியாது. 3 மாசம் ஆகலாம், 6 மாசம் ஆகலாம். நீங்க அவசரத்துக்கு வயிற்று வலிக்கு விற்கிறீங்க தெரிஞ்சுன்னு வைங்களேன், வேணும்ட்டு என்ன பண்ணுவாங்க? என்ன கம்மியும் கேட்பாங்க. நீங்க 10 லட்ச ரூபாய்க்கு சொல்றீங்கன்னா அவங்க 9 லட்ச ரூபாய்க்கு கேட்பாங்க. இல்ல அப்படின்னா சரி வேணாம் போங்க அப்படின்ட்டு போயிடுவாங்க. ஓகே. இப்போ நம்ம வயிற்று வலின்னு தெரிஞ்சுன்னா இன்னும் கம்மி பண்ணி கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா ஸ்டாக் மார்க்கெட்ல நீங்க 10 லட்ச ரூபாய் இல்ல 1 கோடி ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணாலும் ஒரு 1000 ரூபாய் மட்டும் வெளியே எடுக்கணும்னா உங்களால எடுக்க முடியும். ஒரு 5000 ரூபாய் மட்டும் வெளியே எடுக்கணும்னா கூட உங்களால எடுக்க முடியும். 5000 மதிப்புள்ள ஸ்டாக்ஸ் மட்டும் வித்துட்டு நீங்க காசு வெளியே எடுக்கலாம். 10,000 மதிப்புள்ள ஸ்டாக்ஸ் மட்டும் வித்துட்டு காசு வெளியே எடுக்கலாம். இப்ப இங்க ஸ்டாக் மார்க்கெட்ல இருக்கக்கூடிய பெரிய பிளஸ் என்னன்னு சொன்னா லிக்விடிட்டி. அதான் வந்து இங்க பெரிய பிளஸ். லிக்விடிட்டினா என்ன? உங்களுடைய பணத்தை நீங்க நினைக்கிற நேரத்துல யூஸ் பண்ணிக்கலாம். அதான் லிக்விடிட்டின்னு சொல்லுவாங்க. இப்ப பணம் இருக்குது, அது நமக்கு யூஸ் ஆகணுமா இல்லையா? யூஸ் ஆகணும்னா அப்புறம் பணம் இருந்து என்ன பிரயோஜனம்? சரி, பணம் இருக்குங்கிறதுக்காக நம்ம வெறும் பணமாவே வச்சுட்டு இருக்க முடியுமா? ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்காகவும் பண்ணணும். இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டோம்னு சொன்னா லிக்விடிட்டி கம்மியாயிரும். சரி, பணமா வச்சிருந்தோம்னு சொன்னா growth இருக்காது. அப்போ நீங்க வந்து growth வேணும்ட்டு ரியல் எஸ்டேட்லயோ கோல்டுலயோ போட்டீங்கன்னு சொன்னா உங்களை அவசரத்துக்கு விற்க முடியாது. சார், கோல்ட வந்து அவசரத்துக்கு விற்கலாம் அப்படின்னா கரெக்ட் தான். ஆனா வந்து என்ன பண்றாங்க, இன்னைக்கு கோல்டு வாங்குற ரேட்ல விற்க முடியாது, அப்படிதானே? இப்ப நீங்க 1 கிராம் கோல்டு போய் வாங்குறீங்க, 7,000 ரூபாய் சொல்றாங்கன்னா விற்கும் போது அது 6,800 தான் எடுப்பாங்க. இப்ப 200 அங்கேயே கம்மி ஆகுது. ஓகே. அது ரெண்டாவது பாத்தீங்கன்னு சொன்னா நீங்க அந்த கோல்ட வந்து ப்ரொடெக்ஷன் பண்ணி வைக்கணும். ஓகே, அது பாதுகாப்பா இருக்கணும். அதை கொண்டு போய் விற்கும்போது உங்களை ஏமாத்தாம இருக்கணும். இல்ல இது கம்மி டம்மி கோல்டு, இது குவாலிட்டி கம்மி கோல்டு சொல்லாம இருக்கணும். இப்ப இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்கு. ஆனா வந்து நம்ம ஸ்டாக் மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நீங்க பணத்தை போடுறீங்க, தேவையான எடுத்துக்கிறீங்க, திரும்ப போட்டு கொண்டு போய் போடுறீங்க. யாருக்கும் எந்த பதிலும் சொல்ல வேண்டிய தேவையில்லை. இதுதான் இன்னைக்கு பெரிய பிளஸ். பணம் நமக்கு வளர்ச்சியும் கொடுக்கணும், அதே நேரத்துல நமக்கு தேவையும் கூடிய நேரத்துல யூஸ் ஆகவும் செய்யும். புரியுதுங்களா? இன்னைக்கு வந்து அதான் இன்னைக்கு பல பேர் என்ன பண்ணிடுவாங்க, எனக்கு தெரிஞ்ச ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. அவங்க கிட்ட பணம் நிறைய இருக்கு, ஆனா அவங்க கையில வச்சுக்க மாட்டாங்க, ரியல் எஸ்டேட்ல போட்டுருவாங்க. ரியல் எஸ்டேட்ல போட்டுட்டு எந்த அளவுக்கு அவங்க கேட்பாங்கன்னா ரீசார்ஜ் கொஞ்சம் பண்ணி விடுங்களேன், நான் அவங்களுக்கு பணம் தரேன், அடுத்த மாசம் சொன்னாதே பணம் தரேங்குவாங்க. ஆனா பாத்தீங்கன்னு சொன்னா அவனுக்கு 1 கோடி ரூபாய் 2 கோடி ரூபாய் இடம் இருக்கும். புரியுதுங்களா? 1 கோடி ரூபாய் 2 கோடி ரூபாய் இடம் வச்சிருப்பான். ரியல் எஸ்டேட் பண்ணுவான், பிசினஸ் பண்ணுவான், ஸோ ஃபேமிலி அசெட்டா இருக்கும். ஆனா 299 ரூபா 300 ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ணி விடுங்கன்னு சொல்லி கேட்போம். ஏங்க அப்படின்னா, இல்ல பண்ணி விடுங்க கையில காசு இல்லை அப்படிங்குவாங்க. ஏன்னா காசு இவங்க வச்சுக்கிறதே இல்லை, கொண்டு போய் இன்வெஸ்ட்மெண்ட்ல போட்டுட்டு தன்னுடைய டே டு டே டெய்லி எக்ஸ்பென்சஸ் கூட இன்னொருத்தவங்க டிபெண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே, 200 300 கொடுக்கறது ஒரு பெரிய விஷயம் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். அது கொடுக்கலாம், அதெல்லாம் வந்து ஒரு பெரிய இஷ்யூஸ்ல எதுவும் கிடையாது. ஆனா என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா அவங்க வந்து ஆஹ், ஆஹ், அவங்களுடைய நேரத்துக்கு அவங்களுடைய காசு யூஸ் ஆக மாட்டேங்குது அவங்களுக்கு. இப்ப நம்முடைய நேரத்துக்கு யூஸ் ஆகலைன்னா என்ன ஆகுது? சரி, இப்ப நம்ம கிட்ட கேட்கறாங்க, இப்ப நம்ம வந்து யதார்த்தமா கொடுக்குறோம், சில பேர் மூஞ்சில அடிச்ச மாதிரி பேசுறோம். அப்ப என்ன பண்றது? இல்ல, இன்னொரு ஆங்கிள் யோசிச்சு பாருங்க. இப்ப என்கிட்ட பணம் இருக்குது, நான் என்ன பண்றேன், அதை வேற ஒருத்தர்கிட்ட நான் இன்வெஸ்ட்மெண்டா கொடுக்குறேன், அல்லது வந்து வேற ஒருத்தருக்கு நான் கடனா கொடுக்குறேன். இப்ப நம்முடைய அவசரத்துக்கு இந்த காலத்துல கிடைக்குமானா கிடைக்கிறது கிடையாது. நான் என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட சொல்றது என்னன்னா, நீங்க தயவு செஞ்சு பணத்தை
நீங்க செலவு பண்ணியோ அல்லது நீங்க ஏதோ ஒன்று பண்ணியோ தொலைச்சாலும் தொலைக்கலாமே தவிர வேற ஒருத்தரோட கொடுத்து தொலைக்காதீங்க. இப்ப நான் வந்து என்கிட்ட ஒரு பணம் இருக்குது, இப்ப நான் அதை செலவு பண்ணிட்டேன் தொலைச்சிட்டேன்னா ஒரு குறைஞ்சபட்சம் என்ன ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் எனக்கு இருக்கும். சரி நான் செலவு பண்ணிட்டேன் தொலைச்சிட்டேன், இல்ல நான் தொலைச்சிட்டேன், இப்ப நான் ஒருத்தர் வேற ஒருத்தர் கொடுக்குறேன், அவர் என்ன பண்றாரு, இப்ப தரேன் அப்ப தரேன்ட்டு ஏமாத்திட்டாரு. அப்ப என்ன ஆகும், உங்களுக்கு பணமும் போச்சு, ரெண்டாவது அவரை பார்க்கவோ அவரை பேசவோ உங்களுக்கு பிடிக்காது. இத்தனைக்கும் 10 வருஷமா 15 வருஷமா பழக்கமான ஆளா இருப்பார். பணத்தை ஏமாத்திட்டாரே அப்படின்ட்டு அவரை பார்த்தாலே உங்களுக்கு பேச பிடிக்காது, அந்த உறவுகள் கெட்டு போயிடும். அது இல்லாம கடன் கொடுத்தீங்கனாலும் கடன் வாங்குறவங்க இன்னைக்கு எப்படி தெரியுமா இருக்காங்க, கடன் வாங்கினவங்களுக்கு கடன் வாங்கணுங்கிற எண்ணமே இல்லை. அது நீங்க திருப்பி வாங்குறதுக்குள்ள உங்களுக்கு போதும் போதும்னு ஆயிரும். ஓகே, கடனா இருந்தாலும் சரி அல்லது இன்வெஸ்ட்மெண்ட்டா இருந்தாலும் சரி. என்ன ஆகுது, அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் நமக்கு வந்து ஸ்டாக் மார்க்கெட்ல கிடைக்குது. ஒரு மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட்ங்கிறது இங்க தேவையில்லை. ஓகே, நீங்க 50,000மோ 1 லட்சமோ 2 லட்சமோ 5 லட்சமோ 10 லட்சமோ எவ்வளவு வேணாலும் உங்ககிட்ட இருக்கோ அவ்வளவு நீங்க இன்வெஸ்ட் பண்ணலாம். அதே மாதிரி ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் 10 மணி நேரம் உட்காரணுங்கிற தேவையில்லை. ஓகே, ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் 1.5 மணி நேரம்ங்கிறது நீங்க என்ன பண்ணிக்கலாம், இன்வெஸ்ட்மெண்ட் அங்க நீங்க உட்காந்துக்கலாம். சார், some jewelry shops say if buying gold in today's price and sell at same price anytime in future, டெய்லி கோல்டுடைய பிரைஸ் ஏறுதா இல்லையா? இப்போ நீங்க வந்து 8,000க்கு நீங்க ஒரு கோல்டு வாங்குறீங்க. ஓகே, இப்போ வந்து பாத்தீங்க சொன்னா நீங்க வந்து அதை என்ன பண்றீங்க, ஒரு 9,000 வரும்போது கொண்டு போய் விற்கிறீங்க. இப்போ 9,000 விற்கும் போது உங்களுக்கு என்ன பண்ணணும், 9,000 கொடுக்கணும் தானே, ஆனால் 8,800 தான் கொடுப்பாங்க. ஏன்னா 200 கம்மி பண்ணி தான் கொடுப்பாங்க. ஓகே, இப்போ சில இடங்களில் நீங்க சொல்றது பாத்தீங்கன்னா செய்கூலி சேதாரங்கள் இல்லாம நீங்க அதே தங்கத்துக்கு நீங்க மாத்திக்கலாம் அப்படின்ட்டு. இப்போ அவங்களுக்கு என்ன ஆகும்னு சொன்னா சில சமயங்கள்ல இந்த செய்கூலி சேதாரங்கள்லாம் குறைச்சு வேற சில ப்ராஃபிட்டும் அவங்க எடுப்பாங்க. ஓகே, அப்ப என்ன ஆகுதுன்னு சொன்னா சில சமயங்கள்ல வந்து கோல்டுடைய விஷயங்களையும் வந்து நம்ம கொஞ்சம் விவரமா இல்லைன்னா ஏமாந்து போற மாதிரியான சூழ்நிலைகள் வரும்னு சொல்லுவாங்க. இப்போ உதாரணமா பாத்தீங்கன்னா சொன்னா இப்ப கோல்டு இந்த சீட்டெல்லாம் நடத்துவாங்க. மாசம் நீங்க 1000 ரூபாய் போடுங்க, 1000 ரூபாய் போட்டீங்கன்னா 12 மாசம் கழிச்சு உங்க 12,000 வருங்களா, 12,000 ரூபாய்க்கு நீங்க கோல்டு வாங்கிக்கலாம் அப்படிங்கிறாங்க. சரி, இந்த மாதிரி ஒரு தடவை எங்க அம்மா வந்து இந்த மாதிரி கோல்டு சீட்ல சேர்ந்தாங்க. 12,000 சீட்டு முடிஞ்சோடனே இதை நகை வாங்கலாம் வான்னு சொல்லி கூப்பிட்டாங்க. 12,000 சம்திங் 24,000 ஏதோ ஒன்று. நான் கோல்டு காயின் கொடுங்கன்னு கேட்க, ஒரு கோல்டு காயின்லாம் தர முடியாது, நகையா தான் வாங்கணும். சரி, நகையா வாங்குறீங்க சொன்னா என்ன பண்றது, செய்கூலி சேதாரம்லாம் சேர்த்து கொடுக்குறான். Okay. இப்ப பல விஷயங்கள் அதுல இருக்குது. எனிஹவ் அது நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் தான். ஆனா அதுல இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ், அதுல இருக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டிஸை விட ஸ்டாக் மார்க்கெட்ல அதிகமா இருக்கு. நம்ம யார்கிட்டயும் போய் வந்து இவ்வளவு கொடுங்க அவ்வளவு கொடுங்க ஏமாத்துறது மாதிரி எந்த ஆப்ஷனும் இங்க ப்ராப்ளமும் இங்க கிடையாது. ஓகே, அப்போ இங்க வந்து மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் தேவையில்லை. அதே மாதிரி 8 மணி நேரம் 10 மணி நேரம் உட்கார வேண்டிய தேவையில்லை. அதே மாதிரி பாத்தீங்கன்னா பொதுவா கோல்டுங்கிறது ரெசெஷன்ல தான் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. இப்போ வந்து கொஞ்சம் பொருளாதார மந்த நிலையா போயிட்டு இருக்கனால கோல்டுடைய பிரைஸ் கொஞ்சம் கொஞ்சமா ஏறிட்டு இருக்கு. இதே சுச்சுவேஷன் நார்மல் ஆயிடுச்சுன்னு வைங்களேன், யாரும் கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண மாட்டாங்க பெரும்பாலும். ஓகே, அப்போ இன்வெஸ்ட்மெண்ட் கோல்ட பண்றாங்கன்னு சொன்னா அந்த ரெசெஷன், அதாவது பொருளாதார மந்த நிலையில தான். ஆனா ஸ்டாக் மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் வருஷம் ஃபுல்லா உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கும். சரி, அதே மாதிரி லேண்ட்ல வாங்குறீங்கன்னு சொன்னா உங்களுக்கு அவசரத்துக்கு விற்க முடியாது, அல்லது நம்ம அவசரம் தெரிஞ்சிச்சுன்னா கம்மி பண்ணி கேட்பாங்க. ஆனா ஸ்டாக் மார்க்கெட்ல அந்த மாதிரி கிடையாது. நீங்க எப்ப வேணாலும் மார்க்கெட் டைமிங்ல வித்துட்டு எப்ப வேணாலும் வரலாம். அதே மாதிரி பணத்தை வந்து எப்ப வேணா போடலாம், எப்ப வேணா நீங்க எடுக்கலாம். ஓகேங்களா? So இதுதான் ஒரு முக்கியமான விஷயம். நான் முன்னாடி சொன்ன மாதிரி இந்த ஃபேக்டர்ஸ் இன்னைக்கு வந்து பெரும்பாலும் மார்க்கெட்டை வந்து என்ன பண்ணுது, டாமினேட் பண்ணுது. இந்த காரணிகளை நம்ம முன்கூட்டியே நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம்னு சொன்னா அந்த மாதிரியான நேரங்கள்ல முன்கூட்டியே நம்ம எடுக்கக்கூடிய முடிவுகள்னால நம்ம லாபம் சம்பாதிக்க முடியும், நம்மளால நட்டத்தை தவிர்க்க முடியும். இந்த எக்ஸ்க்ளூசிவா நம்முடைய கிளாஸஸ் தான் நீங்க பார்ப்பீங்க, மற்ற எந்த கிளாஸஸ்லயும் உங்களால பார்க்க முடியாது. ஏன்? ஏன்னா இது வந்து ஸ்டாக் மார்க்கெட் உடைய டாபிக்கே கிடையாது, இதெல்லாம் வந்து கவர்மெண்ட் எக்ஸாம் உடைய டாபிக்ஸ். நீங்க சில பேர் வந்து யாராவது டிஎன்பிசி யூபிஎஸ்சிக்கு ப்ரிப்பேர் பண்ணவங்க உட்கார்ந்து இருந்தா கூட உங்களுக்கு தெரியும் இது மாதிரி விஷயங்கள் எக்கனாமிக்ஸ்ல சொல்லி கொடுப்பாங்க அப்படிங்கிறது. ஆனா நம்ம கிளாஸ் நம்ம சொல்லி கொடுக்குறோம். ஏன்? ஏன்னா வந்து நமக்கு வந்து 360 டிகிரி நம்ம பார்க்கணும். ஒரு ஸ்டாக்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றோம் அப்படின்னு சொன்னா பல விஷயங்கள் இருக்கு. அப்ப எல்லா விஷயங்களையும் நம்ம அலசி ஆராய்ஞ்சு தான் நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம வந்து ஒரு முடிவு எடுப்போம். புரியுதுங்களா? நம்ம வந்து ஏதோ யாரோ யூடியூப்ல சொன்னாங்க, அல்லது என்னுடைய ஃப்ரெண்டு சொன்னாங்க, இல்ல வந்து எனக்கு வந்து டெலிகிராம்ல ஒரு மெசேஜ் வந்தது, அதை சொல்லி அவங்களுடைய பேச்சை கேட்டு நான் இன்வெஸ்ட் பண்ணேன், கடைசியில மாட்டிக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடாது. ஒரு ஸ்டாக் யார் நமக்கு ரெக்கமெண்ட் பண்ணாலும் அந்த ஸ்டாக்ஸ் உடைய ஃபண்டமெண்டல்ஸ் என்ன, அந்த ஸ்டாக்ஸ் உடைய டெக்னிக்கல்ஸ் என்ன,
அந்த ஸ்டாக்ஸ்ல பிளஸ் என்ன, அந்த ஸ்டாக்ஸ் உடைய மைனஸ் என்ன, அதே மாதிரி அந்த ஸ்டாக்ஸ் வந்து எந்த செக்டார்ல இருக்குது, அந்த செக்டார்ல இருக்கக்கூடிய பிளஸ் என்ன மைனஸ் என்ன, குளோபல் லெவல்ல வந்து என்ன நடந்துட்டு இருக்கு, அது இந்தியாவை எவ்வளவு பாதிக்கும், இது மாதிரியான எல்லா விஷயங்களையும் தெரிஞ்சுக்கிட்டு தான் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். அப்பதான் சேஃப். நான் முன்னாடி சொன்ன மாதிரி இதெல்லாம் ஏன் தெரிஞ்சுக்கணும் சார், நான் வந்து மத்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிறேன், நான் ஏன் இவ்வளவு ரிஸ்க் எடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா, இப்போ மத்த பிசினஸ் இருக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டியை விட ஸ்டாக் மார்க்கெட்ல அதிகம். ரிஸ்க் எடுக்கிறதுக்கு பயந்தீங்கன்னு சொன்னா உங்களால ரோட்ல நடக்க கூட முடியாது. இன்னைக்கு பாக்குறோமா இல்லையா? ரோட்ல நடந்து போட்டு இருப்பாங்க, அவங்க மேல லாரி வந்து ஏறிடும், கார் வந்து ஏறிடும். அவங்க மேல எந்த தப்பும் இருக்காது, அவங்க பாட்டுக்கு ரோட்டு ஓரமா நடந்து போயிட்டு இருப்பாங்க. அவங்க மேல லாரி வந்து ஏறும், கார் வந்து ஏறும். ஐயோ இப்போ லாரி ஏறுது, கார் வந்து அடிக்குது அப்படிங்கிறதுக்காக நம்ம வந்து வண்டியை ஓட்டாம இருக்க முடியுமா? ரோட்ல போனா ரிஸ்க் எடுக்க தானே செய்யுது, இருந்தாலும் நம்ம ரிஸ்க் எடுக்க தானே செய்யறோம். சரி பார்த்துக்கலாம். அத மாதிரிதான் என்னன்னு சொன்னா, பல விஷயங்கள் நம்ம தெரிஞ்சு அதை புரிஞ்சு அதை நம்ம வந்து ரிஸ்க் எடுத்து செய்யணும். ஆனா அந்த ரிஸ்க்குக்கான பலாபலன்கள் இங்க அதிகமா இருக்கு. சரிங்களா? ஓகே, அப்போ நம்முடைய இன்னைக்கு கிளாஸ் நான் உங்களுக்கு சொல்ல வந்த விஷயங்கள் இதுதான். இப்போ நம்முடைய கிளாஸ்ல வந்து என்ன டாபிக்ஸ் நம்ம கவர் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னா, இதுதான் பேசிக்கான சில டாபிக்ஸ். அதாவது பேசிக் டெர்மினாலஜி, ஸ்டாக் மார்க்கெட்ல பயன்படுத்தக்கூடிய பொதுவான வார்த்தைகள் என்னென்ன இருக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னா, நம்ம இஸ்லாமிய சட்டத்திட்டங்கள் என்னென்ன இருக்கு. இப்போ ஸ்டாக் மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் இது 100% வந்து இஸ்லாமிக் பிரின்சிபலுக்கு கட்டுப்பட்டதுன்னு சொல்லிட முடியாது. 50% தான் கூடும், 50% கூடாது. அந்த 50% கூடக்கூடிய அனுமதி அளிக்கப்பட்ட விஷயம் என்னென்ன, கூடாதுங்கிற விஷயம் என்னென்ன, கூடாதுன்னா ஏன் கூடாது, இதை பத்தி தான் வந்து இஸ்லாமிக் ஆங்கிள், இஸ்லாமிக் பிரின்சிபல்ஸ் சொல்லி 2 கிளாஸ்ல பார்ப்போம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டைப்ஸ் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட், இது எல்லாத்தையும் வந்து நம்ம ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் பண்ணுவோம். அடுத்தது டெக்னிக்கல் அனாலிசிஸ். ஓகே, டெக்னிக்கல் அனாலிசிஸ் டீட்டெயிலாக பண்ணுவோம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா, நம்ம வந்து ஸ்டாக்ஸை எங்க இருந்து செலக்ட் பண்றது, ஏன்னா இன்னைக்கு வந்து ஆயிரக்கணக்கான ஸ்டாக்ஸ் இருக்கு. Okay, கிட்டத்தட்ட என்எஸ்சியில் வந்து 2000 ஸ்டாக் இருக்குது, பிஎஸ்சியில் வந்து 6000 ஸ்டாக் இருக்குது. இப்போ இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் வந்து நம்ம எங்க இருந்து எடுக்கிறது, எப்படி வந்து ஏறுற ஸ்டாக்ஸ் இறங்குற ஸ்டாக்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது, அது தனியா கிளாஸஸ் இருக்கும். அதே மாதிரி சைக்காலஜி. சைக்காலஜினா என்ன, நம்ம சில சமயங்களில் ஸ்டாக்ஸ் நமக்கு வந்து ஆசை வார்த்தை காமிக்கும். அப்போ அந்த ஆசை வார்த்தைக்கு மயங்கி நம்ம ஏமாந்துடக்கூடாது. சில சமயங்களில் ஸ்டாக் மார்க்கெட் நம்மள பயன்படுத்தும், அந்த மாதிரி பயன்படுத்தும் போது நம்ம பயந்துடக்கூடாது. இப்போ எந்த மாதிரியான ஒரு சைக்காலஜி நம்ம ட்ரேடரா நம்ம கிட்ட இருக்கணுங்கிறத சைக்காலஜி கிளாஸஸ்ல பார்ப்போம். அதே மாதிரி இன்டர்நேஷனல் இம்பாக்ட்ஸ்லாம் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு இப்போ கிட்டத்தட்ட இன்னைக்கு தியரி கிளாஸஸ் லாஸ்ட் பேட்சஸ்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா 18 கிளாஸ் வந்துருச்சு. ஓகே, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு தியரி கிளாஸஸ் முடிச்சதுக்கு அப்புறம் ப்ராக்டிக்கல் கிளாஸஸ்க்கு போவோம். ப்ராக்டிக்கல் கிளாஸஸ் குறைஞ்சபட்சம் 10 கிளாஸஸ் வரும். சரிங்களா? அப்போ நம்ம முழு கோர்ஸோட டியூரேஷன் பார்த்தீங்கன்னா தோராயமா 1.5 மாசம் வந்துடும். ஆரம்பத்தில் 1 மாசம்னு சொல்லி இருந்துச்சு, அப்புறம் கிளாஸஸ்ல கொஞ்சம் கொஞ்சமா கண்டென்ட் இன்க்ரீஸ் பண்ணிட்டு போயிட்டு அதே மாதிரி சாட்டர்டே சண்டே லீவ் நீங்க கழிச்சிட்டீங்கன்னு சொன்னா ஒரு 1.5 மாசம் வரைக்கும் உங்களுக்கு கிளாஸஸ் வரும். போன பேட்ச்ல வந்து ஓரியன்டேஷன் செஷன்ல ஒரு ஸ்டூடெண்ட் கேட்டாங்க, சார் 1 மாசத்துல 1.5 மாசத்துல ஸ்டாக் மார்க்கெட் கத்துக்க முடியுமா, இது பெரிய ஒரு கடல்னு சொல்றீங்க, அதே மாதிரி 30-40 வருஷமா ஸ்டாக் மார்க்கெட்ல இருக்கிறவங்களால கூட நான் முழுசா ஸ்டாக் மார்க்கெட்டை கத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்ல முடியாது அப்படின்னு சொல்றீங்க. இப்போ நம்மளால 1 மாசம் 1.5 மாசத்துல என்ன கத்துக்க முடியும்? ஒரு விஷயம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்ப ஸ்டாக் மார்க்கெட் அப்படிங்கிறது கடல் தான். இந்த கடல்ல நம்ம என்ன பண்ண போறோம்னா, கரையில உட்காந்து மீன் பிடிக்கிறது எப்படி, இதை தான் கத்துக்க போறோம். ஆழ்கடல்ல போயிட்டு மீன் பிடிக்கிறது எப்படிங்கிறத நம்ம பார்க்க மாட்டோம். கரையில உட்காந்து சின்ன சின்ன மீன்களை பிடிச்சு நம்முடைய வயித்தை நிரப்புறது எப்படி, இதுதான் நம்முடைய கோர்ஸுடைய ஒரு சாராம்சம். இல்ல சார், எனக்கு ஆழ்கடல்ல போய் மீன் பிடிக்க தான் எனக்கு பிடிக்கும், அப்பதான் பெரிய பெரிய மீன் மாட்டும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, முதல்ல கரையில உட்காந்து மீன் பிடிக்க கத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஆழ்கடலுக்குள்ள போயிட்டு மீன் பிடிங்க. எனக்கு கரையில உட்காந்து மீன் பிடிக்கவே தெரியல, நான் ஆழ்கடல்ல போய் என்ன பண்ணுவேன்? நான் மீனுக்கு இரையாகாம திரும்ப வந்தாலே அது பெரிய விஷயம். ஓகே, அப்போ நான் அந்த ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட சொன்னது அப்படிதான், நம்ம பேசிக்ஸ் நம்ம கண்டுபிடிப்போம், பேசிக்ஸ் நம்ம கத்துக்க போறோம். பேசிக்ஸ் செஞ்சு சின்ன சின்ன ப்ராஃபிட் 3%, 4%, 5% தான் நம்ம எடுக்க போறோம். இல்ல சார், எனக்கு வந்து ஆழ்கடல்ல போகணும், 15-20% ப்ராஃபிட் வேணும்னா முதல்ல இதை கத்துக்கோங்க, இது நல்லா நீங்க வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் வந்து அட்வான்ஸ்டு கோர்சஸ் நம்மளே ஆரம்பிக்க இருக்கோம். உங்களுக்கு விருப்பப்பட்டா அதுல கூட நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ ரம்லானுக்கு அப்புறம் ஆரம்பிக்கலாம்னு சொல்லி சொன்னாங்க. பட் இன்னும் வந்து நான் டைம் கேட்டிருக்கேன், கொஞ்ச நாள் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு.
இப்போ ஆரம்பத்துல வந்து பேசிக் கோர்சஸ் நல்லா கத்துக்கிட்டீங்கன்னா பின்னாடி தேவைப்பட்ட அட்வான்ஸ் கோர்சஸும் நீங்க பழகிக்கலாம். ஓகே. இப்போ 1.5 மாசத்துல நம்மளுடைய கோர்சஸ் இங்க கம்ப்ளீட் ஆகும். சரி, 1.5 மாசம் கழிச்சு என்ன சார் பண்றது அப்படின்னா, 1.5 மாசம் கழிச்சு நீங்க பேப்பர் ட்ரேடிங் பண்ணுவீங்க. பேப்பர் ட்ரேடிங்னா என்ன? டம்மி ட்ரேடிங். ஒரு சில ஆப் வந்து நான் உங்களுக்கு கொடுத்துருவோம். அந்த ஆப் வந்து உங்களுக்கு 5 லட்ச ரூபா கொடுக்கும். 5 லட்ச ரூபானா ரியல் கேஷ் கிடையாது, ஒரு டம்மி கேஷ். அந்த டம்மி கேஷ் வச்சு உங்களால என்ன பண்ண முடியும்? ஸ்டாக் மார்க்கெட்ல எப்படி செய்யறது வைக்கிறதுங்கிறத உங்களால பார்க்க முடியும். அதை நீங்க 1.5 மாசம் நீங்க பிராக்டிஸ் பண்ணதுக்கு அப்புறம் அப்புறம் கம்ப்ளீட்டா ஒரு 3 மாசம் முடிச்சுட்டு வெளியே வரும்போது தான் நீங்க ரியல் மார்க்கெட்டுக்கே வர முடியும். இதுதான் நான் என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கொடுக்கக்கூடிய சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். ஓகே. கிளாஸ்க்கு ஜாயின் பண்ணும்போது சில பேர் மார்க்கெட்ல இருக்கிறவங்க இருப்பாங்க, மார்க்கெட்டை ட்ரேட் பண்றவங்க இருப்பாங்க. ஆனா பாத்தீங்க சொன்னா நான் பொதுவா சொல்றது 3 மந்த்ஸ் நீங்க பொறுமையா அமைதியா நீங்க கத்துக்கிட்டதுக்கு அப்புறம் நீங்க உள்ள வந்தீங்கன்னா நீங்க பெருசா காயப்படாம இருப்பீங்க. சரியா பிராக்டிஸ் பண்ணாம உள்ள வந்தீங்க சொன்னா நிறைய காயங்கள் உண்டாகும். இப்ப என்னுடைய சைட்ல இருந்து உங்களுக்கு என்னென்ன சொல்லி தரணுங்கிறத நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருவேன். நீங்க பிராக்டிஸ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் நீங்க ஓரளவு கத்துக்கிட்டு உங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் வந்ததுக்கு அப்புறம் நீங்க உள்ள வாங்க அப்படின்ட்டு தான் நம்ம எல்லா ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டயும் சொல்லுவோம். அதே மாதிரி எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் நம்ம பேக்கப் சப்போர்ட்லயே இருப்போம். இப்ப எல்லா 4 பேட்ச் அப்படின்னா இப்ப 4 பேட்சுடைய குரூப்பும் இன்னும் இருக்குது. அவங்க இன்னுமே என்கிட்ட டவுட் கேட்டு தான் இருக்காங்க. இப்ப கிளாஸுடைய டைமிங் என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட ஒப்பீனியன் கேட்பாங்க. எந்த டைம் உங்களுக்கு கன்வீனியன்ட்டா இருக்கும்? இப்ப இதுவரைக்கும் நாங்க எடுத்த பேட்சஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா மார்னிங் 7 to 8. ஏன்னா ஒரு ஃப்ரெஷ் மைண்டடா இருப்பீங்க காலையில எந்திரிச்சதுக்கு அப்புறம். இப்போ இந்த ஃப்ரெஷ் மைண்டடா நீங்க கிளாஸ் அட்டன் பண்ணும்போது உங்களுக்கு கொஞ்சம் கன்வீனியன்ட்டா இருக்கும். சார் நைட்டோ ஈவினிங் அப்படின்னா இப்போ ரமலான்லாம் பாத்தீங்கன்னா நாங்க ஈவினிங் எடுத்தோம். ஏன்னா ரமலான்ல வேற ஆப்ஷன் இல்லை, காலையில 7 to 8 எடுக்க முடியாதுல்ல, ஏன்னா எல்லாம் சஹர் முடிச்சுட்டு தூங்கிடுவாங்க. அதனால வந்து மஹரிப்க்கு அப்புறம் எடுத்தோம். அது ரமலானுக்காக மட்டும். ஜென்ரலி 7 to 8ங்கிறது ஒரு ஃப்ரெஷ் மைண்டடா உட்காந்து சொன்னா அப்சர்வ் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். இதுதான் மேஜரான டைமிங். எப்பவும் ப்ரிஃபர் பண்ற டைமிங் இதுதான். இன்கேஸ் சார் என்னால வந்து அட்டன் பண்ண முடியல, இன்கேஸ் நான் எங்கேயாவது ஒர்க்குக்கு போயிட்டேன், ஏதாவது டிராவலிங்ல இருக்கேன், வீட்டுக்கு கெஸ்ட் வந்துட்டாங்க, அப்ப என்ன பண்றது? உங்களுக்கு ஒரு ஆப் உடைய அக்சசிபிலிட்டி கொடுத்துருவாங்க. அந்த ஆப்ல உங்களுக்கு கிளாஸஸ், ரெக்கார்டிங் கிளாஸஸ் போட்டுருவாங்க. நீங்க ரெக்கார்டிங் கிளாஸஸ் எப்போ ஃப்ரீயா இருக்கீங்களோ அப்ப நீங்க பாத்துங்க. நான் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் என்ன சொல்றது அப்படின்னா, லைவ் கிளாஸ் அட்டன் பண்ணுங்க. ஓகே. இன் கேஸ் உங்களால முடியல, ஏதோ ஒரு வேலை வந்துருச்சு அல்லது வேற எங்கேயாவது வெளியூர் போயிட்டீங்க, கெஸ்ட் வந்துட்டாங்க அப்படின்னா நீங்க வந்து ரெக்கார்டிங்ஸ் பார்த்துக்கோங்க. ரெக்கார்டிங்ஸ் அப்பப்போவே நீங்க பார்த்துக்கணும். ஓகே. ரெக்கார்டிங்ஸ் நீங்க என்ன பண்ணணும்? ஏன்னா நம்ம ஒவ்வொரு கிளாஸும் வந்து இன்டர் கனெக்டட். ஒரு கிளாஸ் புரிஞ்சுக்கிட்டாதான் அடுத்த கிளாஸ் புரிய முடியும். அடுத்த கிளாஸ் புரிஞ்சாதான் மூணாவது கிளாஸ். இது மாதிரி வந்து இன்டர் கனெக்டடா இருக்கும். ஒரு கிளாஸ் நடுவில் மிஸ் பண்ணா கூட அடுத்த கிளாஸ் புரியறதுக்கு உங்களுக்கு சிரமமாயிரும். இப்போ நீங்க வந்து ஒன்னொன்னா அப்படி விட்டுட்டீங்கன்னு சொன்னா கடைசியில பிராக்டிக்கல் செஷன்ஸ் வந்து உங்களுக்கு புரியறது ரொம்ப கஷ்டமாயிரும். ஓகேங்களா? மூணாவது பாத்தீங்கன்னா எக்ஸ்க்ளூசிவா நம்ம பிராக்டிக்கல் செஷன்ஸ்ங்கிறது நடத்துறது நம்ம மட்டும்தான். நீங்க எந்த ஸ்டாக் ட்ரேடர் கிட்ட போனாலும் பிராக்டிகல்ஸ் அப்படிங்கறத நடத்த மாட்டாங்க. இப்போ 3 விஷயத்துல நம்முடைய கோர்சஸ்ங்கிறது எக்ஸ்க்ளூசிவ். ஒன்னு ஷரியாவுடைய பிரின்சிபல்ஸ், தமிழ்நாட்டில் வேற எங்கேயுமே கிடையாது. ரெண்டாவது வந்து இந்த குளோபல் இஷ்யூஸ் நடத்துறது வேற எங்கேயுமே கிடையாது. ஏன்னா அதெல்லாம் வந்து யூபிஎஸ்சி உடைய டாபிக். மூணாவது வந்து பாத்தீங்க சொன்னா நான் இப்போ சொன்னது பிராக்டிகல் செஷனுங்கிறது எங்கேயுமே இருக்காது. இந்த மூணையும் சேர்த்து நம்ம உங்களுக்கு கொடுப்போம் வித் மீகர் பிரைஸ். ஓகேங்களா? அதை பத்தியான கோர்ஸ் டீட்டெயில் வந்து ரியாஸ் சார் உங்களுக்கு சொல்லுவாங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா இப்போ நீங்க கேளுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். சார், கோர்ஸ் டீட்டெயில்ஸ் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். ஸோ லேட்டராக வந்து ஸ்டூடெண்ட்ஸ் டவுட் இருந்தால் அதை கிளாரிஃபை பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து நம்ம 1 மந்த்துக்கான கிளாஸு. ஆல்ரெடி சார் சொல்லியிருப்பாரு. 2 வீக்ஸ் தியரி கிளாஸு, 2 வீக்ஸ் ப்ராக்டிக்கல். அந்த 2 வீக்ஸ் தியரியில் வந்து என்ன மாதிரி ஸ்ட்ரக்சரு, என்ன மாதிரி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எல்லாமே சொல்லிக் கொடுப்பாங்க, எப்படி பண்ணணும் அப்படின்ட்டு. நெக்ஸ்ட் 2 வீக்ஸ் ப்ராக்டிக்கல் டைமில் உங்களை பண்ண வைப்பாங்க. ஏன்னா ஒரு பேட்சில் நம்ம லிமிட்டெட் ஸ்டூடெண்ட்ஸை தான் நம்ம எடுப்போம். ஏன்னா எல்லாத்துக்கும் நம்ம வந்து இதை ட்ரைனிங் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி. ஸோ அதனால வந்து பார்த்தீங்க அப்படின்னா லிமிட்டெட் ஸ்டூடெண்ட்ஸை தான் வந்து நம்ம வந்து இந்த ஒரு பேட்சில் வந்து சூஸ் பண்ணுவோம். ஸோ ஆல்மோஸ்ட் வந்து 30 ஸ்டூடெண்ட்ஸை தான் பெர் பேட்சில் நம்ம எடுத்துப்போம். ஆல்ரெடி 23 ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க. இப்போ இன்னும் வந்து லிமிட்டெட் 7 சீட்ஸ் கிட்ட தான் இருக்குது. ஸோ அதனால வந்து ஜாயின் பண்ணுறவங்க ஜாயின் பண்ணிக்கலாம். இது வந்து ஃபீஸ் வந்து 10,000 அப்படின்ற மாதிரி தான் நம்ம வந்து லாஸ்ட் பேட்ச்ல வச்சுருந்தோம். இப்போ வந்து ஆஃபர் மாதிரி வெறும் 4,000 அப்படின்ற மாதிரி நம்ம டிக்ளேர் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால வந்து வெறும் 7 மெம்பர்ஸ் தான் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி யார் ஜாயின் பண்ணுமோ இமீடியட்டாக நீங்கள் வந்து நான் உங்களோட சேட் பாட்டில் நான் வந்து ஒரு மெசேஜ் ஷேர் பண்ணுறேன் பாருங்கள்.
ஸோ அதில் என்னுடைய வாட்ஸ்அப் குரூப்பு, என்னுடைய காண்டாக்ட் நம்பர் எல்லாமே இருக்கும். நீங்கள் அந்த குரூப்பில் இருந்தீங்கன்னா கூட இன்னைக்கு நடந்த ரெக்கார்டிங் வீடியோஸ் வந்து உங்களுக்கு அந்த குரூப்பில் இருக்கிறவங்களுக்கு நம்ம அனுப்பி வச்சுருவோம். ஓகேங்களா? இந்த கோர்ஸ் பற்றின டீட்டெயில்ஸ்க்கு நீங்கள் வந்து அங்கே மென்ஷன் பண்ணியிருக்கக்கூடிய என்னுடைய வாட்ஸ்அப்பில் நீங்கள் ரீச் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து சார் நாங்கள் ஒரு மாசத்துல எல்லா கிளாஸையும் எங்களால் அட்டன் பண்ண முடியுமான்னு தெரியல. சம்டைம்ஸ் வந்து ஏதாவது ஹெட் ஏக்காக இருக்கும், நாங்கள் அட்டன் பண்ண முடியாத இருக்கோம், இல்லை வெளியில் போகிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நாங்கள் ரெக்கார்டிங் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவோம். அந்த ஒரு மாதத்துக்கான கிளாஸ் எடுக்கிறத அப்படியே ரெக்கார்ட் பண்ணி உங்களுக்கு ஒரு அப்ளிகேஷனில் அப்லோட் பண்ணிடுவோம். நீங்கள் அது மூலமாக நீங்கள் பார்த்துக்கலாம். சார் இது எத்தனை நாள் வேலிடிட்டி அப்படின்னு கேட்டிங்கன்னா 2 இயர்ஸ் வேலிடிட்டி நம்ம கொடுத்துருவோம். நீங்கள் 2 வருஷத்தில் 24/7 எப்போ வேணால் நீங்கள் வாட்ச் பண்ணிக்கலாம். நிறைய சவுதி பீப்புள்ஸ்லாம் வந்து ஜாயின் பண்ணுவாங்க. அவங்களால லைவ் கிளாஸ் அட்டன் பண்ண முடியாது. ரீசன் என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம ஊரில் 7 மணி அப்படின்னா அவங்க ஊருக்கு வந்து 4:30 மணியாக இருக்கும் விடிய காலை. ஸோ அவங்களால அதை அட்டன் பண்ண முடியாத சுச்சுவேஷனில் ரெக்கார்டிங் பார்த்து நிறைய பேர் அதை பற்றி கற்றுக்குறாங்க. ஸோ இது ஒரு விஷயம். விமென்ஸ் நிறைய பேர் கற்றுக்கலாம் இதில். நான் லாஸ்ட் பேட்சில் வந்து 12 பேர் விமென்ஸ் ஜாயின் பண்ணாங்க. ஓகேங்களா? ஸோ அதெல்லாம் பண்ணிக்கலாம். ஸோ இன்னொரு கோர்ஸ் ரிலேட்டடாக இந்த டாபிக் கவர் ஆகுமா அப்படின்னு சொல்லி ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டிருக்காங்க. அது உமர் சார் வந்து லேட்டராக உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து ஒரு மந்த் ட்ரைனிங்னால நம்ம ஜஸ்ட் 4000 மட்டும்தான் வச்சுருக்கிறோம். இது ஆஃபர்னால எல்லாரும் இமீடியட்டாக தான் பேமெண்ட் இது வரைக்கும் பண்ணியிருக்கிறாங்க. நம்ம கிட்ட வந்து 3 மந்த் 6 மந்த் கோர்ஸ்லாம் வேற கோர்ஸ் இருக்குது. டிஜிட்டல் மார்க்கெட்டிங், கிராஃபிக் டிசைன். ஸோ அதெல்லாம் வந்து 3 மந்த் 6 மந்த் இருக்கனால அதை வந்து நாங்கள் இஎம்ஐயாக நாங்கள் வந்து ஆஃபர் பண்ணிட்டு இருந்தோம். இது வந்து வெறும் 1 மந்த்து தான் இருக்கிறதுனால இதுக்கு வந்து நம்ம அந்த இஎம்ஐ ப்ராக்ரஸ் பண்ணுறது இல்லை. ஓகேங்களா? அதுவும் வெறும் நாமினல் 4000 அப்படின்றது வந்து நம்ம மார்க்கெட்டில் வந்து இப்போ எல்லாமே பார்த்தீங்கன்னா இன்ஸ்டிடியூட்டில் மோர் தென் 18,000 20,000 அபோவ் தான் இருக்குது. ஸோ நம்ம தான் வந்து ரொம்ப லீஸ்ட்டாக வச்சு பண்ணிட்டு இருக்கோம். அல்ஹம்துலில்லாஹ் இது வரைக்கும் 4 பேட்ச் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஒரு பேட்ச்லேயும் வந்து 30 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இந்த பேட்ச்லேயும் வந்து நம்ம அதே மாதிரி தான் இது பண்ணுறோம். ஸோ அதனால இஎம்ஐ ப்ராக்ரஸ் இப்போதைக்கு இல்லை சார் இந்த 1 மந்த் ட்ரைனிங்க்கு. வீக்கெண்ட் கிளாஸஸ் நாங்கள் வைக்கிறது இல்லை. ஏன்னா மார்க்கெட் வந்து அப்போ லீவ்னால நம்ம வந்து வீக்கெண்ட் கிளாஸஸ் நம்ம வைக்கிறது இல்லை. ஏன்னா மார்க்கெட் ஓப்பனாக இருக்கக்கூடிய அந்த வீக் டேஸில் வந்து சொல்லி கொடுத்தாதான் மக்களுக்கு புரியும் அப்படின்றதுக்காக தான் வீக்கெண்ட் நம்ம வந்து வைக்கிறது கிடையாது. அபரார் பிரதர் ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. டஸ் திஸ் கோர்ஸ் இன்க்ளூட் சார்ட் ரீடிங், சப்ளை அண்ட் டிமாண்ட்? இதெல்லாமே இருக்கும். சார்ட் ரீடிங் அப்படிங்கிறது டெக்னிக்கல்ஸ்ல நீங்க படிப்பீங்க. டெக்னிக்கல்ஸ் சொல்லிட்டு தனியா ஒரு டாபிக் நம்ம நடத்துவோம், அதில் நீங்க படிப்பீங்க. சப்ளை டிமாண்டுங்கிறது ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு என்ன வேணும். இப்போ ஜென்ரலி சப்ளை டிமாண்டுங்கிறது வேற, ஸ்டாக் மார்க்கெட்ல இருக்கிறது வேற. அதை பத்தி நாங்க உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். ஓகே. அடுத்து வந்து ரஹமத் பேகம் அவங்க சிஸ்டர் என்ன கேட்டிருக்காங்கன்னா, பிசினஸ் எல்லாம் லாஸ் ஆச்சு, ஷால் ஐ டூ இட், ஷால் ஐ கேன் டூ த ஸ்டாக் மார்க்கெட்? தாராளமா செய்ய முடியும். அதாவது இப்ப நம்ம என்ன ஒரு மினிமம் ரெக்குவயர்மெண்ட் கேட்கிறோம் அப்படின்னா, நீங்க ஒரு சாதாரணமா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணக்கூடிய ஒருத்தராகவும் பேசிக் இங்கிலீஷ் தெரிஞ்ச ஒருத்தராகவும் இருந்தாலே போதும். இப்போ ஒரு பேட்ச்ல எல்லாம் பாத்தீங்கன்னா, ஒரு மௌலவி ஜாயின் பண்ணாரு. அவர் வெறும் ஃபிஃப்த் தான் படிச்சிருந்தாரு. அவர் என்கிட்ட என்ன சொன்னாருன்னா, நாங்க வந்து உங்க கிளாஸ் 3 தடவை பார்க்கணும், திரும்ப திரும்ப 3 தடவை பார்த்தா தான் எனக்கு புரியுது. அந்த மாதிரி 3 தடவை பார்த்து என்ன பண்ணியிருந்தாரு, அவர் ஸ்டாக்ஸ் எல்லாம் ஒரு கத்துக்கிட்டு இருந்தாரு. ஸ்டாக் மார்க்கெட் இன்னைக்கு அந்த மாதிரிலாம் இல்லை. அஞ்சாவதுலாம் யாரும் இருக்கிறது இல்லை. எல்லாரும் மினிமம் +2 அல்ல டிகிரி இன்னைக்கு ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் பண்ணிடுறாங்க. ஒரு பேசிக் லெவல் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு. அது மாதிரி பேசிக் லெவல் அண்டர்ஸ்டாண்டிங் உங்ககிட்ட இருந்து பேராசை இல்லாம உங்ககிட்ட ஒரு பொறுமை இருந்துச்சுன்னு சொன்னா தாராளமா ஸ்டாக் மார்க்கெட்ல நீங்க ஏர்ன் பண்ணலாம். ஓகே. அடுத்தது என்ன, ஷஃபீக் கான், எனி வீக்கெண்ட் ஒன்லி கிளாஸஸ்? வீக்கெண்டுங்கிறது நம்ம கிட்ட இருக்காது. நமக்கு வந்து டே, அதாவது மண்டே டு ஃப்ரைடே கிளாஸஸ் இருக்கும். சாட்டர்டே சண்டே கிளாஸஸ் இருக்காது. மண்டே டு ஃப்ரைடே கிளாஸஸ் இருக்கும். இந்த கிளாஸ் அட்டன் பண்ணலாம். சாட்டர்டே சண்டே வந்து நீங்க ரிவிஷன் பார்த்துக்கலாம். அப்ப என்ன ஆகும், உங்களுக்கு தியரி எல்லாம் உங்களுக்கு ஸ்ட்ராங் ஆயிடுச்சுன்னு சொன்னா ப்ராக்டிக்கல் செஷன்ஸ்ல நீங்க பண்றதுங்கிறது உங்களுக்கு ரொம்ப லேஸ். ஓகே. அதர் கண்ட்ரீஸ்ல ஷேர் மார்க்கெட் இருக்கா? இருந்தால் நாம் ட்ரேட் பண்ண முடியுமா? இருக்கு. ஸ்டாக் மார்க்கெட் அப்படிங்கிறது சவுதியில இருக்குது. பட் சவுதி சிட்டிசன்ஸ் தான் செய்ய முடியும். அமெரிக்கால இருக்க அமெரிக்கன் சிட்டிசன்ஸ் செய்ய முடியும். இந்தியால இருக்குன்னா நமக்கு இந்தியால நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு, நம்மளால மட்டும் தான் செய்ய முடியும். இப்ப இந்தியன் மார்க்கெட்ல யார் பண்ண முடியாதுன்னா, வெளிநாட்டுக்காரங்க வந்து இந்தியால நமக்கு நம்ம வாங்குற மாதிரி ஈஸியெல்லாம் வாங்க முடியாது. அவங்களுக்கு சில ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு, சில ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஆனா அதெல்லாம் வந்து லிமிட்டட் ஆஃபர் தான், லிமிட்டட் ஆப்ஷன்ஸ் தான். ஓகே. இப்போ நான் வந்து அமெரிக்கால போய் இன்வெஸ்ட் பண்ணனாலும் எனக்கு லிமிட்டட் ஆஃபர் தான்.
அது என்ன லிமிடெட் ஆஃபர், எப்படி ஆப்ஷன்ஸ் இருக்குங்கிறது நம்ம அது தனியா கிளாஸ் நீங்க இந்த டவுட் கேட்டா நம்ம சொல்லலாம். ஏன்னு சொன்னா இப்போ வந்து இப்போ நிஃப்டி கிஃப்ட் நிஃப்டின்னு ஒன்று இருக்கும். இப்போ கிஃப்ட் நிஃப்டினா என்ன நான் உங்களுக்கு முதல்ல எக்ஸ்பிளைன் பண்ணணும். அதுக்கப்புறம் அதுல இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ் என்ன, ஆஃபர் என்னங்கிறது நான் உங்களுக்கு சொல்லணும். சுருக்கமா தெரிஞ்சுக்கோங்க, நம்ம பேச போறது பண்ண போறது எல்லாமே இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட் தான். ஏன்னா அதுல தான் நமக்கு 100% அக்சசிபிலிட்டி இருக்கு. ஏன்னா நம்ம இந்தியன் சிட்டிசன்ஸ். சவுதி சிட்டிசன்ஸ்க்கு சவுதியோட ஸ்டாக் மார்க்கெட் பத்தி பேசுவாங்க, அமெரிக்கன் சிட்டிசன்ஸ் அமெரிக்கன் ஸ்டாக் மார்க்கெட் பத்தி பேசுவாங்க, பாகிஸ்தானி சிட்டிசன்ஸ் பாகிஸ்தான் ஸ்டாக் மார்க்கெட் பத்தி உங்களுக்கு 100% அக்சசிபிலிட்டி இருக்கும். நம்ம இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட் மட்டும் தான் நம்ம என்ன பண்ண போறோம், இங்கே பண்ண போறோம். ஐம் ஃப்ரம் சவுதி கிளாஸ் டைம் அதே தான், நமக்கு மார்னிங் 7 to 8 இருக்கும். சவுதியில இருந்து ஆல்ரெடி நிறைய கிளப் பேர் அட்டன் பண்ணியிருக்காங்க ப்ரீவியஸ் பேட்சஸ்ல. அவங்க வந்து என்ஆர்ஐஸா இருப்பாங்க, இங்க இருந்து அங்க போயிட்டு செட்டில் ஆனவங்களா இருப்பாங்க. இப்போ அவங்களுக்குலாம் பாத்தீங்கன்னா முன்னாடியே சார் சொன்ன மாதிரி ரெக்கார்டிங்ஸ் பார்த்துட்டு அவங்க டவுட் இருந்தா எனக்கு தனியா வாட்ஸ்அப்ல கேட்டுக்குவோம். ஏன்னா அவங்களால இப்ப 7 மணிக்கு கிளாஸ்னா அவங்களுக்கு 4:30 மணிக்கு வந்து எந்திரிச்சு உட்கார முடியாதுல்ல. அதனால அவங்க ரெக்கார்டிங்ஸ் பார்த்துட்டு கேட்டுவாங்க. அந்த மாதிரி நீங்களும் பண்ணிக்கலாம். நான் 24/7 வந்து வாட்ஸ்அப்ல அவைலபிளா இருப்பேன். உங்க டவுட் எப்ப கேட்டாலும், கோர்சஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமும் கேட்டாலும் நான் உங்களுக்கு கூட தான் இருக்க போறேன். ஓகே. இஸ் ஆப்ஷன் செல்லிங் ஹலால் இல்ல. ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் அது சூதாட்டம். அதனால அது செய்யறது வந்து கூடாது. எதனால சூதாட்டம் சொல்றோம் அப்படிங்கறத நம்ம ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ் சொல்லி தனியா ஒரு கிளாஸே இருக்கு, அதுல நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். அடுத்து சித்திக் பதில் என்ன கேட்டிருக்காங்க, ஆப்ஷன்ஸ் அண்ட் ஃபியூச்சர்ஸ் ஆர் ஹலால். அதுதான் சொன்னேன், அது ரெண்டும் சூதாட்டம் அப்படிங்கறதுனால அதுல நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண மாட்டோம். ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ்னா என்னங்கறத நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுவேன். ஓகே. அதுல எப்படி ட்ரேட் பண்றதுங்கிறத நம்ம வந்து சொல்லி கொடுக்கறது இல்ல. ஏன்னா நம்ம அதை பண்ண போறதே இல்லையே. அதனால அதை நம்ம சொல்லி கொடுக்கறது இல்ல. ஆனா என்னங்கிறது உங்களுக்கு ஒரு தெளிவுபடுத்திடுவோம், ஏன்னா என்னங்கிறது தெரிஞ்சுக்கணும்ல அதுக்காக. அபரார் இப்ப என்ன கேட்டிருக்காங்க, இந்தியால ஹலால் இடிஎஃப் இருக்கா? இடிஎஃப் அப்படிங்கிறது எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்ட். இதை பத்தி நம்ம தனியாக ஒரு கிளாஸஸ் இருக்கும். இப்போ இடிஎஃப் பொறுத்த வரைக்கும் என்னன்னா, ஒரு பாக்ஸ் மாதிரி கன்சிடர் பண்ணிக்கோங்க. அந்த பாக்ஸுக்குள்ள என்ன இருக்குதோ அதை வச்சு அதுக்கு இடிஎஃப். அந்த பாக்ஸுக்குள்ள கோல்டு இருந்துச்சுன்னு சொன்னா அது கோல்டு பீஸ், அது கோல்டு இடிஎஃப்னு சொல்லுவாங்க. சில்வர் இருந்துச்சுன்னா சில்வர் இடிஎஃப்னு சொல்லுவாங்க. இல்ல செக்யூரிட்டிஸ் இருந்துச்சுன்னு சொன்னா அது கில்ட் எட்ஜ்டு செக்யூரிட்டிஸ் அல்லது இடிஎஃப்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் இடிஎஃப்ஸ் இருக்குது. எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்டை பொறுத்த வரைக்கும் அது ஹலால் அப்படிங்கிறதுக்கான முகாந்தரங்கள் இன்னும் வரல. அதை பத்தி டீடைல்டா ஒரு கிளாஸ் நடத்தும் போது அதை பத்தி பேசலாம். ஓகே. ஐ எம் an இந்தியன் பட் இன் சவுதி. அதான் நீங்க என்ஆர்ஐ வருவீங்க, கேஎம் ஹஃபீஸ். நீங்க பிரதர் அவங்க வந்து ஐ எம் இந்தியன் பட் இன் சவுதி என்ன, நீங்க வந்து என்ஆர்ஐ கேட்டகரியில வருவீங்க. உங்களால வந்து அக்கௌண்ட் டிமேட் அக்கௌண்ட்ல ஓபன் பண்ண முடியும். ஓகே. அதுக்கான சில ப்ரொசீஜர்லாம் இருக்குது. ஆனா வந்து டைமிங் மட்டும் தான் உங்களுக்கு கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும். இந்தியாவோட டைமிங்கும் சவுதியோட டைமிங்கும் கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும். அது மட்டும் தான் உங்களுக்கு ஒரு என்ன சொல்றது சிரமம், ஒரு சங்கடம். மற்றபடி எல்லாமே நார்மல் தான். இந்தியன் சிட்டிசனுக்கு கிடைக்கிற எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். அடுத்தது ஏகே நாசர் பிரதர், ஐ எம் ஒர்க்கிங் இன் சவுதி, கேன் ஐ டூ ஷேர்? அதான் நான் சொன்னேன், டைமிங் மட்டும் தான் இருக்கும். மற்றபடி எல்லாரும் என்ன பண்ண முடியும், உங்களால இங்க ட்ரேடிங் பண்ண முடியும் கத்துக்கிட்டா. இன்னும் எந்த அளவுக்குன்னு சொன்னா, ஒரு லேடி போன பேட்ச்ல அட்டன் பண்ணாங்க. அவங்க வந்து ஆக்சுவலி வந்து ஸ்ரீலங்கன் சிட்டிசன். ஸ்ரீலங்கன் சிட்டிசன் சவுதியில இருக்காங்க. அவங்களுக்கு பாரு, இப்ப நீங்க கூட இந்தியன் சிட்டிசன் சவுதியில இருக்கீங்க. அவங்க ஸ்ரீலங்கன் சிட்டிசன் சவுதியில இருக்காங்க. அவங்க நம்முடைய கிளாஸ் அட்டன் பண்ணாங்க. அவங்களால வந்து இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணவே முடியாது. ஏன்னா அவங்க இந்தியன் சிட்டிசனும் இல்ல, இந்தியன் ரெசிடென்ட்டும் இல்ல. இப்ப நான் அவங்கள்ட்ட சொன்னேன், நீங்க இதெல்லாம் பேசிக்ஸா நீங்க கத்துக்கோங்க. சவுதி ஸ்ரீலங்காவுடைய ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன் பாருங்க, இல்ல சவுதியுடைய ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் பாருங்க. ஏன்னா இதே தான் அங்கேயும் தான், இதே தியரிஸ் தான். இப்ப எம்பிபிஎஸ் வந்து இந்தியால படிச்சாலும் சரி, ஸ்ரீலங்கால படிச்சாலும், ரஷ்யால படிச்சாலும் எல்லா எம்பிபிஎஸ்ங்கிறது ஒண்ணு தானே. இப்ப நம்ம ஒரு இடத்துக்கு போறோம்னு சொன்னா அங்க இருக்கக்கூடிய சின்ன சின்ன மாடிஃபிகேஷன் தான் நம்ம பண்ணிக்க முடியுமே தவிர பேசிக்ஸ் எல்லாம் ஒண்ணு தானே. அந்த மாதிரி தான் ஸ்டாக் மார்க்கெட்டை நீங்க படிச்சுக்கோங்கன்னு சொல்லி அவங்களுக்கு 3 கிட்ஸையும் சமாளிச்சு ரெக்கார்டிங்ஸ் பார்த்து அவங்க டவுட் கேட்டு அதுக்கப்புறம் அவங்க ஸ்டாக் மார்க்கெட்டை என்ன பண்ணிட்டாங்கன்னா கத்துக்கிட்டாங்க. அசார் பரத் என்ன கேட்டிருக்காரு, கேன் ஐ கெட் ஏ ஹலால் மந்த்லி இன்கம் ஃப்ரம் ஸ்டாக் மார்க்கெட் when I invest 10 lakhs? தாராளமா முடியும். நம்மளும் செஞ்சுட்டு தான் இருக்கோம். பேராசை, அதான் நான் முன்னாடி சொன்னேன், நம்ம கிட்ட வந்து பொறுமை இருக்கணும், பேராசை இருக்கக்கூடாது, ப்ராப்பர் நாலேஜ் இருக்கணும். இந்த 3 இருந்துச்சுன்னு சொன்னா தாராளமா உங்களால ஸ்டாக் மார்க்கெட்ல ஏர்ன் பண்ண முடியும். ஓகே. அடுத்தது என்ன கேட்டிருக்காங்க, நாசர் பதர், வாட் அபவுட் மியூச்சுவல் ஃபண்ட்? மியூச்சுவல் ஃபண்ட் பத்தி நம்ம தனியா ஒரு கிளாஸஸ் இருக்கு. முதல்ல மியூச்சுவல் ஃபண்ட்னா என்னன்னு சொல்லணும். மியூச்சுவல் ஃபண்ட்ல ஒரு 3 ஹலால் மியூச்சுவல் ஃபண்ட் இருக்குது. உதாரணமா வந்து டாடா எத்திக்கல் ஃபண்ட், டாரஸ் எத்திக்கல் ஃபண்ட், குவாண்டம். இதை பத்தி நம்ம டீட்டெயிலா உள்ள நம்ம கிளாஸ் எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். அதாவது அதோடைய ஃபண்ட் மேனேஜர், அந்த ஃபண்ட் பேஜ் எடுத்து வச்சு நான் உங்களுக்கு சொல்லுவேன்.
இதுல என்ன சொல்லியிருக்காங்க, இதுல ஹலாலுங்கிறதுக்கு எந்த அடிப்படையில இந்த ஹலால்னு சொல்றோம், அது எல்லாத்தையும் வந்து நம்ம உங்களுக்கு எடுத்து காட்டி, மியூச்சுவல் ஃபண்டுக்குன்னு சொல்லி தனியா கிளாஸஸ் இருக்கு. மியூச்சுவல் ஃபண்டா என்ன, கண்டிப்பா எல்லாரும் ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் எடுத்து வச்சுக்கணும். ஓகே, என்னுடைய சஜஷன் ஃபைனலா நான் உங்களுக்கு கிளாஸ் முடியும் போது சொல்வேன் என்னென்ன மாதிரியான இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் நம்ம கிட்ட இருக்கணும். மியூச்சுவல் ஃபண்ட் என்ன, எஸ்ஐபினா என்ன, அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னா நம்ம டைரக்டா இன்வெஸ்ட்மெண்ட் என்ன, ட்ரேடிங் என்ன, எல்லாத்தையும் நான் உங்களுக்கு கிளாஸஸ் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ஹுசேன் பிரதர் என்ன கேட்டிருக்காங்க, ஆஃப்டர் அட்டெண்டிங் யுவர் கிளாஸ் ஃபர்ஸ்ட் பேப்பர் ட்ரேடிங் அண்ட் தென் ரியல் ட்ரேடிங் வித் 5,000 ஆர் 10,000 இஸ் எனஃப் டு ஸ்டார்ட் ட்ரேடிங். கரெக்ட் தான், அதான் நீங்க சொன்னதே தான். ஃபர்ஸ்ட் நீங்க தியரி கத்துக்கிறீங்க, அதுக்கப்புறம் பேப்பர் ட்ரேடிங் பண்றீங்க, அதுக்கப்புறம் சின்ன இன்வெஸ்ட்மெண்ட் தான் உள்ள முதல்ல போடணும். 5,000 10,000 போடணும். அதுல உங்களுக்கு லாபம் வந்துச்சுன்னு சொன்னா அதை 25 50 மாத்தணும். அதுலயும் உங்களுக்கு லாபம் வருதுன்னு சொன்னா அதுக்கப்புறம் அதை வந்து 1 2ன்னு கொண்டு போகும். எடுத்த உடனே 5 லட்ச ரூபாலாம் கொண்டு போய் போடக்கூடாது. நீங்க சொன்ன மாதிரி இந்த 5,000 10,000 இந்த மாதிரி தான் முதல்ல போட்டு ட்ரேடிங் ஆரம்பிக்கணும். அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா பழக பழக தான் நீங்க போகணும். ஆஃப்டர் 3 அசாத் அப்படின்றது என்ன கேட்டிருக்காரு, ஆஃப்டர் 3 மந்த் கம்ப்ளீட்டட் கோர்ஸ் ஹவு மச் பேசிக் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், அதான் முன்னாடி சொன்னேன்னா இல்லையா, அதான் முன்னாடி கேட்டிருக்காங்க. உங்களுக்கு எவ்வளோ இருந்தாலும் நம்ம பர்சன்டேஜ் தான். நீங்க 1,000 ரூபாய் கூட இன்வெஸ்ட் பண்ணுங்க, 1,000 ரூபாய்க்கு 5% எவ்வளோ, 50 ரூபா உங்களுக்கு கிடைக்கும். நமக்கு இங்க இருந்து பெர்சன்டேஜ் கால்குலேஷன் தான். இன்வெஸ்ட்மெண்ட்ங்கிறது உங்களுடைய, இப்ப எல்லார்ட்டையும் ஒரே மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்னு சொல்ல முடியாதுல்ல. இப்ப என்கிட்ட 5 லட்ச ரூபா இருக்கலாம், உங்ககிட்ட 10 லட்ச ரூபா இருக்கலாம், இன்னொருத்தர்கிட்ட வெறும் 50,000 ரூபா தான் இருக்கலாம், இன்னொருத்தர்கிட்ட வெறும் 10,000. ரீசனபிளான ஒரு நமக்கு இன்கம் வேணும் சொன்னா 1 to 2 lakhsங்க மினிமம் நமக்கு வேணும். அதாவது நமக்கு மாசம் ஒரு 5,000 10,000 வேணும்னா, இல்ல சார் எனக்கு வந்து ஒரு மாசம் ஒரு 2,000 எனக்கு கிடைச்சா போதும் அப்படின்னா ஒரு 50,000 இருந்தாலே போதும், தாராளமா 2,000 நம்மளால எடுக்க முடியும். ஓகேங்களா? அதனால இன்வெஸ்ட்மெண்ட்ல மினிமம் அப்படிங்கிறது தேவையில்லை. ஆனா வந்து நல்ல ஒரு இன்கம் வேணும்னு சொன்னா 1 lakh 2 lakh வச்சுக்கிறது நல்லது, அவ்வளவுதான். இட் இஸ் லீகல் டு ட்ரேட் இன் ஸ்டாக் மார்க்கெட் when I'm residing சவுதி. ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதான் நான் சொல்றேன். நீங்க வந்து ஃபிஃப்த் பேட்ச், நான் ஃபர்ஸ்ட் பேட்ச்ல இருந்து நான் பார்த்துட்டு இருக்கேன் சவுதி ஸ்டூடெண்ட்ஸ். அவங்க என்ஆர்ஐ கேட்டகரிஸ்ல வருவாங்க, அவ்வளவுதான். இப்ப நானே உம்ராக்கு போயிருந்தப்போ நாங்க ட்ரேட் பண்ணிட்டு தான் இருந்தேன். உம்ராக்கு போயிருந்தப்போ என்ன ஆகும்னா, நான் நைட் ஃபுல்லா வந்து ஹரம்ல இருப்போம். காலையில சுபு தொழுதுட்டு ரூமுக்கு வந்தோம்னு சொன்னா 6 மணிக்கு ஸ்டாக் மார்க்கெட் ஓப்பன் ஆகும். ஏன்னா அங்க 6 மணிங்கும் போது இங்க கிட்டத்தட்ட 9 ஆயிரும். ஓகேங்களா? இது 6 to 6:30 ட்ரேடிங்ல முடிச்சுட்டு அப்படியே படுத்துருவேன். இப்போ லோஹருக்கு எந்திரிக்கும் போது என்ன ஆகும், மத்தியானம் சாப்பாடுக்கு எந்திரிக்கும் போது பார்த்தீங்கன்னு சொன்னா ஸ்டாக் மார்க்கெட் முடிஞ்சிருக்கும். அப்போ நான் கொஞ்சம் ரிசர்ச் பண்ணிக்குவேன். திரும்ப அடுத்த நாள் காலையில் 9 மணிக்கு என்ன என்னுடைய கசினும் என் கூட வந்திருந்தாரு. அவர் என்ன சொன்னாரா, நாங்கெல்லாம் இங்க வந்து செலவு பண்ணிட்டு இருக்கோம், நீங்க வந்து சமாளிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னாரு. எனக்கு அல்ஹம்துலில்லாஹ், நான் சொன்ன நம்ப மாட்டீங்க, 25,000 அந்த 14 days நாங்க இங்க இருக்கும்போது, மக்கள்ல இருக்கும்போது நான் சமாளிச்சேன். ஓகேங்களா? 25,000 அந்த ஜஸ்ட் 14 daysல இந்த மாதிரியான சின்ன சின்ன டைம்லயே. ஓகே, இப்போ அது நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. அப்போ வந்து மார்க்கெட் நல்ல ஹையாக நல்ல growth காமிச்சிட்டு இருந்துச்சு, அதனால வந்து ஒரு நல்ல ப்ராஃபிட் கிடைச்சது. அதுக்கப்புறம் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குமாங்கிறது தெரியாது, பட் இருக்குன்னு சொல்ல வரேன். ஓகே. அடுத்தது என்ன, பிட்காயின் கிரிப்டோ கரன்சியா ஹலால், அதான் நான் சொன்னேன். இப்போ கிரிப்டோ கரன்சியை பொறுத்த வரைக்கும் என்னுடைய முஃப்தி சாப் சொல்றது என்னன்னா, அரசாங்கத்தால வெளியிடப்படக்கூடிய நாணயங்கள் தான் வாங்கணும். தனிநபர்கள் வெளியிடக்கூடிய நாணயங்களுக்கான மதிப்புகள் என்ன இருக்கு, நாளைக்கு அந்த தனிநபர்கள் காணாம போயிட்டாங்கன்னா அந்த நாணயங்களுடைய மதிப்பும் இல்லாம போயிடும். இப்ப பிட்காயின்ல பாத்தீங்கன்னா அது யார் இஷ்யூ பண்ணாங்கிறது இது வரைக்கும் தெரியல. ஓகேங்களா? இப்ப சதோஷி நாகமோட்டோ அப்படிங்கிற ஒரு பேர் மட்டும் இருக்கு. இந்த சதோஷி நாகமோட்டோ அப்படிங்கிறது அது ஆணா அல்லது பெண்ணா, ஜப்பான்காரரா சைனீஸ்காரரா, எங்க இருக்காரு, இது வரைக்கும் தெரியல. ஆனா அது மட்டும் என்ன ஆயிட்டு இருக்கு, அது மட்டும் ட்ரேட் மட்டும் நடந்துட்டு இருக்கு. இல்ல கண்மூடித்தனமா ஓடக்கூடிய ட்ரேடு தான். ஆங்கிலம் அவ்வளவு தெரியாது. இமாம் வீரவநல்லூர் சேர்ந்து பயன்பெற முடியுமா? நீங்க வந்து இமாமா இருக்கீங்க, எனக்கு ஆங்கிலம் அவ்வளவா தெரியாதுன்னு சொல்றீங்க, என்னால பயன்பெற முடியுமா அப்படின்னு கேட்குறீங்க. நான் முன்னாடியே சொன்னேன், 5வது படிச்ச ஒரு ஆலிம் கிளாஸ் அட்டன் பண்ணாரு. ஓகேங்களா? மத்தவங்களால ஒரு டைம் பார்த்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதுன்னா, இப்போ இங்கிலீஷ் தெரியாதவங்களுக்கு 2 தடவை 3 தடவை பார்க்குற மாதிரி இருக்கு. எல்லாமே நம்முடைய இன்ட்ரெஸ்ட் தான். மௌலவி சாப் ஹபிபுல்லா, நீங்க மௌலவின்னு தான் நினைக்கிறேன். நம்முடைய இன்ட்ரெஸ்ட் தான். எனக்கு எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் இருக்கு, எனக்கு எவ்வளவு ஆர்வம் இருக்கு, அதை பொறுத்து தான் நான் செய்வேன். எனக்கு ஒரு தடவை பார்க்கும்போது புரியுதா, ஓகே. இல்லைன்னா நான் 2வது தடவை பார்ப்பேன், இல்லைன்னா 3வது தடவை பார்ப்பேன். ஓகே. அந்த அளவுக்கு 5வது படிச்ச ஆலிம் அளவுக்கு நீங்க இருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு 10வதாவது படிச்சிருப்பீங்க. அதனால உங்களுடைய ஆர்வமும் உங்களுடைய இன்ட்ரெஸ்ட் பொறுத்து தான் இருக்குது. வேர் டு கெட் தி கம்பெனிஸ் டீடைல்,
இப்போ கம்பெனிஸ் டீட்டெயிலை பொறுத்த வரைக்கும் என்னன்னு சொன்னா ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ்ன்னு சொல்லி பார்க்கணும். ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ்ல என்னென்ன பார்ப்பாங்க? வேல்யூவேஷன் பார்ப்பாங்க. அந்த ஸ்டாக் உடைய வேல்யூவேஷன் என்ன, அந்த ஸ்டாக் உடைய இபிஎஸ் என்ன, அந்த ஸ்டாக் உடைய பி ரேஷியோ என்ன இருக்குது, அதே மாதிரி அந்த ஸ்டாக் உடைய ரெவென்யூ எவ்வளவு இருக்குது, அந்த ஸ்டாக்ல வந்து இன்வெஸ்டர்ஸ் என்ன பண்ணு, இதெல்லாம் எல்லாமே எங்க கிடைச்சிரும்? உங்களுக்கு மணி கண்ட்ரோலுடைய ஆப்ல போனீங்கன்னா கிடைச்சிரும். ஓகே, மணி கண்ட்ரோலுடைய ஆப்ல போனீங்கன்னா கிடைக்கும். பட் வந்து நம்ம ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ்க்காக 2 கிளாஸஸ் வச்சிருப்போம், 1 மணி நேரம் 1 மணி நேரம். அதில் உங்களுக்கு நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். ஓகே, 8th படிச்சிருக்கீங்க, அது உங்களுடைய ஆர்வத்தை பொறுத்து இருக்குது. கிரிப்டோ கரன்சி டஸ் நாட் எக்ஸிஸ்ட் இன் ரியாலிட்டி, கரெக்ட். இட் இஸ் எ விர்ச்சுவல் ஃபிகர் செட் பை ஹஜரத் முஃப்தி தகி உஸ்மானி, கரெக்ட். அதான் சொல்றேன், மெய் நிகர் நாணயம், மெய்க்கு நிகராக இருக்கக்கூடிய நாணயமே தவிர மெய் நாணயம் கிடையாது. அதனால அதுல 2 கருத்துக்கள் இருக்கு. நான் என்னுடைய முஃப்தி சாவுடைய கருத்து தான் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட நான் சொல்றேன். நீங்க அங்க போகாம இருக்கிறது தான் நல்லது. ஏன்னா வெறும் வந்து டெக்னிக்கல்ஸ் மட்டும் தான் வச்சுதான் நீங்க கிரிப்டோ கரன்சிஸ் பண்ண முடியும். ஓகேங்களா? அதுல வந்து ஃபண்டமெண்டல்ஸ் அனாலிசிஸ் எல்லாம் ஒன்றும் கிடையாது. 1 லட்ச ரூபா போறீங்கன்னா அந்த 1 லட்ச ரூபா உங்களை ஏமாத்திட்டா முடிஞ்சாது. நீங்க யார்கிட்டயும் போய் கேட்க முடியாது, முறையிட முடியாது. ஓகே. ஆனா ஸ்டாக்ஸ்ல அப்படி இல்லை. நாளைக்கு கம்பெனியை கலைச்சிட்டு போனா கூட கம்பெனியை வந்து வித்துட்டு கடைசியில உங்களுக்கு ஒரு பங்கு கொடுத்து தான் ஆகும். இன்னும் டீட்டெயில்டா இருக்கும். அதே மாதிரி வந்து நம்முடைய கிளாஸஸ் வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அல்ஹம்துலில்லாஹ் இது வரைக்கும், அல்ஹம்துலில்லாஹ் சும்மா அல்ஹம்துலில்லாஹ், இது வரைக்கும் 100% வந்து நாங்க கிளாஸஸ் கோர்சஸ் முடிச்சதுக்கு அப்புறம் ஃபீட்பேக் கேட்டு எல்லாமே பாசிட்டிவான ரெஸ்பான்சஸ் தான் வந்திருக்கு. யாருமே வந்து எங்களுக்கு புரியல, எங்களுக்கு வந்து வேஸ்ட் ஆஃப் டைம், வேஸ்ட் ஆஃப் மணி, அந்த மாதிரி அல்ஹம்துலில்லாஹ் இது வரைக்கும் யாரும் நமக்கு சொல்லல. ஏன்னா நம்ம வந்து அவ்வளவு விஷயங்கள் உங்களுக்கு சம்மரைஸ் பண்ணி கொடுப்போம். ஓகே, உங்களுக்கே ஒரு கான்ஃபிடன்ஸ் உங்க மேலே ஒரு பில்டப் ஆகும். ஸ்டாக் மார்க்கெட்லயும் வந்து நீங்க உங்களுக்கு வந்து பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் வந்துடும், ஒரு கான்ஃபிடன்ஸ். நம்ம உங்க கூட இருப்போம். முக்கியமா வந்து இது கம்யூனிட்டி எம்பவர்மெண்ட் ப்ரோக்ராம் மாதிரி தான் நாங்க பார்க்கறோம். ஓகே, நீங்க காலேஜ் மாதிரி பணத்தை கட்டிட்டீங்க, படிச்சா படி, படிக்கலன்னா போ அப்படின்னு விட மாட்டோம். உங்களை வந்து நாங்க புஷ் பண்ணிட்டே இருக்கோம். அதுக்காக தான் ப்ராக்டிக்கல் செஷன்ஸ்ல வந்து எல்லாரையும் நாங்க வந்து புஷ் பண்ணுவோம். நீங்க பிரசன்டேஷன் கொடுங்க, எப்படி ஸ்டாக் வாங்குறது வைக்கிறதுன்னு நாங்க சொல்லி கொடுத்தோம். அந்த மாதிரி நீங்க செஞ்சு காமிங்க அப்படின்ட்டு நாங்க புஷ் பண்ணிட்டே தான் இருப்போம். அதனால உங்களுக்கு வந்து வேணா, நீங்க வந்து பயமே வேணாம். உங்களுக்கு வந்து ஆஹ், திருப்தி படுற மாதிரி தான் கோர்சஸ் அப்படிங்கிறது இருக்கும் நிச்சயமா. எல்லா டீட்டெயில் நீங்க சில கேட்குற டீட்டெயில்ஸ் வந்து நம்ம ஓரளவுக்கு தான் இங்க ஓவரா தான் சொல்ல முடியும். மற்றபடி உங்களுக்கு எல்லா access-ம் வந்து கிராஃபிக்கல் ரெப்ரஸன்டேஷன் மூலியமா உங்களுக்கு டீட்டெயிலாக நாம் சொல்லிக் கொடுப்போம். கண்டிப்பா உங்களுக்கு யூஸ் ஆகும் இன்ஷா அல்லாஹ். ரியா சார். அஸ்ஸலாமு அலைக்கும். ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் ஆகிக்கோங்க. ஸோ இன்னைக்கு நடந்த அந்த ரெக்கார்டிங் செஷன் உங்களுக்கு வந்து லிங்க் அங்கே குரூப்பில் அனுப்பி வச்சிருவேன். ஸோ இமாம்கள் வந்துட்டு பே பண்ணுறது, யார் பே பண்ணுறதா இருந்தாலும் என்னோட வாட்ஸ்அப்புக்கு நீங்கள் ரீச் பண்ணுங்கள். அந்த பேமெண்ட் ப்ராக்ரஸ் எப்படின்றத நான் இன்ஃபார்ம் பண்ணுறேன். பே பண்ணவங்களுக்கு வந்துட்டு நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, உங்களுக்கு வந்து ரெக்கார்டிங் கிளாஸ் பார்க்குறதுக்கான அப்ளிகேஷனை வந்து இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துருவேன். ஓகேங்களா? ஸோ அது மூலமாக வந்துட்டு நீங்கள் ரெக்கார்டிங் வந்து பார்த்துக்கலாம். ஸோ 2 இயர்ஸ் வேலிடிட்டியும் கிடைச்சிரும் உங்களுக்கு. ஸோ கிளாஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா கம்மிங் Thursday வந்து ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி பிளான் இருக்குது. ஸோ ஏன்னா ஆல்மோஸ்ட் எல்லாரும் ஜாயின் பண்ணிட்டாங்க, வெறும் 7 சீட்ஸ் தான் இருக்கனால கொஞ்சம் இமீடியட்டாக ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி. ஸோ அதனால் ஜாயின் பண்ணுறவங்க இமீடியட்டாக ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபைனலாக வந்து திருப்பியும் சேட்பாட்டில் மெசேஜ் போடுறேன். என்னுடைய காண்டாக்ட் நம்பர் ப்ளஸ் வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கும் அனுப்பியிருக்கேன். நீங்கள் ஜாயின் ஆகிக்கோங்க. உங்களுக்கு அந்த ரெக்கார்டிங் லிங்க்கு, அந்த கோர்ஸ் பற்றின எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு அந்த குரூப்லேயே வந்துடும். ஸோ அதுவும் இல்லாமல் கோர்ஸ் ஜாயின் பண்ணவங்க, அதாவது பேமெண்ட் பண்ணவங்கள வந்து நாங்கள் இன்னொரு குரூப்பில், செப்பரேட் ஸ்டூடெண்ட்ஸ் குரூப்பில் நம்ம வந்து ஜாயின் பண்ணி விட்டுருவோம். அந்த குரூப்பில் நம்ம முகமது உமர் சார் ட்ரெயினரும் நம்ம ஆட் பண்ணிடுவோம். ஏன்னா நீங்கள் அந்த கிளாஸ் டைமிங்கில் ஏதாவது உங்களுக்கு டவுட் வருது அப்படின்னா நீங்கள் வந்து ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பி உங்களுடைய டவுட் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். ட்ரெயினரும் வந்து அதுக்கு உங்களுக்கான கொஸ்டினுக்கு வந்து ரிப்ளை பண்ணுவார், ரெஸ்பான்ஸ் பண்ணுவார். ஸோ நிறைய பேர் பேமெண்ட் பண்ணுறீங்க, ஆனால் வந்து இந்த சர்வர் இஷ்யூ அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. அது நிறைய பேர் இப்போ பே பண்ணுறதுனால இருக்கும். நீங்கள் அந்த மாதிரி இஷ்யூ இருக்குன்னா இமீடியட்டாக எனக்கு வந்து மெசேஜ் பண்ணுங்கள். ஏன்னா உங்களை நான் வந்து என்ரோல் பண்ணோம். ஏன்னா யார் ஃபஸ்ட்டு பேமெண்ட் பண்ணுறாங்களோ அவங்கள நாங்கள் இமீடியட்டாக ஜாயின் பண்ணுறதுக்கு வேண்டி அவங்கள வந்து நாங்கள் செப்பரேட்டாக நோட் பண்ணி வச்சுக்குவோம்.
ஸோ திருப்பியும் கிளாஸ் எப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்னு கேட்குறாங்க. கம்மிங் தேர்ஸ்டேமா. ஸோ சில பேர் வந்து பேமெண்ட் போட்டிருக்கீங்க. சில பேர் பேமெண்ட் போட்டிருக்கீங்க, ஆனால் வந்துட்டு உங்கள் பேர் வந்து நீங்கள் சொல்லணும், ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பணும். ஸ்க்ரீன்ஷாட் அனுப்புனா தான் வந்து யார் பேமெண்ட் பண்ணியிருக்கான்னு எனக்கு தெரியும். ஒரு 2 பேமெண்ட் பண்ணியிருக்கீங்க. அது யார் அப்படின்றத இன்ஃபார்ம் பண்ணுங்க. ஸோ இந்த தேர்ஸ்டேக்குள்ளே கொஞ்சம் லேட்டராக பே பண்ணுறேன் அப்படின்றவங்க கூட உங்களுடைய நேம் வந்து எனக்கு என்ரோல் பண்ணிக்கோங்க. ஹபீபுல்லா எனக்கு வாட்ஸ்அப் நீங்கள் மெசேஜ் பண்ணீங்க அப்படின்னா உங்களை நான் வந்து என்ரோல் பண்ணி வச்சுக்குவேன். ஏன் அப்படின்னா இந்த ஜூமில் வந்து எத்தனையோ நம்ம அல்ஹம்துலில்லாஹ் 950 வாட்ஸ்அப் குரூப் இருக்குது. போன ஒரு ஓரியன்டேஷனில் நிறைய பேர் ஜாயின் பண்ணாங்க. அதில் நிறைய பேர் வந்து ஒரு பாதி நேரம் தான் நம்ம ஓரியன்டேஷன் கண்டக்ட் பண்ண முடிஞ்சது. அதுலேயே நிறைய பேர் ஜாயின் பண்ணிட்டாங்க. இப்போ இதில் கொஞ்சம் பேர் தான் இருக்கீங்க. பட் நீங்கள் ஜாயின் பண்ணதால நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இமீடியட்டாக. ஸோ சேட்பாட்டில் பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் குரூப் லிங்க் இருக்கும். நீங்கள் அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ சைப்பாவில் வந்து ஸ்டாக் மார்க்கெட்டிங் மட்டும் இல்லை, வேறு நிறைய ட்ரைனிங்ஸும் இருக்குது. ஓகேங்களா? நீங்கள் உங்களுக்கு அது தேவைப்பட்டாலும் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். நீங்கள் பேமெண்ட் ஃபெயில்டுன்னு வர்றது எனக்கு ஸ்க்ரீன்ஷாட் மட்டும் அனுப்புங்க பிரதர். நான் வந்து உங்களை என்ரோல் பண்ணிக்கிறேன். ஸோ அதனால வந்து நீங்கள் இது வரி பண்ணிக்க வேண்டாம். நீங்கள் வந்து ஜஸ்ட்டு சார் நாங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு சொல்லி எனக்கு வந்து மெசேஜ் மட்டும் போடுங்க. ஸோ திருப்பி இன்ஃபர்மேஷன் சொல்கிறேன். 1 மந்த் ட்ரைனிங், 2 வீக்ஸ் தியரி கிளாஸ், 2 வீக்ஸ் ப்ராக்டிக்கல். ஸோ இதில் வந்துட்டு பேமெண்ட் பண்ணவங்கள வந்து நாங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் குரூப்பில் ஆட் பண்ணுவோம். அந்த குரூப்பில் ட்ரெயினரையும் ஆட் பண்ணிடுவோம். ஓகேங்களா? ஸோ அந்த ட்ரெயினரோட ஃபெசிலிட்டி வந்து அந்த மென்டர்ஷிப் உங்களுக்கு வந்து அந்த குரூப்பில் நீங்கள் இருக்கிற வரைக்கும் இருக்கும். நாங்கள் ஃபஸ்ட்டு பேட்ச் வந்து ஜாயின் பண்ணோம் ஒரு 6 மந்த்துக்கு பிஃபோரா. ஸோ அந்த ஃபஸ்ட்டு பேட்ச் ஸ்டார்ட் பண்ண குரூப்பில் இன்னும் டவுட் கேட்டுட்டு தான் இருக்காங்க. இன்னும் நம்ம சார் அல்ஹம்துலில்லாஹ் ட்ரெயின் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ நம்ம ட்ரெயினர் சாருக்கு அல்லாஹ் ரஹ்மத் செய்யணும் இன்ஷா அல்லாஹ். ஸோ பேமெண்ட் லேட்டராக பண்ணுறவங்களும் நீங்கள் எனக்கு என்ரோல் பண்ணிக்கலாம் சார். இந்த மாதிரி என் பேர் இது, நான் வந்து ஒரு 2 டேஸில் பேமெண்ட் பண்ணிடுவேன் சார் அப்படின்னு சொல்லி கூட நீங்கள் பண்ணிக்கலாம். நம்ம இந்த ஜூம் மீட்டில் ஜாயின் பண்ணியிருக்கவங்களுக்கு ஃபஸ்ட்டு ப்ரெஃபரன்ஸ் கொடுக்குறோம். இன்ஷால்லா இந்த செஷன் என் பண்ண போகிறேன். ஃபைனலாக வந்துட்டு என்னுடைய மெசேஜ் சாட்பாட்டில் அனுப்புகிறேன். வாட்ஸ்அப் அந்த ஃபஸ்ட்டு நம்பருக்கு நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ பேமெண்ட் டீட்டெயில்ஸ் பண்ணிட்டீங்க. பேமெண்ட் நீங்கள் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கப்புறம் ஸ்க்ரீன்ஷாட்டோட உங்களுடைய ஃபுல் நேம் அனுப்புங்க. எதுக்கு அந்த ஃபுல் நேம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் ஐடி வந்து ஜென்ரேட் பண்ணிடுவேன். அது எதுக்காக அப்படின்னா நீங்கள் இந்த ஒரு மாதம் ட்ரைனிங் முடிச்சுட்டு சப்போஸ் நீங்கள் அந்த அப்ளிகேஷன்லாம் டெலீட் ஆச்சு, ஃபோன் சேஞ்ச் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுடைய ஐடி நம்பர் வச்சு தான் உங்களுக்கு திருப்பி நாங்கள் அந்த வீடியோஸை வந்து எடுத்து கொடுப்போம். ஓகேங்களா? ஏன்னா இப்போ சுலைமான் அப்படின்னா ஒரே பேரில் நிறைய பேர் இருப்பாங்க. அப்போது எந்த சுலைமானுக்கு எந்த ஐடி, அந்த ஐடியை வச்சு தான் நாங்கள் வந்து உங்களுக்கு திருப்பி அந்த ரெக்கார்டிங் கிளாஸை எடுத்து கொடுப்போம். ஸோ அதனால வந்து பேமெண்ட் பண்ணவங்களுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் ஐடி கொடுக்கப்படும். அதுக்கு அடுத்து அந்த ஒரு ரெக்கார்டிங் பார்க்குறதுக்கான அப்ளிகேஷன் வந்து இன்ஸ்டாலும் பண்ணி கொடுத்துருவோம் இன்ஷா அல்லாஹ். லாஸ்ட் டைம் வந்து இது இஸ்லாமிக் ஷரியானால லாஸ்ட் டைம் ஒரு நான் முஸ்லீம்ஸும் ஜாயின் பண்ணியிருக்காரு. ஸோ அவர்கிட்ட நம்ம தெளிவாக சொல்லிட்டோம், பை இது அக்கார்டிங் டு இஸ்லாமிக் ஷரியா தான் நம்ம சொல்லி கொடுப்போம் அப்படின்னு சொல்லி. இருந்தாலும் பட் அவர் என்ன சொன்னார்னா, பாய் எனக்கு அதுதான் வேணும், எனக்கு இஸ்லாமிக் ஷரியா முறைப்படி பண்ணுறது தான் வேணும், நான் ஜாயின் பண்ணிக்கிறேன்னு சொல்லி ஒரு நான் முஸ்லீம் பிரதர் ஒருத்தர் ஜாயின் பண்ணார் போன பேட்சில். ஸோ இத்ரிஸ் பாய் வந்து லேட்டராக பே பண்ணுறேன்னு சொல்லியிருக்கீங்க. ஓகே பாய், பட் உங்கள் டீட்டெயில்ஸ் மட்டும் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணிடுங்க. ஸோ தட் நான் என்ரோல் பண்ணி வச்சுக்குவேன் இன்ஷால்லா. ஸோ இன்னைக்குள்ளே பேமெண்ட் பண்ணிடுங்க, ஏன்னா 7 சீட்ஸ் வந்து டக்குன்னு ஃபுல்லாகிடும். ஸோ வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் ஆகிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னைக்கு நடந்த கிளாஸை வந்து நாங்கள் ரெக்கார்டிங்காக உங்களுக்கு அந்த லிங்க் ஷேர் பண்ணிடுவோம் இன்ஷால்லா. ஜஸாக்கல்லா ஹைர்.
ஸோ பேமெண்ட் பண்ணவங்கள தனி குரூப்பில் ஜாயின் இன்னைக்கு பண்ணிடுவோம். ஓகேங்களா? ஏன்னா இது வரைக்கும் ஜாயின் பண்ணவங்களெல்லாம் செக்ரிகேட் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ வந்து பேமெண்ட் பண்ணவங்க எல்லாத்தையும் நம்ம ஒரு தனி குரூப்பில் நம்ம ஆட் பண்ணிடுவோம் இன்ஷால்லா. ஜஸாக்கல்லா ஹைர், தேங்க்யூ ஸோ மச்மா. ஏன்னா சண்டே உங்கள் ஃபேமிலியோட ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய நேரத்தில் என்னால் வந்து செகண்டரியாக இன்கம் பண்ணணும், ஜென்ரேட் பண்ணணும் அப்படின்னு வந்திருக்க எல்லாத்துக்கும் என்னுடைய பெஸ்ட் விஷஸ். ஸோ இன்னைக்கு கிளாஸ் எப்படி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததோ அதே மாதிரி தான் அடுத்த 1 மந்த் ட்ரைனிங் நீங்கள் ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா ப்ராக்டிக்கலும் இதை விட சூப்பராக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் தாராளமாக. ஸோ இதுக்கு முன்னாடி இப்போ அட்டன் பண்ண ஸ்டூடெண்ட்ஸோட ரிவ்யூஸ் பார்க்கணுன்னாலும் நீங்கள் சைப்பாட்ரியோட கூகுள் ரிவ்யூஸை செக் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம ஒரு ப்ராடக்ட் வாங்குறோம் அப்படின்னா கண்டிப்பாக ரிவ்யூஸ் பார்த்து தான் நம்ம வாங்குவோம். எல்லாத்துக்கும் வந்து நம்ம அது பழக்கமான விஷயம். அதே மாதிரி ஒரு விஷயத்தில் நம்ம வந்து வெறும் 50 ரூபா ஸ்பெண்ட் பண்ணாலும் சரி, ஒரு 5000 ரூபா ஸ்பெண்ட் பண்ணாலும் சரி, நம்ம ரிவ்யூஸ் பார்க்காம வாங்குறது கிடையாது. ஸோ அதனால அதோட பெனிஃபிட் எப்படி ஆயிருக்கு அப்படின்றத நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும். தேங்க்யூ ஸோ மச்மா. நீங்க ரிவ்யூஸ் எப்படி பார்க்குறது அப்படின்னு சொல்லியிருக்காரு நாசர் பாய். நீங்க சைப்பாட்ரி அப்படின்னு சொல்லி நெட்ல போடுங்க கூகுளில். அப்போ சைப்பாட்ரியோட அட்ரஸ் வரும். அட்ரஸ்ல வந்து எப்படி மேலே டாப்ல பார்த்தீங்கன்னா ரிவ்யூஸ் அப்படின்னு சொல்லி இருக்கும். நீங்க அதை கிளிக் பண்ணீங்கன்னா அதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்க செக் பண்ணிக்கலாம். ஸோ 2 பேமெண்ட் வந்து இருக்கு. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பேமெண்ட் பண்ணியிருக்கீங்க, பட் ஸ்க்ரீன்ஷாட்டும் அனுப்பிடுங்க எனக்கு. அனுப்புறப்போ உங்களுடைய ஃபுல் நேமும் இனிஷியலோட அனுப்புங்க. ஸோ மற்ற ஸ்டூடெண்ட் ஜாயின் பண்ணுறவங்க பேமெண்ட் லேட்டராக பண்ணாலும் எனக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுங்க சார், இது என் நேமு. ஸோ நான் வந்து ஒரு நாளைக்கு இல்லை நெக்ஸ்ட் 2 டேஸில் பே பண்ணிடுறேன் அப்படின்னு இன்ஃபார்ம் பண்ணிடுங்க.